வணக்கம். மெல்கோஸ் பேசுகிறேன் ஃப்ரம் டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கம் குழந்தை. நம்ம வந்து டேட்டா சயின்ஸ் தேவையான மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் படிச்சுட்டு இருக்கோம். மேத்தமெட்டிக்ஸ் சீரீஸில் நம்ம வந்து லீனியர் அல்ஜிப்ரா படிச்சிருக்கோம். அந்த லீனியர் அல்ஜிப்ராவில் நம்ம வந்து ஸ்கேலார் வெக்டார் முடிச்சுட்டு மேட்ரிக்ஸஸ் டென்சார்லாம் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து மேட்ரிக்ஸஸில் வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல்லாம் பார்த்து முடித்தோம். அந்த மேட்ரிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து 26 வகையான மேட்ரிக்ஸஸ் நம்ம வந்து பார்த்தோம். அது வந்து ரோ வெக்டர் பார்த்தோம், காலம் வெக்டர் பார்த்தோம், ஸ்கொயர் வெக்டாரு, ரெக்டாங்குலர் வெக்டார் பார்த்தோம். ஓகே, அப்புறம் வந்து இன்வெர்ஸ் வெக்டார் பார்த்தோம், இன்வெர்ஸ் மேட்ரிசஸ் பார்த்தோம், இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸில் உள்ள அட்ஜாயிண்ட் மேட்ரிசஸ் பார்த்தோம், அதில் உள்ள கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னாக்கா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பார்த்தோம் உங்களுக்கு. அப்புறம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்லேருந்து வர்ற ஸ்கேலா மேட்ரிக்ஸ் பார்த்தோம் உங்களுக்கு. ஓகேவா, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பார்த்தோம். அதுலேருந்து வந்து முக்கியமான விஷயங்களுக்கு வந்து ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். அப்புறம் இப்போ நம்ம வந்து ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஏன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், எப்பவுமே டெட்டு வந்து 1 பார்த்தோம். அப்புறம் வந்து பிரின்சிபல் டயக்ராமில் எப்போதுமே உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து 1 பார்த்தோம் உங்களுக்கு. சரியா, ஐடென்டி மேட்ரிக்ஸ் பார்த்துட்டோம். அப்புறம் அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் பார்த்தவங்களுக்கு. ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ண பார்த்தவங்களுக்கு எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் பார்த்தவங்களுக்கு. சரியா, இந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தோம். எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ்னாக்க நான் என்ன செய்வேன், உங்களுக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ரோ ஆப்ரேஷன் பண்ணணும் பார்த்தோம். ஓகேவா, இது வந்து பார்த்தோம் 3 டைப்ஸ் ஆஃப் ரோ ஆப்ரேஷன் பண்ணணும் பார்த்தவங்களுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அது முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஈக்குவல் மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது, முக்கியமான மேட்ரிக்ஸ். இப்போ அதை பற்றி பார்ப்போம். எப்போ சொல்கிற மாதிரி தான் நம்ம நேற்றுக்கு என்ன பார்த்தோமோ ஜஸ்ட் ஒர்க்கை பார்த்துருவோம், படித்து பார்த்துனது என்னெல்லாம் பார்த்தோமோ 10 நிமிஷம் பார்த்துட்டு இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக கிளாஸ் ஆரம்பிப்போம். நேற்று கிளாஸ் வந்து 10 நிமிஷம் நம்ம பார்த்துருவோம். நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் எப்போ என்ன எங்கே வரும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து 5ஆவடையோ 8ஆவடையோ ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் -2ஆவடையோ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னாக்க வரதான் உங்களுக்கு வந்து ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் பார்த்தோம் உங்களுக்கு. அப்புறம் சரியா, அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா ஒரு உங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ண சொல்லிருந்தேன், பண்ணி அனுப்புங்க, அதை பார்ப்போம் ஒர்க் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் எப்போதுமே விட்டுருக்குன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னாக்கா எப்படி இருக்கும்னாக்கா அது வந்து எப்படி இருக்கும், அதுவும் மறுபடியும் என்னன்னாக்கா ஒரு ஸ்கேலர் மேட்ரிக்ஸாக இருக்கும். அதாவது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் ஸ்பெஷல் டைப் இந்த ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் மட்டும். ஏன்னா பிரின்சிபல் டயகனில் மட்டும் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து வேல்யூஸ் இருக்கும் ஸ்கேலர் மேட்ரிக்ஸில். அப்புறம் அப்பர்லையும் லோயர்லையும் 0 தான் இருக்கும், வேறு வேல்யூ இருக்காது. அப்புறம் அதனால இந்த ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் மட்டும் ஸ்பெஷல் டைப்பு. இது என்னவா வந்து பிஹேவ் ஆகுதுனாக்கா ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் தான் பிஹேவ் ஆகுது. அப்புறம் வந்து அப்பர் ட்ரையாங்கிள் தான் பிஹேவ் ஆகுது, லோயர் ட்ரையாங்கிள் பிஹேவ் ஆகுது. அதாவது அப்பர் ட்ரையாங்கிள்னாக்க வந்து லோயர் ட்ரையாங்கிள் வந்து வேல்யூஸ், அப்பர் ட்ரையாங்கிள்னாக்க அப்பர் ட்ரையாங்கிள் வேல்யூஸ் இருக்கும், லோயர் வேல்யூ இருக்காது. லோயர்னாக்க வந்து லோயர்ல வந்து வேல்யூ இருக்கும், அப்பர்ல வேல்யூ இருக்காது. இதான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் எப்பவுமே வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஏன் யூனிட் மேட்ரிக்ஸ்னா உங்களுக்கு வந்து 1 இருக்காசி, அது டயர் 1 இருக்காசி, அது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு எந்த ஸ்கேலர் மேட்ரிக்ஸையும் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வர முடியும். ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் 5 6 7 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னாக்க கிடைக்கிறதா நமக்கு வந்து ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் பார்த்தவங்களுக்கு. அப்புறம் வந்து நம்மளுடைய டிட்டர்மெண்ட் ஆஃப் ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் எனி ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த பிரின்சிபல் டயகனல். ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் போது டெட்டு கண்டுபிடிக்கணும்னாக்க ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. அந்த பிரின்சிபல் டயகனல்ல வந்து என்ன வேல்யூஸ் இருக்குமோ அதை நீங்க வந்து மல்டிப்ளைஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கிற வேல்யூஸ் தான் அதனுடைய அந்த ஸ்கேலர் மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் பார்த்தவங்க. அப்புறம் வந்து ஒரு ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் இருக்கு, அது இன்வெர்ஸ் பண்ணாலும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அது என்ன ஒரே விஷயம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுங்க, ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ஸ் பண்ணாக்க கிடைக்கிறது வந்து ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். என்ன விஷயம்னாக்கா அந்த பிரின்சிபல் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுல, அது மட்டும் வந்து 1/ரெஸ்பெக்ட்ல மாறி போயிடும். உங்களுக்கு பிரின்சிபல் டயகனல் வந்து இப்போ 8 8 8 இருக்குனாக்க வந்து அதை நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது 1/8 1/8 1/8 மாறி போகும். அது மட்டும் தான் பார்த்து நம்ம எழுத்து கோடு போட்டு பார்த்து நம்ம சரியா போய் பார்த்துட்டு நம்ம. ஓகேவா, சரி பார்த்தோம். அப்புறம் அதுக்குள்ள கோடு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நேற்றுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சரியா இன்ஃபர்மேஷன் சொல்லலை, தட் வாஸ் மை மிஸ்டேக். என்ன அப்படின்னாக்க வந்து நேற்று என்ன சொன்னோம்னாக்கா ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் வந்து 2 ஆப்ரேஷன் இருக்குன்னு சொன்னோம். என்ன ஆப்ரேஷனாக்க உங்களுக்கு வந்து 2 ஸ்கேலார், அதாவது நம்ம என்ன சொன்னோம்னாக்கா 2 மேட்ரிக்ஸ் வந்து சம் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஸ்கேலார் 2 மேட்ரிக்ஸ் சம் பண்ணிட்டு ஒரு ஸ்கேலார்ல மல்டிப்ளை பண்ணாக்க வந்து ஆன்சரும் அது தனித்தனியா வந்து ஒரு ஸ்கேலார்ல வந்து நம்ம வந்து இந்த மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்கேலார்லையும்
பி மேட்ரிக்ஸ் ஸ்கேலார்லையும் தனித்தனியாக பண்ணிட்டு சம் பண்ணால் சேமா இருக்கும்னு சொன்னோம். ஓகேவா? அப்புறம் என்ன சொன்ன, உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இருக்குது, ரெண்டு ஸ்கேலார் இருக்குது, ரெண்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது, ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, ஒரே ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்கு, ஒரே ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்றோம்னாக்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னாக்க ஒரு ரெண்டு ஸ்கேலார் இருக்குது 5,6 இருக்குது. ஃபர்ஸ்ட் 5ஆல வந்து மேட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், மல்டிப்ளை பண்றோம். அப்புறம் என்ன பண்றோம்னாக்க வந்து அந்த ரெண்டு மறுபடியும் நம்ம 6ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெண்டும் சமமா இருக்கும்னு சொன்னோம். ஆக்சுவலா இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கிறாங்க வந்து இது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. இது வந்து மேட்ரிக்ஸினுடைய ப்ராப்பர்ட்டி இது. ஓகேவா? அதுக்காக வேண்டி தான் பார்த்தோம். ஹர்ஷித் தான் வந்து நமக்கு வந்து பேர் ஹர்ஷித் தானே? சபி சொன்னது யார்? அதை சபி அகமது இர்ஷாத் அகமது வந்து அதை வந்து நோட்டிஃபை பண்ணிருந்தாரு. தேங்க்யூ அகமது. அது வந்து நான் கரெக்ஷன் பண்ணியாச்சு, அப்புறம் நோட்ஸ் மாற்றி போட்டாச்சு, அப்புறம் வேற ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்றதுனாக்க வந்து இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் உள்ள ப்ராப்பர்ட்டின்னு சொல்றதுனா கிடையாது. இது வந்து பொதுவாக ஜென்ரல் மேத்தமெட்டிக், இது மேட்ரிக்ஸ் உள்ள ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இட் வாஸ் மை மிஸ்டேக். ஓகேவா? இது பார்த்தோம். அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம, சரிதானே? இன்னத்துக்கு வந்து பார்த்துட்டு இருந்தோம். பார்த்து முடிச்சுட்டு நம்ம அந்த ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தோம், நம்ம இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அதெல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் வந்து எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் போனோம். உங்களுக்கு எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் வந்து மறுபடியும் பார்த்துங்க, இவ்வளோ மேட்ரிக்ஸ் முடிச்சாச்சு. நம்ம வந்து இப்போ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸுடைய முக்கியமான அதுதான் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸும் ஒரு முக்கியமான மேட்ரிக்ஸ். எப்பவுமே இதில் வந்து நம்ம வந்து 3 ஆப்ரேஷன் பண்ணுவோம். எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், ரோ வைஸ் அப்ரோச். நம்ம வந்து ஒரு எல்லா ரோ என்ன செய்வோம், உங்களுக்கு வந்து எல்லாமே ரோ வைஸ் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம். ரெண்டு அப்ரோச் இருக்குன்றாங்க வந்து. ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணோம்னாக்க, ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்குது, அதோடைய ரோ வந்து என்ன பண்ணுறோம், உங்களுக்கு வந்து மாடிஃபை பண்ணோம்னாக்க அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு வந்து எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்குது, அதை வந்து 3 ஆப்ரேட் பண்ண முடியும். ரோ ஆப்ரேஷன் 3 ஆப்ரேட் பண்ண முடியும். ஒரு 2 ரோ ஸ்டாப் பண்ண முடியும். இல்லைனாக்கா ஒரு ஸ்டாப்னாக்க 1வது ரோ 2லையும் 2வது 1லையும் பண்ண முடியும். அப்புறம் வந்து ஸ்கேல் பண்ணுறதுனாக்க வந்து ஒரு ரோ இருக்கும், அதை வந்து 5ஆவது 6ஆவது ஸ்கேல் பண்ண முடியும். ரோ அடிஷனாக என்ன பண்ணோம்னாக்கா ஆடிங்க மல்டிபிள் ஆஃப் ஒன்றோன்னு 2 ஆப்ரேஷன் நடக்குது. முதல்ல ஒரு ரோ எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்றோம், பண்ணிட்டு வர ரிசல்ட் இருக்குல்ல, அதை வந்து இன்னொரு ரோல ஆட் பண்றோம். உங்களுக்கு ஆடிங் மல்டிபிள் ஆஃப் 1 to another row. இதுதான் பண்ண முடியும் உங்களுக்கு. இது மாதிரிலாம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. சரியாண்ணா? இதெல்லாம் வந்து பண்ண முடியும். அது கோடெல்லாம் போட்டு பார்த்தோம் உங்களுக்கு. சரியா? ஓகே. இன்னொரு என்னக்கா ரெண்டாவது ஆப்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்கு வைப்போம். அதே தான் உங்களுக்கு எப்படின்ட்டு அந்த ஆப்ரேஷன்லாம் பண்றோம். ஒரு எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் என்ன பண்றோம்னாக்க, ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ்ல வந்து ரோ ஸ்வாப் பண்றோம், ரோ ஸ்கேல் பண்றோம், அது ரோ வந்து ஆட் பண்றோம், பண்ணிட்டு வர்ற மேட்ரிக்ஸோட ஒரு நார்மல் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்றோம். இது ரெண்டு அப்ரோச் சொன்னோம் உங்களுக்கு. இதான் சொன்னோம், வேற புதுசாக ஒன்று ஸ்பெஷலாக கிடையாது. அப்புறம் இதான் பார்த்தோம், ரோ ஷாப்பிங்னாக்க என்ன பண்ணி பார்த்தோம். இப்போ இந்த ரோ ஷாப்பிங்னு சொல்லிட்டோம்ல, அது பேர் தான் உங்களுக்கு பர்முட்டேஷன் மேட்ரிக்ஸ். இன்டர்சேஞ்ச் ஆஃப் டூ ரோஸ் ஆஃப் டூ ரோஸ் காலம்னு பேரு. ஜென்ரலா ரோ ஷாப்பிங் வந்து ரோ தான் பண்ணுவோம் எப்பவுமே உங்களுக்கு. சரியா? பண்ணுவோம் நம்ம. ஸோ இன்டர்சேஞ்சிங் டூ ரோஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். அப்போ இது பேர் தான் உங்களுக்கு பர்முட்டேஷன் மேட்ரிக்ஸ் சொன்னோம். ஏன்னாக்கா டேட்டா செட்ல வந்து உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரோஸ் இருக்கும், எந்த 2 ரோயும் நம்ம சாப்பிட முடியும். அப்போ நிறைய சான்சஸ் இருக்கு, நம்ம நிறைய பர்முட்டேஷன், நிறைய கலவை பர்முட்டேஷனா நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண முடியும். அதுக்காக இது வந்து என்ன சொல்றோம், பர்முட்டேஷன் ப்ராசஸ் சொல்லுவாங்க, இல்லைனாக்கா பர்முட்டேஷன் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க பார்த்தோம். அப்புறம் ரோ ஸ்கேல்னு தெரியும் உங்களுக்கு வந்து, ஒரு ரோ வந்து ஒரு 5ஆலையோ 6ஆலையோ ஸ்கேல் பண்றது. ரோ அடிஷனா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் அது இப்போ என்ன ரோ அடிஷனா உங்களுக்கு வந்து ஒரு ரோ வந்து 5ஆல வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு வர்ற ஆன்சரோட இன்னொரு ரோ ஆட் பண்றது, அதான் உங்களுக்கு ரோ அடிஷன் பேர். அப்புறம் நம்ம ரோ ஷாப்பிங் நடக்கும்போது நம்ம பார்த்தோம், அதோட சைன் வந்து மாறணும் சொன்னோம், டிட்டர்மினன்ட் சைன் மாறணும் சொல்றோம். ரோ ஸ்கேலிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அதனோட வந்து இப்போ ரோ வந்து 5ஆல நீங்க ஸ்கேல் பண்ணீங்கன்னாக்க அதுக்கு வந்து 5ஆல ஒரு ரோவை நீங்க வந்து 5ஆல ஸ்கேல் பண்றீங்க, மல்டிப்ளை பண்றீங்கன்னாக்க அந்த டெட்டும் என்ன ஆகுமாக்க வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கும். அதான் விஷயம் உங்களுக்கு. சரியா? அப்புறம் இது வந்து இதான் உங்களுக்கு ஸ்கேலிங் பேரு. ரோ அடிஷன்றது உங்களுக்கு ஷேரிங் த மேட்ரிக்ஸ். ஷேரிங் த மேட்ரிக்ஸ்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து அதனுடைய டெட்ரமெண்ட் மாறாது, ஷேப் மாற சொல்லிருக்கும். இதெல்லாம் வந்து படம் போட்டு காமிச்சேன் அப்படின்னு. ஓகே தானே? 3 டைப்ஸ் பண்ணி பார்த்தோம். ரோஸ் ஸ்வாப் பண்ண என்னன்னு பார்த்தோம். ரோஸ் ஸ்வாப் பண்ணும்போது ஒரு ரோஸ் ஸ்வாப் பண்றோம், ரோஸ் ஸ்கேலிங் பண்றோம், ஆடிஷன் பண்றோம். எல்லாத்துக்கும் நம்ம வந்து கோடு போட்டு பார்த்தோம். ஒன்றுத்துக்கு என்ன பார்த்தோம். முக்கியமான விஷயம் இருக்கு, ரோஸ் ஸ்வாப் பண்ணும்போது டெட் வந்து மாறும்னு பார்த்தோம். ஓகேவா? டெட் வந்து மாறும். நார்மல் டெட் 12 இருக்குனாக்க உங்களுக்கு வந்து -12 இருந்துச்சு உங்களுக்கு. ஐடென்டி மேட்ரிக்ஸ் என்ன ஆச்சுனாக்க வந்து 1 இருந்துச்சு, நான் ரோஸ் ஸ்வாப் பண்ண பிறகு வந்து -ன்னு மாறி போயிட்டோம் உங்களுக்கு. இதான் பார்த்தோம் உங்களுக்கு. ரோஸ் ஸ்வாப் பண்ணும்போது தான் நமக்கு என்ன நடக்கும், நமக்கு வந்து மிரரிங் நடக்கும், ரெஃப்ளெக்ஷன் நடக்கும், ஸ்வாப் நடக்கும் பார்த்தோம் உங்களுக்கு. இமேஜ் என்ன பண்ணுறோம் வந்து தலைகீழா இருக்கும் பார்த்தோம் உங்களுக்கு. சரியா? தலைகீழா இருக்கும் பார்த்தோம் உங்களுக்கு. ஸோ இது வந்து அந்த பர்முட்டேஷன் சொன்னாலே உங்களுக்கு வந்து ஸ்வாப்பிங் த ரோஸ் ஆர் காலம்ஸ் தான். அது பார்த்தோம் உங்களுக்கு. அப்புறம்
சரி. அப்புறம் அந்த பெர்முடேஷன் பேர் வந்து ப்ராசஸ் ஆஃப் ரீஅரேஞ்சிங் ரோஸ் ஆர் காலம்ஸ். பட் ரியல் டைம் வந்து காலத்தை பண்ண மாட்டோம், ரோ தான் பண்ணுவோம். பட் நத்திங் ராங் டு நோ டு ரீஅரேஞ்சிங் டு பெர்முடேட் காலம் ஆல்சோ. ரெண்டுமே பண்ண முடியும். பெர்முடேஷன் ஆஃப் ரோஸ் ஆல்சோ ஓகே, பெர்முடேஷன் ஆஃப் காலம் ஆல்சோ ஓகே. ஓகேவா? என்ன பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து பார்த்தோம், ரொட்டேஷன் பண்ணும்போது என்னன்னாக்க வந்து அவனுடைய ஷேப் வந்து மாறல, ஓரியன்டேஷன் மட்டும் மாறி இருக்கு பாருங்க. அதே ஷேப் அப்படியே இருக்குது, ஓரியன்டேஷன் மாறி இருக்கு. அதாவது எப்படின்னாக்க டெட் 5 தான் இருக்கும், மாறல. அப்புறம் வந்து ஸ்கெலின்னா உங்களுக்கு டெட் 5 இருக்கும். நம்ம வந்து 10 ஆக்கிட்டோம்னாக்கா டெட் 10 இருந்துச்சுனாக்கா இப்போ 10 டைம்ஸ் அந்த இமேஜ் பெருசாயிருக்கும் பார்த்தோம். அப்புறம் டிரான்ஸ்லேஷனாக்க டெட் மாறாது பார்த்தோம். ஒரு இமேஜ் என்ன பண்ணுறோம், தள்ளி வைக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் மூவ் பண்ணி வைக்கிறோம். இங்கே ஒரு மாறுகிற ஒரு ஓரியன்டேஷன் மாறல, ஒன்றும் பண்ணல, ஸோ தள்ளி வைக்கிறோம். உங்களுக்கு இது பண்ணி வைக்கிறோம். இதுவும் சான்சஸ் இருக்குன்னு பார்த்தோம் நம்ம. ஓகேவா? அப்புறம் வந்து ஷேரிங்னாக்க என்ன ஆகுனாக்க உங்களுக்கு வந்து இமேஜினுடைய ஏரியெல்லாம் என்ன பண்ண மாறாது, அந்த ஷேப் இன்னும் மாறுறது பார்த்தோம். இது நான் யூனிஃபார்ம் ஸ்கேலிங், இது எதுவுமே சம்மந்தமான விஷயம். இப்போ என்னன்னாக்க மிரரிங் மட்டும் பண்ணி பார்த்தோம். மிரரிங்னாக்க டெட் வந்து ரோவை வந்து ஸ்வாப் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அது வந்து டெட் மைனஸாக மாறும், ப்ளஸ்லேருந்து மைனஸாக மாறும், இல்லை மைனஸாக இருந்துச்சுனாக்க இது என்ன மிரரிங் நடக்கும்னு சொன்னோம். அதான் ரெஃப்ராக்ஷன் சொன்னோம். உங்களுக்கு அப்புறம் நம்ம ரோஸ் ஸ்வாப் பண்ணி நம்ம வந்து ப்ராஜெக்ட்லாம் போட்டு பார்த்தோம். நம்ம நேற்றுக்கு வந்து போட்டு பார்த்தோம், ஒரு பணம் எடுத்து வச்சு நம்ம போட்டு பார்த்தோம். அதுக்கு அப்புறமே அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ இது ரெண்டு வகையான சோப்பிங் இருக்குது. நீங்கள் ரோபோ வந்து சோப் பண்ணீங்கன்னாக்க அது வெர்டிக்கலாக போகும், தலைக்கீழ மாறும். கால் கிட்ட வரும், கால் தலை மாதிரி இருக்கும், தலைக்கீழ இருக்கும். வெர்டிக்கல்னாக்க வந்து கடைசியானாக்க லெஃப்ட் ரைட் பார்த்தோம் உங்களுக்கு. சரியா? நம்ம வந்து பார்த்தோம் நம்ம. சரி தானே? இதெல்லாம் பார்த்து முடிச்சோம் நம்ம. ஓகே, அடுத்தது பாருங்க. அப்புறம் ரோஸ் பண்ணி பார்த்தோம். அப்புறம் வந்து அடுத்து என்ன பண்ணுறோம், ரோஸ் ஸ்கேலிங் பண்ணி பார்க்குறோம். ரோஸ் ஸ்கேலிங் பண்ணும்போது டெட் வந்து என்ன உங்களுக்கு மாறணும்னு சொல்லி பார்த்தோம் உங்களுக்கு. இது பண்ணி பார்த்தோம். இது என்னன்னாக்கா இது வந்து இமேஜ் பெருசாகாது, அந்த இமேஜில் உள்ள அதனுடைய ஆர்ஜிபி இருக்குல்லையே அந்த ஸ்கேல், அது மட்டும் தான் உங்களுக்கு அதான் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு பண்ணி பார்த்தோம். எல்லாம் பண்ணி பார்த்தோம். இதெல்லாம் வந்து பண்ணி பார்த்தாச்சு. அப்புறம் கடைசியில் என்ன பார்த்தோம், நம்ம ஷேரிங் பண்ணி பார்த்தோம். ஓகேவா? ஷேரிங்னா இதுதான் ஷேரிங்னா என்னக்கா உங்களுக்கு வந்து அந்த டெட் வந்து அப்படியே இருக்கும். அப்புறம் வந்து அதனுடைய இந்த இமேஜினுடைய ஷேப் மட்டும் மாறும். இதான் வந்து பண்ணி பார்த்தோம். ரோஸ் ஸ்கேலிங் பண்ணி பார்த்தோம், எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே, இதெல்லாம் பண்ணி பார்த்தோம். இதெல்லாம் எங்கே வருதுன்னா உங்களுக்கு வந்து அந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் உள்ள வருது, எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் வருது, ரோ அடிஷன் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் பண்ணி பார்த்தோம். ஓகே, பண்ணி பார்த்து முடிச்சாச்சு. நம்ம ரியல் டைமுக்கு நிறைய போட்டு பார்த்து நம்ம பண்ணி பார்த்துட்டோம். பண்ணி பார்த்த பிறகு நம்ம இன்னைக்கு வந்து புதுசாக வந்து ஜஸ்ட் ரீகல் பண்ணி பார்த்தோம். எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னாக்க, எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் சொன்னாலே என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து என்ன ஞாபகம் வரும், உங்களுக்கு வந்து அந்த மூணு ப்ராசஸ் ஞாபகம் வரணும். ரோக்குள்ள பண்ணுற 3 ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் உங்களுக்கு. ரோ ஸ்வாப்பிங், அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேல் பண்ணுறது, அப்புறம் வந்து ஆடிங் மல்டிபிள் ஆஃப் ஒன் ரூட் அனதர், அதுதான் பார்த்தோம் உங்களுக்கு. ஸோ இதே கூட தான் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, ரீகால் பண்ணி பார்த்தாச்சு உங்களுக்கு. இதோட ஸ்டாப் பண்ணி பார்த்தோம் உங்களுக்கு. சரியா? அப்புறம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் உங்களுக்கு பார்த்துங்க. நம்ம வந்து ரோ முடிச்சாச்சு, காலம் ஸ்கொயர் படம் முடிச்சிட்டோம். இன்வெர்ஸ்ட்டை முடிச்ச பிறகு நம்ம ஐடென்டி மேட்ரிக்ஸ்லேருந்து தான் நம்ம என்ன முடிச்சு, நம்ம வந்து ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் முடிச்சோம். ஏன் வச்சுங்க, ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கும் ஸ்கேலருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்புறம் ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கும் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் கனெக்ஷன் இருக்குது. ஓகேவா? இன்னொன்று புதுசாக போட போகிறோம். இப்போ அதுக்கும் என்ன இருக்குனாக்க வந்து ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. சரி, ஏன் வச்சுங்க, ஐடென்டி மேட்ரிக்ஸுக்கும் ஸ்கேலாருக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கேலாரில் மல்டிப்ளை பண்ணோம். அப்புறம் ஐடென்டி மேட்ரிக்ஸில் என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸில் வந்து ரோ ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு அப்புறம் பண்ணி பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க மறுபடியும் என்ன பண்ணுறவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவல் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ்லேருந்து வருது. ஏன் வச்சுங்க, எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் எப்படி வந்துச்சு உங்களுக்குமே, எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் எப்படி வந்துச்சு உங்களுக்கு, ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்துச்சு உங்களுக்கு. சரி, பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இப்போ எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ்னாக்க ரோ ஆப்ரேஷன் பண்ணுறோம், 3 ஆப்ரேஷன் ரோடு பண்ண போகிறோம். ஓகே, ஸ்வாப்பிங், ஸ்கேலிங், அப்புறம் ரோ அடிஷன் பார்க்குறோம். இதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணோம் இன்னைக்கு, இந்த ஈக்குவல் மேட்ரிக்ஸ். நிறைய லாஜிக் இருக்குது, நிறைய தேரி இருக்குது. இதை பற்றி பேசிட்டே போகலாம். மேக்ஸிமம் கவர் பண்ணிருக்கோம். அதுக்காக வேண்டி கோடு ஒரு சின்ன கோடு தான், நிறைய லாஜிக் இருக்கும். அதை படிச்சு நம்ம என்ன சொன்னாக்கா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிருக்கோம். ஈக்குவல் மேட்ரிக்ஸ் எந்தெந்த சுச்சுவேஷனில் எப்படிலாம் பிஹேவ் ஆகுது, டெட் எப்படி பிஹேவ் ஆகுது, மேட்ரிக்ஸ் ரேங்க் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்னு நிறைய கான்செப்ட் இருக்குது. உள்ளி வெறும் கான்செப்ட் தான், அதான புரிஞ்சுக்கணும். கோடு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கோடு தான், நிறைய லாஜிக் இருக்குது உள்ளே. அது மட்டும் கொஞ்சம் தேரிக்க நிறைய இருக்கும், கொஞ்சம் நீ பார்த்து கொஞ்சம் அப்படின்ட்டு கொஞ்சம். சரியா? ரைட். நம்ம என்ன பார்த்தோம், உங்களுக்கு வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ் எங்கேருந்து வருதா, உங்களுக்கு வந்து எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் வருது. முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டல் ஐடியா சொல்லுவோம், என்ன பண்ணுவோம் நம்ம ஐடியா சொல்லுவோம் உங்களுக்கு. ஓகேவா? சரி, நம்ம வந்து என்ன செய்ய, நம்ம வந்து அப்புறம் இப்போ மாதிரி ஒரு டேட்டா செட் இருக்கும் தெரியும். டேட்டா செட் இருக்குது. டேட்டா செட் வந்து ஒரு பெரிய டேட்டா செட் உங்களுக்கு இருக்குவா, இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றவங்க பார்த்துங்க. சப்போஸ் என்ன வந்து டேட்டா செட் வேல்யூ, இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குது. டேட்டா செட் வேல்யூஸ் நாங்கள் வந்து ஒரு 1000 ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு 5000 வேல்யூ இருக்குது, ஒரு 10,000 வேல்யூ இருக்குது, உங்களுக்கு 10,000 வேல்யூ இருக்குது.
அப்புறம் என்ன நம்ம வந்து 7000 வேல்யூ இருக்கு உங்களுக்கு. இது மாதிரி என்ன இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு 7000 வேல்யூ இருக்குது. ஓகேவா? இது மாதிரி வேல்யூஸ் இருக்குது. ஆல்ரைட். ஸோ இது 500 வேல்யூஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. இதான வேல்யூஸ். இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம்னாக்க 1000, 5000, 10000, 7000, 500 வந்து ஸ்டோர் பண்ண வச்சுங்களேன். நிறைய நமக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு மெமரி தேவைப்படும். திரும்ப உங்களுக்கு அப்புறம் தேவைப்படும் உங்களுக்கு. சப்போஸ் நம்ம வந்து 1000 நம்ம வந்து ஒன்றுன்னு விஷயம் ஸ்டோர் பண்ணுறதை விட 1ன்னு ஸ்டோர் பண்ணுறதை விட 1000 ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய நமக்கு பிட்ஸ் நிறைய உங்களுக்கு வந்து பைட்ஸ் தேவைப்படும் உங்களுக்கு. நார்மலாக உள்ளது உங்களுக்கு அப்படின்ட்டு. இது மாதிரி 1, 2, 3, 4, 5 இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு மெமரி தேவைப்படுது எனக்கு. ஓகேவா? இதையே என்ன பண்ணுறேன் இப்போ ஞாபகம் வச்சுங்க. நம்ம வந்து இப்போ என்ன படிக்க போகிறோம், இப்போ நம்ம பார்த்துட்டீங்களா, நம்ம படிக்க போகிற விஷயம் நம்ம வந்து ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். இந்த ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் எதுலேருந்து வருதுனாக்க எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ்ல வருது. எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ்ல என்ன பண்ணுவோம்னாக்க, எலிமெண்ட்ரின்னு சொன்னாலே என்ன வரணும் உங்களுக்கு வந்து ரோ ஆப்ரேஷன் வரணும். சார்ட்டிங் த ரோ, ஸ்கேலிங் த ரோ, ஆடிங் த ரோ வரும் உங்களுக்கு. நம்ம ஆனால் பார்த்தோம்னா உங்களுக்கு அப்புறம் இந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ்லேருந்து வந்துச்சு. ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்துச்சு நமக்கு. சரியா? ஓகே. ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் வந்துச்சு. அப்புறம் ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் வந்துச்சு. இந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஈக்குவல் மேட்ரிக்ஸ் பண்ண போறோம். சரியா? ரைட். ஓகே. நான் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் சொன்னாலே என்ன வரும் ஞாபகத்து உங்களுக்கு, அந்த 3 ரோ ஆப்ரேஷன் ஞாபகத்து வரணும். நான் இப்படி பண்ணாம என்ன பண்றேன், போயிட்டு வேணாப்பா இன்னும் போயிட்டு இதை வந்து 1000 இருக்குல்ல, 1000 டிவைட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இது 1ன்னு ஆயிடும், இது 5ன்னு ஆயிடும், இது அப்புறம் வந்து இந்த 10000 வந்து 10ன்னு ஆயிடும், 7000 வந்து 7ன்னு ஆயிடும், அந்த 500 என்னச்சுன்னா 0.05 ஆயிடும். சரி, அதுக்கப்புறம் அப்போ என்ன பண்ணிருக்கேன், இது என்ன பண்ணாக்க வந்து இந்த இருக்கு இல்லையா, இதுதான் மெயின், இதான் இந்த இருக்கு மட்டும் ஒரே ஒரு ரோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்றேன் ஒரு காமனான ஒரு 3 நாள் வெயிட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்ப என்ன சொல்றாங்க, இந்த மேட்ரிக்ஸும் இந்த மேட்ரிக்ஸ் ஒண்ணுதான். இப்ப பாருங்க, இவ்வளவு ஒரு டேட்டாவை நான் ஸ்டோர் பண்றதை விட இதை எனக்கு ஸ்டோர் ஈஸி 1, 5, 10, 7.05 ஈஸியஸ்ட் நம்பரா இருக்கு பாக்குறதுக்கு. எனக்கு இதெல்லாம் படிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிறது ஈஸியான, இது கஷ்டமா இருக்கு எனக்கு. ஜஸ்ட் 1, 5, 10, 7, 0, ஈஸியா புரிஞ்சு முடியனால உடனே பார்த்தவொடனே எனக்கு தெரிஞ்சு போகுது. இப்ப இதை நான் ஆட் பண்றேன், எனக்கு லேட் ஆகும். இதனாக்க 1, 5, 6, 6, 10, 16, 16, 7, 16, 7, 22, 23, 23, 23, 5, 22, 23. சரியா போச்சு. இதனாக்கா தேவையில்லாம கூட்டிட்டு இருக்கணும் இப்ப. ஸோ என்னால டக்குன்னு பார்த்த உடனே ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியுது. எந்த ஆப்ரேஷன் பண்ண முடியுது, என்னால பண்ண முடியுது. அப்புறம் ஸோ என்ன பண்ணிருக்காங்க, இது வந்து 100% பர்ஃபெக்ட் இருக்காங்க. உங்களுடைய மெஷின் லேர்னிங் அல்காரிதம் இந்த டேட்டாவில் என்ன கத்துக்குமோ அதே மாதிரி என்ன செய்யணும்னா அதே இன்ஃபர்மேஷனை இதுல கத்துக்க முடியுமா? ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம், இந்த டேட்டாவும் அதாவது இந்த மேட்ரிக்ஸும் ஈக்குவலண்ட். இங்க வாங்க அப்படியே இதுதான் சொல்றாங்க. சரியா? இது ஈக்குவல். அப்ப என்ன பண்றோம்னாக்க, என்னுடைய பெரிய சைஸா இருக்கிற டேட்டா செட் இருக்குல்ல, இதை என்ன பண்றேன், ரிடியூஸ் பண்றேன். சின்னதா என்ன பண்றேன், ரிடியூஸ் பண்றேன். நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு ரிடியூஸ் ஞாபகம் வருது, உங்களுக்கு என்ன பண்ண, உங்களுக்கு வந்து அப்புறம் காஸ் ஜோர்டான் பார்த்தோம். நம்ம காஸ் ஜோர்டான் பார்த்தோம். உங்களுக்கு என்ன பண்ண, உங்களுக்கு வந்து இதான் காஸ் ஜோர்டான் எலிமினேஷன் பார்த்தோம். உங்களுக்கு அப்புறம் எலிமினேஷன் பார்த்தோம். உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். எலிமினேஷன் ஸ்பெல்லிங் கண்டுக்காதீங்க, பார்த்தோம். அது ஷார்ட் ஃபார்ம் என்ன பார்த்தோம்னாக்க RREF பார்த்தோம். ரோ ரெடியூஸ்டு எக்லான் ஃபார்மேட்னு பார்த்தோம். இந்த ரோவை என்ன பண்ணாக்க ரெடியூஸ் பண்ணி இப்படி ஆக்கி விட்டேன். இந்த ப்ராசஸ் பேர் வந்து காஸ் ஜோர்டான் எலிமினேஷன் அர்த்தம். என்னன்னாக்க வந்து RREF இந்த ரோ இருக்குல்ல, இந்த டேட்டா செட் இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணாக்க வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்றேன். ஓகேவா? இதுல போய் என்ன ஆப்ரேஷன், இந்த ரோல என்ன ஆப்ரேஷன் பண்றேன், இந்த ரோல போய் என்ன பண்றேன், 1000 டிவைட் பண்ணிக்கிட்டேன். 1000 டிவைட் பண்ணாக்க 1, 5000 டிவைட் பண்ணாக்க 5 பண்ணிட்டேன் உங்களுக்கு. அதான் அப்ப என்ன பண்ணேன், இந்த ரோல போய் ஏதோ ஆப்ரேஷன் பண்றேன். இப்ப என்ன ஆப்ரேஷன் பண்ண போறோம் பாருங்களேன். இப்ப நம்ம என்ன பார்த்தோம், உங்களுக்கு வந்து எலிமெண்டரி மேட்ரிக்ஸ்ல 3 ஆப்ரேஷன் பண்ண சொல்லிருக்கேன். என்ன ஆப்ரேஷன் பண்ண போறோம், உங்களுக்கு நீங்க வந்து 2 ரோ ஸ்வாப் பண்ணலாம். இல்லைனாக்க ஒரு ஸ்கேல வந்து ஒரு ரோ வந்து ஸ்கேல் பண்ணலாம். இல்லைனாக்க என்ன பண்ணலாம்னாக்க ஒரு ரோ வந்து ஸ்கேல் பண்ணிட்டு இன்னொரு ரோட ஆட் பண்ண முடியும். இது 3 ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்றது உங்களுக்கு. அப்புறம் அது மாதிரி ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்றேன், இந்த 3 ஆப்ரேஷன் பண்றேன், ஏதாச்சும் பண்றேன், பண்ண உடனே எனக்கு புது மேட்ரிக்ஸ் கிடைச்சிட்டுது. இதுதான் வந்து இந்த 2வது இந்த கிடைச்சிருக்குல்ல, இதான் எனக்கு வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ் பேரு. இது வந்து மேட்ரிக்ஸ் ஏ வச்சுங்க. இது மேட்ரிக்ஸ் பி. மேட்ரிக்ஸ் பி எப்படி கிடைச்சுன்னா வந்து என்னுடைய மேட்ரிக்ஸ் ஏ இருக்குல்ல, அதை போய் RREF பண்ண, ரோ ரெடியூஸ்டு எக்லான் ஃபார்மேட் பண்ண, அதாவது காஸ் ஜோர்டான் எலிமினேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி 3 ஆப்ரேஷன் பண்ணேன். ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன், ரோ ஸ்வாப்பிங் பண்ணேன், ரோ ஸ்கேலிங் பண்ணேன், ஆட் ரோ பண்ணேன். பண்ணும்போது எனக்கு வந்து புது மேட்ரிக்ஸ் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம். ஸோ இதுவும் இந்த புதுசாக கிடைக்கப்பட்ட ரிடியூஸ்ட் மேட்ரிக்ஸ் பர்ஃபெக்ட். இப்போ நீங்க ஆப்ரேஷன் பண்றது இப்போ எது ஈஸி உங்களுக்கு, அப்புறம் இதை ஈஸியா இருக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 2வது மல்டிபிள் வச்சு வச்சுங்களேன், 4, 2, 5, 10, 5, 20, 7, 14.
0.5 × 2 1 ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். இப்போ பார்த்தோன்னே கிடைச்சிடும். ஜஸ்ட் கண்ணால் பார்த்தாலே ஆன்சர் கிடச்சி போயிடுது அதுக்கப்புறம். சரி, அவங்களுக்கு அப்புறம் ஸோ இதை பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாங்க. மெஷின் என்ன பண்ண உங்களுக்கு இதில் என்ன கற்றுக்க போதோ அதே இன்ஃபர்மேஷன் இருக்குமா, எந்த பிரச்சனை கிடையாதுன்னு இருக்காங்க. இதுதான் ஈக்குவல் மேட்ரிக்ஸ். வெரி பவர்ஃபுல்லான மேட்ரிக்ஸ். நிறைய தேரி கான்செப்ட் இருக்கு உங்களுக்கு. ஓகே, நிறைய விஷயம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் போனால் பார்ப்போம் நம்ம. ஓகேவா, இதில் வந்து இப்போ இந்த ரோ ஸ்பேஸு காலம் ஸ்பேஸு மேட்ரிக்ஸ் ரேங்கு டெட்டு அதில் நிறைய விஷயம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஒன்றா பார்ப்போம் நம்ம. சரியா, ரைட். முதல்ல நம்ம வந்து நம்ம ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் பார்க்குறோம். எப்பவுமே ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் வந்து இங்கே வருது, நமக்கு வந்து எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் தான் வருது. அதாவது எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் நாங்கள் வந்து 3 ஆப்ரேஷன் பண்ணுறோம். அதான் விஷயம் உங்களுக்கு. சரியா, ஓகே ரைட். முதல்ல இது என்ன பண்ண திஸ் பர்ஃபார்ம்ஸ் காஸின் எலிமினேஷன். இதான் பார்த்தோம் உங்களுக்கு. காஸின் எலிமினேஷனாக்கா அந்த காஸ் ஜோடான் ஜோடான் இருக்குல்ல, அந்த பேர் தான் காஸ் ஜோடான். காஸ் ஜோடான் ஒன்றும் கிடையாது. அந்த ரோ வந்து என்ன பண்ணுறோம், ஏதோ குறைக்கிறோம். அது பெரிய மேட்ரிக்ஸ் சின்ன மேட்ரிக்ஸ் மாற்றும். ஒவ்வொரு ரோவிலையும் ஆப்ரேஷன் பண்ணி ஒவ்வொரு ரோலையும் என்ன பண்ணுறோம், ஆப்ரேஷன் பண்ணி அதை இந்த ரோ என்ன பண்ணுறாங்க, சின்னதாக மாற்றிக்கிறோம். ஓகேவா, அப்போ மொத்த டேட்டா செட் என்ன செய்யும் உங்களுக்கு சின்னதாக மாறி போயிடும் உங்களுக்கு. அப்புறம் சரியா, மாறி பண்ணும்போது நான் இவ்வளோ பெரிய மேட்ரிக்ஸ் போய் ப்ராசஸ் பண்ணுறத விட இந்த மேட்ரிக்ஸை பண்ணும்போது என்னன்னாக்க வந்து கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்சி கிடைக்கும். ஞாபகம் வச்சுங்க, கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்சி கிடைக்கும். எப்போ 2 ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் பண்ணும்போது. இதுதான் சார் கான்செப்ட். இதை தான் சுற்றி பேச போகிறோம், வேற ஒன்றும் கிடையாது. இதான் மொத்த கான்செப்ட், இவ்வளோ தான். இதை சுற்றி தான் நிறைய பேச போகிறோம், வேற ஒன்றும் கிடையாது. நிறைய தேதி இருக்குது. நான் சபையை படிக்க சொல்லிட்டு இருக்கேன், 2 பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம், நீ கேட்டுட்டு இருங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா, சரி. முதல்ல வந்து என்ன பண்ணுறோம், இப்போ 2 மேட்ரிக்ஸ் இருக்குது, A and B 2 மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த இருக்குது 2 மேட்ரிக்ஸ் இருக்குது. சரி, என்ன அப்புறம் சரி எனக்கு A and B வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் பாருங்க B வர முடியுமா, முடியும். இப்போ நான் 1 வந்து 1 1000 மல்டிப்ளை பண்ணுறேன், கிடைச்சிரும். 5 1000 மல்டிப்ளை பண்ணுறேன், 5000 கிடைச்சிரும். 10 வந்து 1000 மல்டிப்ளை பண்ணுறேன், 10,000 கிடைச்சிடும். அப்போ எனக்கு மேட்ரிக்ஸ் ஏலேருந்து B கிடைக்குது, B-லேருந்து A கிடைக்குது. ஓகேவா, இதுதான் சார் முக்கியமான விஷயம். அப்போ என்னது, ரெண்டுமே என்ன பண்ண முடியும், இதால் மேட்ரிக்ஸ் A-ஆல் B கிடைக்கும், B-ஆல் A கிடைக்கும். சரி, அப்புறம் ரெண்டுமே சான்சஸ் இருக்கு உங்களுக்கு. சரியா, அப்போ ஸோ என்ன பண்ணுறோம், 2 மேட்ரிக்ஸ் இருக்கு. 2 ரோ எப்போ வந்து ரோ ஈக்குவல் ரெண்டுமே சொல்லுவோம்னாக்க one can be obtained from the other by performing sequence of elementary row operations. இதுதான் சார் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. A-லேருந்து B கிடைக்கும், B-லேருந்து A கிடைக்கும், 2 சான்சஸ் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் எப்போ கிடைக்கும்னா வந்து நான் ரோவில் போய் ஆப்ரேஷன் பண்ணுறேன். என்ன ஆப்ரேஷன் பண்ணுறேன், 3 ஆப்ரேஷன் பண்ணுறேன். ரோஸ் ஷாப்பிங் பண்ணுறேன், ரோஸ் கலெக்ட் பண்ணுறேன், அதனால் ரோ அடிஷன் பண்ணுறேன். சரியா, இவ்வளோதான் சார் விஷயம். இதுதான் சுற்றி பேசப்படுறாங்க வச்சு. ரைட், ரெண்டுமே பண்ண முடியும் உங்களுக்கு. ரைட், இப்போ வந்து கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு போட்டிருக்கோம், புரியாத வாசி. மேட்ரிக்ஸ் B இருக்குல்ல, நம்ம எங்கே கிடைக்குது நமக்கு, obtained from மேட்ரிக்ஸ் A. எப்போ கிடைச்சு நமக்கு வந்து ஆஃப்டர் அப்ளைங் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன். என்ன அர்த்தம், எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷனாக்க 3 ஆப்ரேஷன் இருக்குது. ரோ ஷாப்பிங், ரோ ஸ்கேலிங், அப்புறம் ரோ அடிஷன். இவ்வளோ தான் சார். எனக்கு எப்போ கிடைச்சி B மேட்ரிக்ஸ், எப்போ கிடைச்சிச்சு A மேட்ரிக்ஸ் போய் ரோ ஆப்ரேஷன் பண்ணால் கிடைச்சிட்டு எனக்கு. இப்போ கிடைச்ச பிறகு எனக்கு AB ரெண்டும் டிட்டோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பர்ஃபெக்டாக இருந்துருக்காங்க. சரிதானே, இதான் இந்த ப்ராசஸ் பேர் தான் காஸ் ஜோர்டான் எலிமினேஷன் பேர் உங்களுக்கு. காஸ் ஜோர்டான் எலிமினேஷன் என்னன்னாக்க ரோவில் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் உனக்கு வந்து மினிமமான உனக்கு வந்து மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும். 2 1 தான் இருக்காங்க. அப்புறம் சரி, எது வரைக்கும்லாம் சார் பண்ண முடியும். அப்புறம் ஓகேவா, இது நான் இந்த 1 பண்ணியாச்சு. அப்புறம் கிடைச்சது, அப்புறம் இது கிடைச்சிது. இதை போய் என்ன பண்ணலாம், நான் மறுபடியும் போயிட்டு 0.5 பண்ணலாமா. 0.5 பண்ணாக்க என்ன, 1 வந்து 0.5 ஆயிடும், 5 வந்து 2.5 ஆயிடும், 10 5 ஆயிடும், 7 3.5 ஆயிடும். இந்த 0.5 வந்து என்னன்னாக்க 1/4 ஆயிடும். இன்னும் அது பண்ணலாமா. அப்போ ஏன் சார் அப்படி போகணும், எது வரைக்கும் பண்ணிட்டு போகலாம், ஒரு கணக்கு ஒன்று இருக்கு. எது வரைக்கும் பண்ண போகிறோம், கணக்கு ஒன்று இருக்கு. இப்போ எது வரைக்கும் நமக்கு தேவையோ அது வரைக்கும் பண்ண போகிறோம். நம்ம வந்து இன்னும் பண்ண பண்ணலாம். நீங்க வந்து இந்த ரோவை என்ன பண்ணலாம், போய் ரிடியூஸ் பண்ண முடியும். வர ரிசல்ட் இருக்குல்ல, அதை ரிடியூஸ் பண்ண முடியும். இப்படி போயிட்டே இருக்கலாம், நீங்க இன்ஃபினிட்டா போயிட்டு இருக்கலாம். அப்படி பண்ண வேண்டாம், எனக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் ரிடியூஸ் பண்ணா போதும் அப்படின்னு பார்க்க போறோம். அதான் கான்செப்ட். ரைட், இது முதல்ல வந்து அதான் காஸ் ஜோர்டான் எலிமினேஷன் மெத்தட்னு பேர். இதான் நமக்கு வந்து இதான் பர்பஸ் வந்து ரோ ரிடியூஸ்ட் எக்ஸாம் ஃபார்மேட் தான் பண்ண போறோம் உங்களுக்கு. ரெண்டுமே வந்து ரோ ஈக்குவல் இருக்குன்னு ஆசைப்பட்டோம்னாக்க வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றவங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட் ரோ ஆப்ரேஷன் ரோ ஆப்ரேஷன் பண்ணும்போது அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். ஒரு மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இன்னொரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது. எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்க, வரல ஏமா வச்சு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஒரு மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அது புது மேட்ரிக்ஸ் கிடைக்குது. எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னாக்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம அந்த RREF வச்சு பண்ணோம். ஓகேவா, இதான் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான 3 ப்ராசஸ் தான் இருக்குது. Swapping 2 rows, multiplying a row by non-zero scalar, adding a multiple of one row to another பார்த்தோம். இதுதான் சார் விஷயம் உங்களுக்கு. அப்புறம் ரைட், நிறைய நான் தெரியாம போட்டிருந்தாக்க வந்து சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து இந்த 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 டெஃபினேஷன் புரியுற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் புரியாத மாதிரி இருக்கும். அதுக்காக வேண்டி எல்லாமே போட்டு வச்சு நம்ம. சரியா, அப்புறம் அடுத்து பாருங்க. இப்போ என்ன சொன்னோம் உங்களுக்கு, இப்போ மேட்ரிக்ஸ் ரேங்க் படிச்சிருக்கோம். இப்போ மேட்ரிக்ஸ் ரேங்க்னா என்ன, நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம். நம்ம வந்து
எத்தனை வந்து எத்தனை வந்து லினியர்லி டிபெண்ட் கிடையாது, இண்டிபெண்டன்ட் ரோ இருக்குதோ இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்குது. இந்த மெகா மேட்ரிக்ஸ் டேட்டா செட்டு இதுல வந்து 5 லினியர்லி இண்டிபெண்டன்ட் ரோ இருந்துச்சுனாக்கா, இல்ல 5 லினியர்லி இண்டிபெண்டன்ட் காலம் இருந்துச்சுனாக்கா, அதான் என்னுடைய மேட்ரிக்ஸ் ரேங்க். நிறைய ரோஸ் இருக்கும், ஆயிரக்கணக்கான ரோஸ் இருக்கும், நூற்றுக்கணக்கான காலம்ஸ் இருக்கும். ஆனா லினியர்லி இண்டிபெண்டன்ட் எத்தனை இருக்குது அது மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம். எப்பவுமே ஜென்ரல் என்ன செய்வோம், நாங்கள் வந்து லினியர் இண்டிபெண்ட் எத்தனை காலம் இருக்கு, 1 2 3 4 5 6 7 காலம் இருக்குது. இப்போ நமக்கு என்னன்னா லினியர்லி இண்டிபெண்டாக்க நீங்க ரேங்க் வச்சு பார்த்தீங்கன்னாக்க என்ன இருக்கும், போகுது 7 காலமும் வந்து லினியர்லி இண்டிபெண்ட் இருந்துச்சுனாக்க, அதாவது ஒன்றை ஒன்று சார்ந்து இல்லை அப்படின்னாக்க. இப்போ வந்து இந்த ஸ்மோக்கர் காலம் இருக்குல்ல, இது வந்து என்னன்னாக்க வந்து இப்படி வச்சுங்க, இந்த பிஎம்ஐ இருக்குல்ல, இந்த பிஎம்ஐ காலம் வந்து இன்னொரு காலத்தோடைக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது. சரியான இருக்கக்கூடாது. அதான் உங்களுக்கு லினியர் இண்டிபெண்ட் பார்த்தவங்களுக்கு. சரியா? ஓகே, இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்துச்சுனாக்க, எல்லாமே இண்டிபெண்டா இருந்துச்சுனாக்க எனக்கு வந்து மேட்ரிக்ஸ் ரேங்க் வந்து 7 கிடைக்கும்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் சப்போஸ் எனக்கு மேட்ரிக் ரேங்க் செக் பண்ணி பார்க்குறேன் 6 தான் கிடைச்சிச்சுனாக்க, உங்களுக்கு ஏதோ 2 காலம் வந்து லினியர்லி டிபெண்டா இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் சரியானே அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு. இதுதான் நம்ம ஏற்கனவே மேட்ரிக்ஸ் பற்றி நிறைய பேசியிருக்கோம் உங்களுக்கு. அப்புறம் சரியா, அதை வந்து கொண்டு வராங்க. இப்போ என்ன பண்ண போறோம் உங்களுக்கு, இப்போ இது மாதிரி வந்து என்ன பண்றோம், 2 மேட்ரிக்ஸ் வந்துட்டுது. மேட்ரிக்ஸ் ஏ வந்து மேட்ரிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு. அப்புறம் அதனால என்ன, இதுல என்ன ரேங்க் இருக்கோ, மேட்ரிக்ஸ் ஏல என்ன ரேங்க் இருக்கோ அதே தான் மேட்ரிக்ஸ் பில் இருக்கும். ஏன்னா இதனுடைய மினியேச்சர் வருஷன் தான் உங்களுக்கு. அப்புறம் இதுல பெரிய வருஷம் சின்ன வருஷம் அவ்வளவுதான், ரேங்க் அப்படியே இருக்கு, மாறாது. இங்க என்ன ரேங்க் இருக்கோ அது அங்க ரேங்க் இருக்க போகுது. சரியா? அப்படிதான் இதான் சொல்ல போறோம். அந்த ரேங்க் இருக்கு. என்ன பண்ண போறாங்க, இந்த ரெண்டுமே என்ன பண்ண போறோம், உங்களுக்கு வந்து ஒரு ஒரிஜினல் மேட்ரிக்ஸ்ல உள்ள ரேங்கும் அந்த ரிடியூஸ் பண்ணப்பட்ட மேட்ரிக்ஸ் இருக்குல்ல அந்த ரேங்க் செவனா இருக்கும், சேமா இருக்கும்ன்றதும். இதுதான் முதல்ல செக் பண்ண வேண்டியது. நீங்க சேம் ரேங்க் மாறாது. அது மினியேச்சர் வருஷன் அப்படி திட்டம் தான் பண்றோம், வேற ஒன்றும் கிடையாது. அதான் சார். அப்புறம் இன்னொரு டெஃபரன்ஸ் போட்டுருக்குது, எது டெஃபரன்ஸ் புரியுதோ எடுத்துங்க. நிறைய டெஃபரன்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் 2 மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்றோம், ரோ ஈக்குவல்னு சொல்றோம். எப்பனாக்க வந்து அதனுடைய ஃபைனைட் சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட் ரோ ஆபரேஷன் இருக்கும். இல்லை கவனிச்சுங்க, ஃபைனைட் சீக்வன்ஸ் சொல்றோம். இந்த வார்த்தை கவனிச்சுங்க. இப்போ ஃபைனைட் சீக்வன்ஸ்னாக்க என்ன பண்றோம் உங்களுக்கு, அப்புறம் எனக்கு வந்து ஏதோ ஒரு பண்ண போறேன், அதுக்கு தொடர்ந்து இப்போ நான் சொன்ன உங்கள்கிட்ட இந்த இதுலேருந்து எனக்கு வந்து ரோ ஆப்ரேஷன் பண்ணி இது கிடச்சிட்டு அதுக்கப்புறம் இதை ரோ ஆப்ரேஷன் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு, இது வந்து 0.5 பண்றேன் உங்களுக்கு. அப்புறம் ஒன்று வந்து 0.5 கிடைக்கும் எனக்கு, 5க்கு வந்து 2.5க்கு வந்து எனக்கு வந்து 2.5 கிடைக்கும். அப்புறம் வந்து மறுபடியும் எனக்கு வந்து 10க்கு 5 கிடைக்கும், 7க்கு வந்து 3.5 கிடைக்கும். அப்புறம் 0.5க்கு வந்து உங்களுக்கு வந்து 1/4 இருக்கும், 0.02 கால் இருக்கும். இதை பண்ண முடியும். இப்படி போயிட்டே இருக்கலாமா சார்? வேண்டாம். ஓகேவா? அது வரைக்கும் வேண்டாம். அது போகலாம், ஒரு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஆனா பண்ணாத. இது வரைக்கும் போனாக்க ஃபைனைட் சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட் ஆப்ரேஷன்ஸ், அது மாதிரி வரிசையா வந்து ஆப்ரேஷன் பண்ணி போகாத. ஏதோ 4 வாட்டி பண்ணும், 5 வாட்டி பண்ணும், ஒரு இடத்துல நிப்பாட்டுது. ஓகே, இப்போ என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணோம், 2 வாட்டி பண்ணும், 3 வாட்டி பண்ணும், 4 வாட்டி பண்றோம், 5 வாட்டி பண்றோம். அப்புறம் எங்க சார் நிப்பாட்டணும்? அதான் கேள்வி. இப்போ அப்ப என்ன சொல்றோம், இப்படி கண்டினியூ பண்ணாத. எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் எதிர்பார்க்குறேன், அது கிடைச்சிட்டுனாக்க ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஏதோ இடத்துல என்ன பண்றேன், அப்புறம் இது பண்ண போறேன், 3 ஆகிட்டு 4 வாட்டி பண்றேன், அதுக்கு அங்கேயே எனக்கு வந்து எனக்கு தேவை ஆன்சர் கிடைச்சிட்டுனாக்க அதுக்கு மேலே பண்ண அவசியம் இல்லை. அப்படின்னா ஃபைனைட் ஆப்ரேஷன்ஸ், இன்ஃபைனைட்னா போயிட்டு இருக்கும். அதாவது ரோ ஆப்ரேஷனை மாறி குறைச்சிட்டே போயிட்டு இருக்கீங்க, அது வேண்டான்ட்டு. அது ஒரு பாயிண்ட். அது எப்போ சார் போற, எப்போ எந்த சுச்சுவேஷன் வரும்போது நான் அதுக்கு மேலே ரோ ரிடக்ஷன் பண்ண மாட்டேன், இந்த ரோ ரிடக்ஷன் பண்ணி இது கிடைச்சிட்டு, இந்த ரோ ரிடக்ஷன் பண்ணி இது கிடைச்சிட்டு, அப்போ எங்கன ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு கணக்கு ஒன்று இருக்கு. அது பேச போறோம் நம்ம. சரியா? ஃபைனல் சீக்வன்ஸ் முக்கியமான விஷயம். இப்போ என்ன பார்க்குறோம் வந்து ரோ ஈக்குவல்ன்றது வந்து அந்த ஃபைனல் சீக்வன்ஸ் பார்க்குறோம். அப்புறம் இது மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணாங்க வந்து, இப்போ என்ன பண்ணுவாங்களுக்கு ரோ ஆப்ரேஷன் தான். ரோ ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் சொன்னாலே வந்து ரோ ஆப்ரேஷன் தான். என்ன பண்ணுது, ப்ரெசர்விங் த சொல்யூஷன் ஸ்பேஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லினியர் ஈக்குவேஷன்ஸ். இப்போ இந்த ஸ்பேஸ்னு வந்தாலும் என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு வந்து, வெக்டர் ஸ்பேஸ் ஞாபகம் வரணும். நம்ம சொல்றோம்ல, வெக்டர் ஸ்பேஸ்ல வந்து என்ன உங்களுக்கு வந்தோம், லினியர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் எல்லாமே சொல்றோம். இதுதான் வெக்டர் ஸ்பேஸ். மறுபடியும் ஞாபகம் விட்டுருங்க, வெக்டர் படிச்சோம்ல, மொத்த டேட்டா செட் இருக்குல்ல, இதான் என்ன உங்களுக்கு வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸ். இதுல என்ன உங்களுக்கு வந்து பேசிஸ் வெக்டார் இருக்கும் 5. இப்போ 7 வந்து இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 வந்து ஒரு லினியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார் இருக்கும். இதுல உள்ள அத்தனை தௌசண்ட்ஸ் ஆஃப் ரோஸ் இருக்குல்ல, இந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் ரோவும் அந்த 5 இண்டிபெண்டன்ட் வெக்டாரால உண்டாக்கப்பட்ட வெக்டார் தான் எல்லாமே. இதெல்லாம் வெக்டார், ஒரு வெக்டார் தானே. இவ்வளவு வெக்டார் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்குனாக்க 5 லினியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார் வச்சிருப்பேன், இல்லைனாக்கா 5 6 7 அதை பார்ப்போம் நம்ம ஏதோ வச்சிருக்கோம். இப்போ ஏன்னாக்கா இது வந்து எனக்கு வந்து இதுல வந்து என்ன 7 காலம் இருக்குனாக்கா, இது என்னன்னாக்கா 7 இண்டிபெண்ட் 7 இண்டிபெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு அர்த்தம். அந்த 7 இண்டிபெண்ட் இன்ஃபர்மேஷன் வச்சுதான் இந்த ஆயிரக்கணக்கான மேட்ரிக்ஸும் உண்டாக்கப்பட்டிருக்கும். அதாவது அது பேர் தான் உங்களுக்கு பேசிஸ் வெக்டார். 7 பேசிஸ் வெக்டார்ல இருந்த 7 பேசிஸ் வெக்டார் எடுத்து அதை லினியர் காம்பினேஷன் பண்றேன். என்ன லினியர் காம்பினேஷனாக்க என்ன சொல்லுங்க, லினியர் காம்பினேஷனா 2 நடக்கும் லினியர் காம்பினேஷன்ல.
சொல்ல யாரும் சொல்ல முடியுமா? லினியர் காம்பினேஷன்ல ரெண்டே ரெண்டு ஆப்ரேஷன் நடக்கும், அவ்வளவுதான். என்ன நடக்கும் சொல்லுங்க. இப்ப ரெண்டு ரோ எடுத்து சொல்லுங்க சார். லினியர் காம்பினேஷன் என்ன சார் இருக்கும்? லினியர் காம்பினேஷன்ல ரெண்டு ஆப்ரேஷன் நடக்கும். யாராச்சும் சொல்லுங்க, யாராச்சும். சரி ஓகே, நான் சொல்லிடுறேன். ரெண்டு ரோவை சம் பண்ணுவோம், ஓகேவா? அது ஒரு ஆப்ரேஷன். இல்லைனாக்க ஒரு ரோவை என்ன பண்ணாக்க வந்து ஸ்கேலர் மல்டிபிளிகேஷன் பண்ணுவோம். இந்த ரோவை எடுத்துக்கிட்டு 5ஆல வந்து மல்டிப்ளை பண்ணுவோம், 6ஆல மல்டிப்ளை பண்ணுவோம், ஓகேவா? 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம், -12 மல்டிப்ளை பண்ணுவோம். இல்லைனாக்க என்ன செய்வோம்? மினிமம் 2 ரோவோ 3 ரோவோ 4 ரோ, மினிமம் 2 ரோ இருக்குல்ல, எடுத்து சம் பண்ணுவோம், ஓகேவா? இதுதான் உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு வந்து சம், 2 ரோ சம் பண்றது. அப்புறம் வந்து ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும். இது வந்து சம் ஆஃப் த சம், அதாவது அடிஷன் ஆஃப் 2 ரோஸ். இல்லை உங்களுக்கு வந்து மல்டிப்ளைங் ரோ வித் ஸ்கேலர் அர்த்தம். ரெண்டே ரெண்டு, அந்த ரெண்டு லினியர் காம்பினேஷன் வச்சுதான், ஓகேவா? அத்தனை ரோ இதில் உள்ள ஒரு கோடி ரோ அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கும். சரி உங்களுக்கு அப்புறம் சரி, அதாவது பேசிஸ் வெக்டார் இருக்கும். அந்த பேசிஸ் வெக்டார் இருக்கு இல்லையா, அந்த பேசிஸ் வெக்டார்ல அந்த 7 வெக்டார் இருக்கும். அது மூலமா உண்டாக்கப்பட்ட அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இதான் சொல்லிருக்காங்க உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு ஸ்பேஸ் பேர், உங்களுக்கு இதுதான் வெக்டர் ஸ்பேஸ் பேர் உங்களுக்கு. அப்புறம் ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து ரோ ஸ்பேஸ் காலம் ஸ்பேஸ் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது, ஓகேவா? ரோ ஸ்பேஸ் காலம் ஸ்பேஸ் ரெண்டு இருக்குது. ரோ ஸ்பேஸ்னா ரோவால் உண்டாக்கப்பட்ட ஸ்பேஸ் இந்த அர்த்தம், அதனுடைய லினியர் காம்பினேஷன் இருக்கும். இதுதான் விசேஷம், ரைட்? இப்போ என்ன பண்ணுது, இது மாதிரி நம்ம இந்த ரோ ஈக்குவலன்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, ப்ரெசர்விங் த சொல்யூஷன் ஸ்பேஸ் ஆஃப் சிஸ்டம் லினியர் ஈக்குவேஷன்ஸ். வெக்டர் ஸ்பேஸ்ல மாறாது. ஏன்னாக்க உங்களுக்கு என்ன பண்றாங்க, இதுல மினியேச்சர் வருஷம் தான். ஸோ இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் இதுலயும் இருக்கும். உங்களுக்கு இதுல என்ன இன்ஃபர்மேஷன் இருந்துச்சோ இதுல உள்ள அதே இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். அப்புறம் எனக்கு இந்த டேட்டா செட்டை வச்சு என்னால் எவ்வளவு வந்து எனக்கு வந்து வெக்டார் ஸ்பேஸ் உண்டாக்க முடிஞ்சோ, வெக்டார் ஸ்பேஸ்னாக்க வந்து அந்த லினியர் காம்பினேஷன் வெக்டார் உண்டாக்க முடிஞ்சோ அதே தான் இதுலயும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது மினியேச்சர் வருஷன் தான், ஒண்ணுமே மாற்றம் கிடையாது. ஆனால் ஜஸ்ட் சின்ன வருஷன் அவர் தான் பார்த்துருக்கணும். இது ஒரு பார்த்தோம். இன்னொரு டெஃபினேஷன் பார்த்துருக்காங்க. இப்போ வந்து இப்போ எப்படி வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து எப்படி ஈக்குவல்னாக்க வந்து, ஸோ இஃப் தே கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு ஒன் அனதர் பை சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு திட்டம். மற்றபடி போட்டு வர ஒன்றும் கிடையாது. இதுதான் விஷயம். தேவை நினைக்கிற மறுபடியும் இப்போ எடுத்துடும். நம்ம நிறைய வேண்டாம் உங்களுக்கு, வேண்டாம். சரி ஓகே, 3 டெஃபினேஷன் போகணும். ஓகே, இப்போ வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ஆப்ரேஷன் சொல்றவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுங்க. இது என்னன்னாக்கா இந்த மாதிரி இந்த காஸ் ஜோர்டான் இந்த RRF இருக்குல்ல, ரோ ரிடியூஸ்லாம் ஃபார்மேட் பண்றதுக்கு நம்பையிலையோ ஸ்கைப்புகளையோ டைரக்ட் மெத்தட் இல்லை, அதாவது இன்பில்ட் மெத்தட் இல்லை, சிம்பையில மட்டும் இருக்குது. அதை வச்சு போட்டு காமிச்சிருக்கோம். இல்லைனாக்கா நீ ஃபார்முலா போடலாம். ஃபார்முலா போட்டாக்க அது பெரிய ப்ராசஸ் உங்களுக்கு, ஓகேவா? ஜஸ்ட் வச்சு இன்பில்ட் மெத்தட் இல்லை, ஓகே இல்லை, ஓகேவா? எப்படி மட்டும் பார்த்துங்க நீங்க. ஓகே, ஆல் ரைட், ப்ரெஸ் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கு பார்க்கறது. கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோம், ரோ ரிடியூஸ் பண்ணுறோம். இந்த பண்ண முடியா, இதை வந்து முறைப்படி பண்ணுறோம். நம்ம உங்களுக்கு சப்போஸ் எனக்கு வந்து 2 மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ஓகேவா, எனக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் ஏலேருந்து எனக்கு வந்து மேட்ரிக்ஸ் பை உண்டாக்குறேன். எப்படி பண்ணுறேன், எனக்கு இந்த மேட்ரிக்ஸ் ஏல போய் ஆப்ரேஷன் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், எலிமெண்ட்ரின்னு சொல்கிறேன். எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ்னா என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ரோ ஆப்ரேஷன். என்ன பண்ணுறேன்னாக்க வந்து 2 ரோ வந்து ஸ்வாப் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு ரோ வந்து ஸ்கேல் பண்ணலாம். இல்லைனாக்க என்ன பண்ணலாம், எனக்கு வந்து ஒரு ரோ வந்து 5ஆல ஸ்கேல் பண்ணிட்டு அதையும் இன்னொரு ரோ ஆட் பண்ண முடியும். இதான் பண்ண போறோம் உங்களுக்கு. சரிதானே? இவ்வளோ தான் ஆப்ரேட் பண்ண போறோம். ஜஸ்ட் கேஷுவலாக ஆப்ரேஷன் பண்ண போறோம் உங்களுக்கு. புரிஞ்சுங்க, ஒரு லாஜிக் தான் உங்களுக்கு அப்படின்ட்டு. ஓகேவா, பார்க்க போறோம். இன்னைக்கு வரப்பட வேண்டாம். நம்ம வந்து RRF மெத்தட் ஒன்று இருக்கு, அது எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். ஜஸ்ட் ஒரு லைன் பண்ணி கொடுத்துருவோம். இவ்வளவு டேட்டா செட் இருக்குல்ல, இவ்வளவு டேட்டா செட் வந்து இதை வந்து பண்ண முடியாமல் சொல்லுவோம். உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்க உள்ள நடக்கிற அந்த லாஜிக் ஒன்று புரிஞ்சுங்க. அப்புறம் சரி, பண்ண பண்ணுறோம். மேட்ரிக்ஸ் ஏ ஒன்று இருக்குது. நான் மாறி காமிக்கிறேன், ஈஸியாக இருக்கும் பார்க்கறது உங்களுக்கு. சரிதானே? இந்த இருக்குது, இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இருக்குது. மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது. சரியா? இங்கேயும் மேட்ரிக்ஸ் இருக்கு. அதே தான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டும் ஈஸியாக பார்க்கலாம்ன்றவங்களுக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் போயிட்டு என்ன பண்றேன், மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது. இந்த மேட்ரிக்ஸ் ஏ என்ன பண்றேன், ரோ ரிடக்ஷன் பண்றேன். ஓகேவா? அதாவது என்ன பண்றேன்னாக்கா ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் 2 ஈக்குவலா பண்றேன். எப்படி, மேட்ரிக்ஸ் ஏல போய் நான் வந்து ரோ நான் என்ன பண்றாக்க அந்த ரோ எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ண போறவங்களுக்கு அப்புறம் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண பாருங்க, subtract 3 times the first row from the second row. Okay, subtract the 3 times the first row from the second row. இது உங்களுக்கு என்ன இருக்கு, செகண்ட் ரோ. இது வந்து 1 2 ஃபர்ஸ்ட் ரோ, 3 4 செகண்ட் ரோ உங்களுக்கு. சரியா? அப்புறம் ரைட், இப்போ என்ன பண்றாக்க ஃபர்ஸ்ட் ரோ என்ன பண்றா 3 டைம்ஸ் பண்றான் உங்களுக்கு. அப்புறம் இதான் உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ இந்த இருக்கு பாருங்க. இப்போ வந்து 3 - 3 × 1, 3 - 3 3 டைம்ஸ் சொல்றோம். அப்புறம் பாருங்க இங்க என்ன இருக்கு உங்களுக்கு, 4 - 3 × 2 ரெண்டால பண்றோம் உங்களுக்கு. சரியா உங்களுக்கு? அப்புறம் இது புரியுதா இருக்காச்சும்? சபி சொல்லுங்க, சபி எப்படி பண்ற முடியுது?
subtract 3 times. சரி சொல்லுங்க. subtract 3 times the first row from the second row. அதாவது என்னன்னா 3 times வந்து ஃபர்ஸ்ட் ரோ மல்டிப்ளை பண்ணிட்டு அதை வந்து செகண்ட் ரோவில் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்றோம். ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ரோ வந்து நம்ம அப்படி ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ சபி என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் ரோ வந்து 3 டைம்ஸ் பண்றாங்க. ஓகேவா, சரிதான் பண்றாங்க. சப்ட்ராக்ட் 3 டைம்ஸ் த ஃபர்ஸ்ட் ரோன்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் 3 3ஆல பண்ணோம்னா என்ன இருக்கும், இது 3 வந்துடும், இங்க 6 வந்துருமா? இப்ப சொல்லுங்க சார். இப்போ மேல நமக்கு 3 6ன்னு சொல்லி தனியா கிடைக்குது. அதை என்ன பண்றோம், செகண்ட் ரவுண்ட் வந்து ரெடியூஸ் பண்றோம். அப்போ 3 மைனஸ் நமக்கு வந்து 3 போட்டோம்னாக்கா நமக்கு வந்து 0ன்னு வந்துடும். தென் அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து மேல 6 இருக்கு, கீழே 4 இருக்கு. ஸோ 4 மைனஸ் 6 வந்து -2ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ரைட் சைட்ல ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற அந்த ரிசல்ட் கிடைக்கும். 1 2 0 -2ன்னு கிடைக்கும். சபி என்ன பண்ணாருனாக்கா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து 3ஆல மட்டும் பண்ணிட்டாரு. இங்க 3 இருக்குது, இங்க வந்து 6 இருக்குது. அப்புறம் ஓகேவா, ஸோ அப்போ 3 -3 இந்த 0 வந்துட்டு அப்புறம் இங்க 6 இருக்குது, 6 மைனஸ் அதானே, 6 - 2 வந்து 2 வந்துட்டு. ஓகே தானே? ஓகே தானே சபி? எஸ் சார், எஸ் சார். 4 - 2 4 - 6 -2 வரும். 4 - 6 வந்து -2. ஓகே ரைட். அடுத்தது இது இது வந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரோ ரெடியூஸ் முடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் முடிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்றா பாருங்க, அடுத்து என்ன பண்றீங்க? அடுத்து மறுபடியும் நம்ம என்ன பண்றோம்னா செகண்ட் ரோ வந்து -12 வந்து 1/2 வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்றோம். எதை செகண்ட் ரோனாக்க வந்து இந்த 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 செகண்ட் ரோவா, இந்த ரோவா, அதாவது 0 -2. எஸ். சரி. அப்ப என்ன ஆகும்னா 1 2 அப்படியே இருக்கும், கீழே உள்ளது மட்டும் 0க்கு 0வே இருக்கும். -2 நம்ம வந்து -12 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2 × 12 1ன்னு வந்துடும். சரி ஓகே ரைட். இப்போ செகண்ட் ரோ வந்து நீங்க ஹாஃபால மல்டிப்ளை பண்ணிட்டீங்க, ரிசல்ட் வந்து 1 2 0ன்னு வந்துட்டு உங்களுக்கு. ஓகே தானே? 1 2 0 வந்துச்சவங்களுக்கு அப்புறம் வந்துட்டு 1 2 0 வந்துச்சவங்களுக்கு. ரைட். அப்புறம் பாருங்க, சரி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் போயிட்டு, நம்ம இது வந்து ஆன்சர் வந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன போய் பார்த்தோம், நம்ம வந்து இப்போ நம்ம ஒரிஜினல் ஐடியா என்ன, உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் ஏவை வந்து நான் வந்து ரோ ஆப்ரேஷன் பண்றோம். இப்போ சபி பண்ணாரு, பண்ணினோடனே என்ன கிடைக்கும்னு சொல்லிருக்கேன். இப்போ எனக்கு இந்த ரோ ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு மேட்ரிக்ஸ் பி நினைச்சேன், கடைசியா பாருங்க கரெக்டாக கிடைச்சிட்டு. எனக்கு நான் பண்ணி முடிச்சோடனே எனக்கு மேட்ரிக்ஸ் ஏவை போய் ரோ ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிட்டு, வரிசையா பண்ண இதோ பண்ணாப்ல. ஃபர்ஸ்ட் ரோ வந்து 3ஆல வந்து சப்ட்ராக்ட் பண்ணாப்ல, அப்புறம் வந்து ஹாஃபால மல்டிப்ளை பண்ணாப்ல, நிறைய இப்போ பண்ணிட்டே இருக்காரு. ஓகேவா, பண்ணும்போது ஒரு காலகட்டத்தில் என்ன கிடைச்சிட்டு எனக்கு வந்து, அப்புறம் என்னுடைய இந்த மேட்ரிக்ஸ் ஏவுடைய மினியேச்சர் வெர்ஷன் தான் மேட்ரிக்ஸ் பி. இந்த கிடைச்சிட்டு எனக்கு 1 2 0 1 1 2 0 கிடைச்சிட்டு. அப்புறம் அப்ப என்னன்னாக்கா இந்த மேட்ரிக்ஸ் ஏவும் மேட்ரிக்ஸ் பி சமம், ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் இருக்காங்க. எப்படி ஈக்குவல் மேட்ரிக்ஸ் ஆனிச்சுனாக்க வந்து எப்படி கிடைச்சிச்சு இந்த மேட்ரிக்ஸ் பின்னாக்க, ஏவுல போய் சப் என்ன பண்ணாருனாக்கா ரோ வைஸ் ஆப்ரேஷன் பண்ணாரு. ஒன்னுத்த வந்து 2 ரோ ஸ்டாப் பண்ணலாம், இல்லைனாக்கா 2 ஒரு ரோ வந்து நீங்க வந்து ஸ்கேல் பண்ணலாம். ஓகேவா, இல்லைனாக்க வந்து ஒரு ரோ வந்து 3 4 ரோ வந்து 5ஆல வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஆட் பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், உங்களுக்கு 3 ஆப்ரேட் பண்ண முடியும். பண்ணும்போது எனக்கு கிடைச்சிட்டு அப்புறம் இது 2 சமம்னு சொல்றாப்ப, இதுதான் ஈக்குவல் மேட்ரிக்ஸ். சரிதானே? இப்ப நீங்க இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து இந்த வே மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு வந்து நீங்க மேட்ரிக்ஸ் ரேங்க் கண்டுபிடிக்கிறீங்க. மேட்ரிக்ஸ் ரேங்க் வந்து 1 இருந்துச்சுன்னா இதுக்கு 1 இருக்கும், இந்த சமம் தானே. மேட்ரிக்ஸ் ரேங்க் 2 இருந்துச்சுன்னா அங்க 2 இருக்குன்னு இருக்கும். சரி, உங்களுக்கு அப்புறம் இதை மட்டும் ஞாபகம் வச்சு, இவ்வளவுதான் சார் விஷயம். உங்களுக்கு அப்புறம் ஓகே, இது 2 சின்னதா போட்டிருக்குது. இப்பதான் இது பேர் தான் வந்து இப்ப தப்பி பண்ணாருல்ல, அதான் உங்களுக்கு வந்து RREF, ரோ ரெடியூஸ்டு எக்லாம் ஃபார்மேட். இன்னொரு பேர் வந்து உங்களுக்கு வந்து காஸ் ஜோர்டான் எலிமினேஷன் மெத்தடு. ஓகேவா, அதாவது ரோ எலிமினேட் பண்ணிட்டே இருக்கேன். எப்படி எலிமினேட் பண்றேன்னா, உங்களுக்கு வந்து அந்த ரோ வந்து நான் ரோ ஆப்ரேஷன் பண்ணி 3 ஆப்ரேஷன் இருக்குல்ல, ரோ ஸ்வாப்பிங், ரோ ஸ்கேலிங், அப்புறம் வந்து ரோ அடிஷன் பண்ணி என்ன பண்றாங்க கொண்டு வரலாம். இதுதான் சார் விஷயம். இப்போ நீ என்ன கேள்வி கேட்கலாம், சரி சார் மெட்ரோஸ் இப்போ நீங்க பண்ணீங்க, நீங்க அப்புறம் பண்ணியாச்சுல்ல, ஏன் இதை திருப்பி வந்துட்டுல உங்களுக்கு இதையும் பண்ணலாமா? தாராளம், பிரச்சனை கிடையாது. இதை இன்னும் இந்த வந்துட்டுல இதையும் திருப்பி பண்ணலாமா? தாராளம் பண்ணலாம். ஓகேவா, ஆனா எனக்கு ஒரு ஏன் இது வரைக்கும் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு வந்து ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. ஏன் பண்றோம் உங்களுக்கு இன்னும் தாராளம் பண்ண முடியும் உங்களுக்கு. ஓகே, என்ன பண்ண முடியும் உங்களுக்கு, சரியான என்ன ஏன் நிப்பாட்டு இருக்குன்னு காரணம் ஒன்று இருக்கு, பேச போறோம் நம்ம. சரிண்ணா, நம்ம என்ன சொன்னோம், ஃபைனைட் ஆப்பரேட் சொல்லிருக்கோம், நம்ம இன்ஃபைனைட் கிடையாதுன்னு இருக்கோம். சரி, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க, செகண்ட் டைம் பண்ணி ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு. அப்புறம் மேபி தேர்ட் டைம் பண்ணலாம், ஃபோர்த் டைம் பண்ணலாம், 5 டைம்ஸ் 6 டைம் பண்ணலாம் உங்களுக்கு. ஆனா என்னக்கா அது வந்து கண்டினியூஸா பண்ணிட்டு போக கூடாது. ஓகேவா, உங்களுக்கு எங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான ரிசல்ட் வருதோ அதை ஸ்டாப் பண்ணா போதும். உங்களுக்கு கண்டினியூஸா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான ரிசல்ட் வந்து இப்போ எனக்கு தேவையான ரிசல்ட் வந்து இங்க பாருங்களேன். இப்போ சபி என்ன பண்ணாருன்னா வந்து சப்ட்ராக்ட் 3 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ 1 2 வந்து என்னன்னா 3ஆல வந்து மல்டிப்ளை பண்ணாரு உங்களுக்கு. அப்புறம் 4 3 3 2 3 6 அப்போ மைனஸ் பண்ணாப்புல என்ன கிடைச்சி எனக்கு வந்து 1 2 0 2. எனக்கு இந்த மேட்ரிக்ஸே போதும் சார் அப்படின்னாக்கா இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ மனசை வச்சிருக்கேன், ஒரு சொல்யூஷன் ட்ரை பண்றேன். எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணேன் 1 2 0 0 மைனஸ் கிடைச்சிட்டு அதே பண்ணிக்கலாம், போதும் எனக்கு, அவ்வளவுதான். இந்த பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ
ஓகே, இது பண்ணி பார்த்தேன், இங்கேயும் எனக்கு சொல்யூஷன் வரல அப்படின்னா அடுத்து போகிறேன். எனக்கு எது வரைக்கும் சொல்யூஷன் கிடைக்குதோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஓகேவா, பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் உங்களுக்கு. சரியா, இதான் சார் விஷயம். ஒரு ஓகேவா, ஒரு கட்டத்தில் உங்களுக்கு என்னன்னாக்க வந்து சொல்யூஷன் வந்து கிடைக்கும், இல்லை கிடைக்காம போகும். சொல்யூஷன் கிடைச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஓகேவா, சொல்யூஷன் வந்து கிடைக்கலனாக்க அது பேர் தான் உங்களுக்கு வந்து என்ன, அது பேர் தான் என்ன உங்களுக்கு வந்து நம்ம 3 பார்த்தோம்ல, ஒன் சொல்யூஷன், மெனி சொல்யூஷன், நோ சொல்யூஷன் பார்த்தோம் உங்களுக்கு. நம்ம அப்போ என்னன்னாக்க உங்க சொல்யூஷன் கிடைக்கலனாக்க நோ சொல்யூஷன் அர்த்தம், அவ்வளோதான். சரியா போச்சு. உங்க ஆன்சர் கிடைச்சிட்டுனா உங்களுக்கு வந்து என்ன, உங்களுக்கு வந்து ஒன் சொல்யூஷன் அர்த்தம் உங்களுக்கு. இதுதான் சார் விஷயம். ரைட், இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போகணும், இன்னும் கொஞ்சம் எண்பது அப்படி போகணும். ரைட்டா, பார்த்து முடிச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணி பார்த்தோம் உங்களுக்கு வந்து அப்புறம் அந்த காசியன் எலிமினேஷன் மெத்தட் பிரகாரம் ஒவ்வொருவா பண்ணி பார்த்தோம். பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணோம், போத் மேட்ரிசஸ் என்ன பண்ணோம், அந்த RRFE ஃபார்மேட் கொண்டு வந்து நம்ம குறைச்சி கொண்டு வந்துட்டு இருக்கோம். சரிதானே, இப்போ அந்த RRFE போத் மேட்ரிசஸ் சேம், ரெண்டு சேம் தான். ஓகேவா, அப்படின்னாக்க then B can be obtained from A by sequence of row operations. கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதான் சார் விஷயம். உங்களுக்கு ரெண்டு பண்ண அவசியம், எனக்கு ரெண்டுமே எனக்கு ரோ ஈக்குவலன்ட் இருக்காங்க. ரெண்டு மேட்ரிக்ஸ் உள்ள ரெண்டு ரோ ஈக்குவலன்ட் தான் இருக்காங்க சார். இதுதான் விஷயம். ரைட், இப்போ நம்ம வந்து முக்கியமான விஷயம் பார்க்க, நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு டிஃபரெண்ட் இருக்குது. இந்த காஸ் ஜோர்டன் ப்ராசஸுக்கும் ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ்க்கும் டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது. இப்போ சபி என்ன பண்ணாரு, இதுக்கு மேலே பண்ணவே இல்லை பாருங்க. இந்த பாருங்க, இது ஸ்டாப் பண்ணாரு பாருங்க. ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து ரெண்டாவது மூலம் மல்டிப்ளை பண்ணாரு. அப்புறம் செகண்ட் ரோ வந்து ஹாஃப் ஆட வந்து மல்டிப்ளை பண்ணி ஸ்டாப் பண்ணாரு. நம்ம மேலே போகவே இல்லை. ஓகேவா, இந்த கான்செப்ட் பேர் வந்து RRFE. ஓகேனா, RRFE அதான் ரோ ரெடியூஸ்டு எக்கனாமிக் ஃபார்மேட் பேர். அதே தான் வந்து காஸ் ஜோர்டன் பண்ணுது. ஒரு சின்ன ஒன்று டிஃபரெண்ட் என்னன்னாக்க, இந்த காஸ் ஜோர்டன் இருக்குல்ல, இது என்ன பண்ணாக்க உங்களுக்கு வந்து மறுபடியும் போய் சபீர் நிப்பாட்ட மாட்டாங்க. மறுபடியும் போய் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு ரோ, இந்த ரோ எடுத்து என்ன பண்ணுவாங்க, இன்னொரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ரோ ஸ்கேலிங்கோ, ஷாப்பிங்கோ, ஸ்கேலிங்கோ இல்லைனாக்கா அடிஷன் பண்ணுவாங்க. எதுவும் பண்ணுவாங்கனாக்க வந்து இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இதான் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வர்ற வரைக்கும் பண்ணிட்டே இருப்பாரு. ஓகேவா, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வர்ற வரைக்கும் விட மாட்டார். அப்புறம் ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரல அப்படின்னாக்க என்ன வரலாம், உங்களுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கும், அது வரைக்கும் விட மாட்டாங்க. கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்பாங்க. இதான் உங்களுக்கு வந்து காஸ் ஜோர்டன் பண்ற வேலை. ஓகேவா, அதாவது இன்னொன்று எப்படி சொல்லலாம்னா, உங்களுக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க வரைக்கும் பண்ணிட்டே இருப்பாங்க இருக்கும். சரியானா, பட் ரோ ரெடியூஸ்ட் எக்கனாமிக் ஃபார்மேட்ல எனக்கு எங்கன்னு தேவையோ இங்கே எனக்கு ஆன்சர் வந்துட்டு, இந்த ஆன்சர் போதும்பா, அதாவது எனக்கு வந்து இந்த ஆன்சரும் இந்த மேட்ரிக்ஸ் பெரிய மேட்ரிக்ஸும் இது ஒண்ணுதான்ப்பா, எனக்கு இதே தேவையில்லை, எனக்கு இதை பண்ண முடியும், எனக்கு இங்கே ஆன்சர் கிடைச்சிட்டு அப்புறம் மறுபடியும் பண்ண அவசியம் கிடையாதுப்பா, இதே போதும் எனக்கு, அப்படி ஸ்டாப் பண்ணிட்டேன். இது பேர் தான் உங்களுக்கு ரோ ரெடியூஸ்டு எக்கனாமிக் ஃபார்மேட் இந்த இருக்குது. பட் காஸ் ஜோர்டன் அது பண்ண மாட்டோம். இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்றோம், உங்களுக்கு வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கிற வரைக்கும் பண்ணிட்டு இருப்போம் நம்ம. இதுதான் விஷயம். இங்க பாருங்க, என்னன்னாக்க வந்து இந்த காஸ் ஜோர்டன் எலிமினேஷன் என்ன பண்ண உங்களுக்கு வந்து, இது என்ன பண்ண உங்களுக்கு வந்து அந்த இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகேவா, அது இருந்துச்சுனாக்க அந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுனாக்க, ஓகேவா, பை டிரான்ஸ்ஃபார்மிங் இந்த மேட்ரிக்ஸ் இன்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஓகேவா, இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். வேற ரோவுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடும் உங்களுக்கு. அப்புறம் சரிண்ணா, matrices determined by checking if two matrices reduced to the same RRE format. ரெண்டுமே உங்களுக்கு சேமா இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறோம், நம்ம கடைசி பண்ண மாட்டோம் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன கோடு போட்டுருவோம். கோடு போட்டு நம்ம என்ன செய்ய, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் நம்ம உங்களுக்கு. நம்ம 3 ஆப்ரேஷன் சொல்லிருக்கோம். 3 ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துருவோம். பண்ணி பார்த்துட்டு அதுலேருந்து போடுவோம். நிறைய தியரி கான்செப்ட் இருக்குது, நிறைய லாஜிக் தான் சொல்லிருக்காங்க. இப்போ ஆனால் இதெல்லாம் முக்கியமான லாஜிக், எல்லாமே முக்கியமான லாஜிக். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கிறேன், சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஒரு இதை படிச்சிருக்கோம் நம்ம. ஞாபகம் வச்சுங்க, சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம் நம்ம. சரிதானே, சார் அப்போ நேர கான்செப்ட் வேறும். பஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரொம்ப உடனே புரியும், ஒன்றும் குழப்பம் வேண்டாம் உங்களுக்கு, உடனே புரியும் உங்களுக்கு. சரிதானே, ரைட் சார். எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் உண்டாக்குறேன், மேட்ரிக்ஸ் உண்டாக்கிட்டேன் சார். மேட்ரிக்ஸ் உண்டாக்கிட்டேன். நம்ம வந்து சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கான்செப்ட் இருக்கும் அப்புறம் அதை ஃபஸ்ட் சொல்லி நம்ம போயிட்டாங்க. சரிதானே, இதனுடைய 3 ஈக்குவேஷன் இருக்கு சார். ஓகேவா, 1x 2y + 3z = 6, 4x + 10y 6 + 6z வந்து 15, 7x 8y 8z 3 அன்னோன் இருக்கு, x y z இருக்குது. 3 வந்து லினியர் ஈக்குவேஷன் இருக்கு. லினியர் ஈக்குவேஷனா குறைஞ்சபட்சம் 2 இருக்கணும், 3 இருக்கு, இட்ஸ் ஓகே, 100 கூட இருக்கலாம், மினிமம் 2 இருக்கணும், 3 இருக்கு, ஓகே தான். அப்புறம் என்ன பார்த்தோம், இது மொத்தமும் பேர் வந்து ஈக்குவேஷன் பார்த்தோம். ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடில் வந்து எக்ஸ்பிரஷன் பார்த்தோம் நம்ம. ஞாபகம் இருக்கா, அப்புறம் பார்த்தோம். இதில் 3 ஈக்குவேஷன் இருக்குது. ஒவ்வொரு ஈக்குவேஷன் என்ன வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. எக்ஸ்பிரஷனா இஸ் ஈக்குவல்ஸ் இருக்காங்க பார்த்தோம். அதுக்கப்புறம்
அப்புறம் இது பேர் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். இதுக்குள்ளே என்ன பண்றோம்னாக்க வந்து இந்த 6, 15, 24 இருக்குல்ல, இது கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு பார்த்தோம். 6, 15, 24 இருக்குல்ல, இது வந்து என்ன வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு பார்க்குறோம். சரிண்ணா? இல்லாக்க கான்ஸ்டன்ட் வெக்டார்னு பார்த்தோம். கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டார். இதுல இருந்து என்ன பண்றேன்னாக்க நான் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் உண்டாக்குறேன். 1, 2, 3 செட் அதை மட்டும் பார்க்குறேன். இந்த வச்சுக்கிறேன். உண்டாக்கி பார்த்துருவோம் நம்ம முதல்ல. இதுதான் ஈக்குவேஷனு. இதுல போயிட்டு நான் வந்து ஒரு என்னுடைய ஒரு மேட்ரிக்ஸ் உண்டாக்குறேன். சரியா? இந்த மேட்ரிக்ஸ் பாத்துங்க சார். 1, 2, 3 4x 2/3 ஆச்சா? அப்புறம் பாருங்க 4, 10, 6 இருக்கா? 4, 10, 6 இருக்குதா? அப்புறம் 7, 8, 8. ஓகே, 7x 8y z. சரியா போச்சா? இதுதான் என்னுடைய இது பேர் தான் உங்களுக்கு வந்து இது பேர் உங்களுக்கு வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்னு பேர். கோஎஃபிஷியன்ட்னாக்க வந்து உங்களுடைய அன்னோன் வேரியபிளுக்கு முன்னாடி இருக்குல்ல, 1 இருக்குது, 2 இருக்கு, 3 இருக்கு, மூணுமே உங்களுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் பேர். கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் உண்டாக்கிட்டேன். சரிதானே? ஓகே, இது பேர் வந்து கான்ஸ்டன்ட் வெக்டார்னு சொல்லிருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் நம்ம அன்னைக்கு பார்த்தவங்களுக்கு ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் படிச்சிருக்கோம். ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ்னாக்க இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட இந்த கான்ஸ்டன்ட் சேர்த்துட்டோம்னா கிடைக்கிறது என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வந்து ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும் பேர். அதான் படிச்சு நம்ம பண்ணி பார்த்தோம். இப்போ ஒரு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் என்னுடைய லீனியர் ஈக்குவேஷன்ல பார்த்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த வெக்டார் இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, மேட்ரிக்ஸ் வாங்க அரையா வெக்டர் சொல்லுவாங்க. இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை போய் என்ன பண்றான்? போயிட்டு ஆர்ஆர் யூஸ் பண்ண போறோம். ரோ ரிடக்ஷன், ரோ ரிடியூஸ்டு எக்ரான் ஃபார்மேட் பண்ண போறோம். பண்ணிட்டு இதனுடைய எக்ஸ் பொசிஷனை கண்டுபிடிக்க போறோம். அன்னோன் வேரியபிள் கண்டுபிடிக்க போறோம். அன்னோன் வேரியபிள் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம்னாக்க இந்த அன்னோன் வேரியபிள் இதுதான் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். இது வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சோம்னாக்க நம்ம பார்த்தோம். நம்ம டெட் வச்சு மொத படிச்சோம் 1 வீக் முன்னாடி. டெட்டையும் கிராமர் ரூல் இருக்குல்ல, கிராமர் ரூல் இருக்கு. கிராமர் ரூல் டெட் அண்ட் கிராமர் ரூலை வச்சு என்ன பண்ணணும்? நம்ம வந்து இதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். நம்ம சரியா கண்டுபிடிச்சோம் நம்ம டெட்டை வச்சு. ஓகே, கண்டுபிடிச்சோம். அப்புறம் என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து அப்புறம் அன்னைக்கு மேட்ரிக்ஸ் ரேங்க் இருக்குல்ல, மேட்ரிக்ஸ் ரேங்க் வச்சு கண்டுபிடிச்சோம். மேட்ரிக்ஸ் ரேங்க் வச்சு கண்டுபிடிச்சோம் நம்ம. அப்புறம் வந்து இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு என்ன பண்ணணும்? சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். அதாவது அன்னோன் வேரியபிள் எக்ஸுக்கு வேல்யூ என்ன, ஒய்க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம் நம்ம. ஓகேவா? டெட் பிளஸ் கிராமர் ரூல் வச்சு நம்ம வந்து எக்ஸ் ஒய் செட்டுடைய வேல்யூ கண்டுபிடிச்சோம். அப்புறம் மேட்ரிக்ஸ் ரேங்க் வச்சு கண்டுபிடிச்சோம். அப்புறம் வந்து இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம். ஓகே தானே? ஏன் முன்னா திருப்பி சொல்லிடுவோம் உங்களுக்கு வந்து டெட்டை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? வந்து ஒரு என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து ஒரு இது மாதிரி ஒரு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் உண்டாக்கிடுவோம். அப்புறம் கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் உண்டாகும். இந்த கிராமர்ஸ் என்ன பண்ணுறது? அவங்களுக்கு வந்து அதனுடைய இந்த இருக்கு இல்லையா, இந்த கான்ஸ்டன்ட் வெக்டார் இருக்குல்ல, இதை போயிட்டு 1, 4 எடுத்து 1, 4 ஃபர்ஸ்ட் காலம் இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதுக்கு வந்து டெட் கண்டுபிடிப்போம். இந்த மேட்ரிக்ஸ் டெட் கண்டுபிடிப்போம். அப்புறம் இந்த முதல் காலம் 1, 4, 7 இருக்குல்ல, இதை ரிமூவ் பண்ணிட்டு 6, 15, 24 இருக்குல்ல, அந்த காலத்துக்கு போட்டு போடுங்க. அப்போ டெட்டு கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம்? இந்த டெட்டோடைய நம்மளுடைய ஒரிஜினல் டெட் வெயிட் பண்ணாக்க வர்ற வேல்யூ தான் எக்ஸ்ன்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம மறுபடியும் இந்த 2, 10, 8 காலம் இருக்குல்ல, இதான் கிராமர் சொல்லுது. எப்படி கிராமர் சொல் என்ன பண்ணாக்க வந்து ஃபர்ஸ்ட் காலத்தை ரீப்ளேஸ்டு பை கான்ஸ்டன்ட் காலம் 6, 15 இருக்கலாம் போட்டுக்க டெட்டு கண்டுபிடி. ஓகேவா? இந்த டெட்டையும் ஒரிஜினல் டெட்டையும் வெயிட் பண்ணாக்க எக்ஸ் கிடைச்சிரும், எக்ஸ் வேல்யூ கிடைச்சிரும். அப்புறம் 2, 10, 8 இந்த காலத்தை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு போல 6, 10, 24 போட்டுக்க, இது டெட்டு கண்டுபிடி. இந்த டெட்டையும் ஒரிஜினல் டெட்டையும் டிவைட் பண்ணாக்க ஒய் கிடைச்சிரும். அப்புறம் பாருங்க 3, 6, 8 இருக்குல்ல, இந்த காலத்தை ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிட்டு மறுபடியும் 6, 15, 24 போடு, டெட்டு கண்டுபிடி. அந்த ஒரிஜினல் டெட்டையும் இதை டிவைட் பண்ணாக்க என்ன இசர் கிடைச்சிரும். இதுதான் கிராமர். இதுதான் உங்களுக்கு வந்து அந்த டெட்டையும் கிராமர் ரூலையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது இருக்கும். அப்புறம் பாருங்க மேட்ரிக்ஸ் ரேங்க் வச்சு பார்த்தோம். நம்ம மேட்ரிக்ஸ் ரேங்க் வச்சு இப்போ நம்ம வந்து எப்படி சொல்யூஷன் கொடுத்தோம்னாக்க அந்த அன்னோன் வேல்யூ கண்டுபிடிச்சோம். எப்படி கண்டுபிடிச்சோம்னா நம்ம வந்து எனக்கு வந்து 3 அன்னோன் இருக்கு. எனக்கு எக்ஸ் ஒய் செட் 3 அன்னோன் இருக்கு எனக்கு. ஓகேவா? இதான் என்னுடைய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். இது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். சரிதானே? அப்புறம் எனக்கு என்ன வந்து அப்புறம் இந்த 6, 15, 24 இருக்குல்ல, இதையும் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? வந்து ஒரு ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும் எனக்கு. இது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், இதையும் பண்ணியாச்சுன்னா ஆர்குமெண்ட் கிடைக்கும் எனக்கு. இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் ரெண்டுக்கும் அதனுடைய ரேங்க் இருக்குல்ல, அந்த ரேங்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இது ரேங்க் 3 இருக்குன்னு வச்சுங்களேன். ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ரேங்க் 3 இருந்து அதனுடைய அன்னோன் வேரியபிள் வந்து 3 இருந்துச்சுனாக்க அப்போ 3மே கரெக்டா இருக்குது. கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க் 3 இருக்குது, ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸோடைய ரேங்க் 3 இருக்குது, அன்னோன் வேரியபிளும் 3 இருக்குது. அப்போ இருந்துச்சுனாக்க வந்து பர்ஃபெக்டா யூனிக் சொல்யூஷன் கிடைச்சிருக்குன்னு சொன்னோம். இதுதான் பார்த்து இது எப்படி பார்த்தவங்களுக்கு மேட்ரிக்ஸ் ரேங்க்னு பார்த்தவங்களுக்கு. ஓகேவா? அப்புறம் அடுத்தது பார்த்தோம். அப்புறம் சப்போஸ் எனக்கு என்ன வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ரேங்க் 3 இருக்குது,
ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் ரேங்க் 3 இருக்குது. ஆனா அன்னோன் வேரியபிள்ஸ் வந்து 2 தான் இருக்குது, இல்லைனாக்கா 4 இருக்குது. ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட ரேங்கும் ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸோட ரேங்கும் சமமா இருக்குது, 3 இருக்குது. ஆனா அன்னோன் வேரியபிள் 4 இருக்குது. அப்படி இருந்துச்சுனாக்க இதுக்கு என்ன கிடைக்கும்னா வந்து மெனி சொல்யூஷன் கிடைக்கும், அதாவது இன்ஃபைனைட் சொல்யூஷன் கிடைக்கும் பார்த்தவங்களுக்கு. சரிதானே? அப்புறம் பாருங்க, அப்புறம் இன்னொரு அடுத்த ஆப்ஷன் பார்த்தவங்களுக்கு. அப்புறம் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 3 இருக்குது, ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க் 2 இருக்குது. ஓகேவா? இது வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ரேங்க் வந்து 3 இருக்குது, ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் 2 இருந்துச்சுனாக்க நம்ம வந்து அன்னோன் வேரியபிள் செக் பண்ண அவசியம் கிடையாது. அது இதுக்கு வந்து நோ சொல்யூஷன். இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு வந்து எக்ஸ்ஒய் கண்டுபிடிச்சோம், எக்ஸ்ஒய் கண்டுபிடிச்சோம், எப்படியே மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம். அப்ப இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் போட்டு பார்த்தோம். இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணிச்சுனாக்க இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதோட என்ன பண்றோம், அந்த இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, இன்வெர்ஸ் இன்டு பி. இன்டு பி என்ன இன்டு பி, பினா பி மேட்ரிக்ஸ் இந்த இடத்துல, இந்த மேட்ரிக்ஸ் 6 10 24 கான்ஸ்டன்ட் வெக்டர் இருக்குல்ல, ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னாக்க எனக்கு என்ன கிடைச்சிடும், எனக்கு வந்து எக்ஸ் பொசிஷன் கிடைச்சிரும்னு பார்த்தோம். இதுதான் அந்த 3 வழியா தான் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து இந்த லினியர் ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப புதுசா ஒன்று இருக்குது, ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் வழியாவும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. அப்புறம் சரிதானே? ரைட். லாஜிக் மறந்துடாதீங்க, கோட் முக்கியம் கிடையாது, லாஜிக் தான் முக்கியமான விஷயம். இப்போ போயிட்டு பண்ணியாச்சு. என்னோட கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து போட்டு பார்த்தேன். உங்களுக்கு என்னோட கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, 6 13.74 24 இருக்குது. அதாவது இந்த வேல்யூ, இதனுடைய இந்த வேல்யூ இருக்குங்க. சரியா? 6 13.74 இதனுடைய ஈக்குவேஷன்ஸ் 74. ஓகே, அப்புறம் வந்து 24 இருக்குது. ஓகேவா? இதனுடைய கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். ரைட்? இப்போ ஓகே, ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டேன், கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டேன், பண்ணியாச்சு. ரைட்? அப்புறம் பாருங்க, இப்போ 2 மேட்ரிக்ஸ் வச்சிருங்க. இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் தான் நம்மளுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இருக்குது, இதை காப்பி பண்ணி பின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? 2 மேட்ரிக்ஸ் இருக்கு, ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் பண்ணுறது காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து வரிசையாக போய் என்ன பண்ண போகிறேன், முதல்ல ரோ போய் ஸ்வாப் பண்ண போகிறோம், 2 ரோ போய் ஸ்வாப் பண்ண போகிறோம். கவனிச்சுங்க. ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம், பர்ஃபார்ம் ரோ ஆப்ரேஷன் ஆரம்பிக்க போகிறேன். எப்படி போயிட்டு ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் மாற்ற போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மாற்ற போகிறோம், மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் என்னுடைய போயிட்டு என்னோட ரோஸ் ஸ்வாப் மெத்தட் ஒன்று இருக்கு பாருங்க, ரோஸ் ஸ்வாப் மெத்தட் இருக்குது, இதான் ரோஸ் ஸ்வாப் மெத்தட். இதில் போய் என்ன பண்ண போகிறான், போயிட்டு என்னோட மேட்ரிக்ஸ் அனுப்புகிறேன். இந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ் இருக்கு எனக்கு, அப்புறம் என்னுடைய மேட்ரிக்ஸ் அனுப்புகிறேன், ரோஸ் ஆஃப் பி மேட்ரிக்ஸ் அனுப்புகிறேன். ஓகேவா? மேட்ரிக்ஸ் அனுப்புகிறேன். அப்புறம் 0,1 அனுப்புகிறேன், அதாவது பி மேட்ரிக்ஸ் உள்ள 0th ரோவையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் அனுப்புகிறேன். மேட்ரிக்ஸ் உள்ள 0th ரோவையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் அனுப்பி 0th ரோ 1ஆவும் 1 0 மாற்றிக்கிட்டேன். இதான் சார் விஷயம். இருக்கு இல்லையா? அது வந்து இதான் பி மேட்ரிக்ஸ். அதில் வந்து 0 வந்து ஐயாவும் ஜே வந்து 1ஆவும் இருக்கும். இந்த ஐக்கியமா ஜே இருக்குல்ல, சீக்கிரம் ஜேக்கமா மாற்றிக்கிட்டேன். 0 1 வந்து 1 0 மாற்றிக்கிட்டேன், ஸ்வாப் பண்ணிக்கிட்டேன். வேற ஒன்று வெரி சிம்பிள், அவ்வளோதான். ஓகே சார்? இதான் சார் விஷயம், மாற்றிட்டேன். இப்போ நம்ம என்ன சொல்றோம், நம்ம ரோவை ஸ்வாப் பண்ணோம்னாக்க என்ன ரூல்ஸ் படிச்சிருக்கோம், ரோ ஸ்வாப் பண்ணோம்னாக்க அதனுடைய டெட்ரமெண்ட் இருக்குல்ல, அது வந்து சைன் மாறும்னு படிச்சிருக்கோம். நம்ம நேற்றுக்கு பார்த்தோம்ல, சைன் மாறின வானிஸ் தான் என்ன பண்ணுச்சு உங்களுக்கு, அதனுடைய வெர்டிக்கல் அந்த இமேஜ் நம்மளுடைய தமிழகத்தினுடைய பனைமரம் இருந்துச்சுல்ல, அதனுடைய தலைகளா மாறிச்சு, வெர்டிக்கலா மாறிச்சு. ஓகேவா சார்? உங்களுக்கு ஏன் டெட்டு மாறினாக்க என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து ரெஃப்ளெக்ஷன் கிடைக்கும்னு பார்த்துருக்கோம். நம்ம உங்களுக்கு இதுதான் பண்ணுவோம், இது கிடைக்குதான் செக் பண்ணி பண்ண போயிட்டாங்க. பண்ணிட்டு சார், இந்த பண்ணியாச்சு, பண்ணி பார்த்துருவோம். இப்போ அதாவது என்ன பண்றானப்ப, நான் வந்து இப்போ ரிடியூஸ் பண்றேன், ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் ரிடியூஸ் பண்றேன், ரோ ஸ்வாப் பண்றேன். ரோ ஸ்வாப் பண்ணி எனக்கு வந்து ஏ மேட்ரிக்ஸும் மேட்ரிக்ஸ் பியும் வந்து ஒரு ஈக்குவலண்டா இருக்கான்னு செக் பண்றவங்களுக்கு. அப்புறம் இந்த நோட்ஸ் போடுவோம் உங்களுக்கு. இந்த மேட்ரிக்ஸ் இந்த இருக்கு சார், இதான் ஏ. அப்புறம் கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸை போட்டிருக்கேன், 6 13.7 கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸை போட்டு வச்சிடறோம். இப்போ வந்து இதான் அந்த பி சார். அப்புறம் ஓகேவா, இது பண்றோம், ரோ ஸ்வாப் பண்ணிட்டேன். அப்புறம் ரோ ஸ்வாப் பண்ணியாச்சு. எனக்கு அப்புறம் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம், ரோ ஸ்வாப் பண்ணும்போது டெட்டோடைய சைன் மாறுன்னு சொன்னோம். ஓகேவா? இது வந்து ஒரிஜினல் ஏ. ஓகேவா? டெட்டு நம்ம என்ன சொன்னோம், ரோ ஸ்வாப் பண்ணும்போது என்னுடைய சைன் மாறுன்னு சொன்னோம், மைனஸ் வந்து பிளஸ் மாறி போயிடுது. இதான் சார் விஷயம், இதான் விஷயம் வந்து கிடையாது. இதான் அப்புறம் வந்து இந்த ரோ ஸ்பேஸ் கான்செப்ட் இருக்குது, அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ ரோ ஸ்பேஸ் கான்செப்ட் இருக்குது, இப்போ நம்ம வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். அப்புறம் இப்போ நம்ம டெட் மைனஸாக இருந்து ப்ளஸ் மாறி போயிட்டு சார், இதான் சார் விஷயம் அப்படிங்கிற உங்களுக்கு. ஓகேவா? கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து நம்ம சொல்யூஷன் போய் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நம்ம இப்போ என்ன பார்த்தவங்களுக்கு வந்து இப்போ என்னுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வந்து இதுதான், அதனுடைய ரோ ரிடியூஸ் பண்ணப்பட்ட மேட்ரிக்ஸ் இந்த இருக்கு சார். நான் 3 ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் ஆக்சுவலாவே, ஒரு 1 ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்ன பண்றோம்னாக்க ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் தான் இருக்குது, அதை என்ன பண்ண ரோ ரிடக்ஷன் பண்ணேன். எப்படி பண்ணேன், 3 ஃபார்மேட் ரோ ரிடக்ஷனாக்க
2 ரோ ஸ்வாப் பண்ணலாம், ஒரு ரோவை ஸ்கேல் பண்ணலாம், இல்லைனாக்கி இந்த ரோ வந்து என்ன பண்ணலாம் 5 வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு வர்ற ஆன்சரோட என்ன பண்றோம் இந்த ரோவை ஆட் பண்ண முடியும். என்னென்ன பண்ண முடியுன்றாங்க உங்களுக்கு சரியா. இப்போ இதான் என்னுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். இது வந்து ரெடியூஸ்ட் மேட்ரிக்ஸ் இந்த இருக்குது. ரெண்டும் ஈக்குவலாக கேட்கறேன். ஆமா ஈக்குவல் தான் இருக்குது. கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ட்ரூ ஆமா ஈக்குவலா, ஆமா ஈக்குவல் தான் இருக்குது. ஓகே தான் ஈக்குவல் ஆயிட்டா. அப்ப என்ன கண்டுபிடிக்கிறப்ப இப்ப இந்த ரோ ரெடியூஸ் எக்லாம் மெத்தட் மூலம் என்ன கண்டுபிடிக்கிற போயிட்டு நான் அப்புறம் அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். இந்த நம்மளுடைய இந்த 3 லினியர் ஈக்குவேஷன் இருக்குல்ல, எக்ஸுக்கு என்ன வேல்யூ, ஒய்க்கு என்ன வேல்யூ, இசட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இதை கொடுக்குது என்ன வேல்யூ இருக்குது. அப்புறம் எக்ஸுக்கு வந்து 2 போடு, ஒய்க்கு வந்து இந்த போடு, அப்போ இசட்டுக்கு இந்த போடுறோம். அப்புறம் ஓகேவா. ஏன்னாக்க நம்ம 2 மேட்ரிக்ஸ் ஒன்னு சொல்லியாச்சு. நம்ம எது மேட்ரிக்ஸ் ஏ இந்த இருக்குது, இதனுடைய ரோ ரிடக்ஷன் பண்ணப்பட்டது மினியேச்சர் வெர்ஷன் இருக்குல்ல, ரோ ஆபரேஷன் பண்ணி புதுசாக கிடைச்சது 2 ஒன்று தான் சொல்லுது. அப்புறம் இதுதான் அர்த்தம். 2 ஒன்று தான் சொல்லியாச்சு உங்களுக்கு, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு உங்களுக்கு சரிதானே, பண்ணியாச்சு உங்களுக்கு. அதனால தான் டெட் என்னன்னாக்க வந்து இதுக்கு வந்து ரோஸா பண்ணவாசி சைன் மாறிட்டு உங்களுக்கு. அப்புறம் அதனால என்ன ஆகிட்டு உங்களுக்கு வந்து சொல்யூஷன் பாருங்க. அப்புறம் வந்து இதுதான் எக்ஸுக்குள்ள வேல்யூ. இங்க போய் எக்ஸை வந்து நீங்க இந்த சொல்யூஷனை கொடுத்தீங்கன்னா என்ன பண்றீங்க, கரெக்டா ஆன்சர் வரும் உங்களுக்கு. வெயிட் இந்த இருக்கு இல்லையா எக்ஸ், அப்புறம் பிளஸ் ஒய்க்குள்ள இருந்தா இருக்குது, இசட்டுக்குள்ள இருந்தா இருக்குது. இதை 3 வேல்யூ கொண்டு போயிட்டு இதுல போய் அப்ளை பண்ணீங்கன்னா கரெக்டா 6 வரும் உங்களுக்கு. அப்புறம் இந்த ஈக்குவேஷன் போய் 4 எக்ஸுக்கு பதிலாக 2வும், அப்புறம் வந்து நீங்க ஒய்க்கு பதிலாக வந்து -0.49ம், அப்புறம் 6 × Z 1.5 கொடுத்தீங்கன்னா கரெக்டா ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு, இந்த ஆன்சர் வரும். அப்புறம் 3வது ஈக்குவேஷன் போயிட்டு என்ன பண்றீங்க, மறுபடியும் போயிட்டு என்ன பண்றீங்க 7 × X ஓகேவா. அப்புறம் வந்து 8 × Y 8 × -0.4, அப்புறம் வந்து +8 Z கொடுத்தீங்கன்னா கரெக்டா ஆன்சர் நம்பர் 2 வரும். LHSம் RHS சமமா இருக்கும். கண்டுபிடிச்சோம். நம்ம வந்து எப்படி கண்டுபிடிச்சோம், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். இது வரைக்கும் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து லினியர் ஈக்குவேஷனுக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்தோம், டெட் கிராமர் ரூல் வச்சு பார்த்தோம், அப்புறம் மேட்ரிக்ஸ் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சோம், இன்வெர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறோம். இப்போ ரோ ரெடியூஸ்டு எக்லான் ஃபார்மட்டை வச்சு பண்றோம். இதுதான் சார் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. இதை மறுபடியும் சொல்ற புரிஞ்சுங்க. அப்பதான் திருப்பி நிறைய இன்னும் அவ்வளோதான் சரியா போயிடுச்சு. நம்ம லாஜிக் தான் பேச போறோம், தியரி தான் பேச போறோம் உங்களுக்கு. அப்புறம் இந்த கான்செப்டை உள்வாங்கிங்க அப்படின்ற போது ஓகேவா. இப்போ என்ன பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம 3 ஆப்ரேஷன் பண்ணணும். ரோ ஸ்கேல் பண்ண ஒன்று ரோ ஸ்வாப் பண்ண முடியும், 2 ரோவை இல்லை ஒரு ரோவை ஸ்கேல் பண்ண முடியும், இல்லாம வந்து ரோ அடிஷன் பண்ண முடியும். இதான் சார் விஷயம். கிடைச்சிட்டவங்களுக்கு அப்புறம் சொல்லிட்டு நான் என்ன பண்ண உங்களுக்கு டெட்டு பார்த்துருக்கோம். மறுபடியும் சொல்றேன், டெட் வந்து ரோ ஸ்வாப் பண்ணும்போது சைன் மாறும். அதாவது இமேஜ் வந்து என்ன செய்யும் உங்களுக்கு வெர்டிகல்ல தலைகள் இருக்கும், தலை கால் கிட்ட வரும், தலை கால் தலையில வரும். ஓகேவா. இதான் இந்த இமேஜ் பண்ணி பார்த்தோம் நம்ம. இது ஒரு விஷயம். அப்புறம் பார்க்கலாம், அடுத்தது பண்ணி பார்க்கலாம். இப்போ போயிட்டு ரோஸை பண்ணி பார்த்தோமா. இப்போ அர்த்தம் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம் உங்களுக்கு. ஓகேவா. மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். இந்த மல்டிப்ளை பண்ணுறோம், ரோஸை பண்ணி பார்த்துட்டோம். அப்புறம் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஞாபகம் வச்சுங்க, ஒரு ரோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ இது பாருங்க, ரோஸ் என்ன பண்ணுறோம், இந்த இருக்குதா ஒரே நிமிஷம் கரெக்டாக போட்டுக்கலாம். ரோஸ் ஆப் டெட்டு ரேங்கு ஈக்குவல் மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ரோஸ் ஆப் வந்து பண்ணி பார்த்தோம். இப்போ மல்டிப்ளை பண்ண இந்த இருக்கு, மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன பார்த்தோம், நீங்கள் வந்து இதனுடைய இந்த இருக்கு இல்லையா, இந்த மொத்த மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அசியூம் பண்ணீங்க, டெட்டு கண்டுபிடிக்கிறீங்க. ஆன்சர் வந்து சப்போஸ் வந்துருக்கு, 5 வந்துருக்கு. ஓகேவா. மேட்ரிக்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னாக்கா டெட் 5 வந்துருக்கு. இந்த மொத்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இதான் டெட்டு கண்டுபிடிச்சிங்க, 5 வந்துருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு ரோ மட்டும், இந்த ரோ மட்டும் எடுத்து, ஒரே ஒரு ரோ மட்டும் எடுத்து 10ஆல் மல்டிப்ளை பண்றீங்க. அப்ப ஏஜ் என்னாவும் 10 × 18 180. நியூமரிக்கல் வச்சுங்களேன், இது வந்து 330 வரும், இது வந்து 10 வரும் இல்லையா. அப்ப மாறி வரும். 10ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஒரிஜினல் என்ன கிடைச்சு உங்களுக்கு, டெட் என்ன கிடைச்சிச்சு, 5 கிடைச்சிச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு ரோவை எடுத்து என்ன பண்றீங்க, 10ஆல் நீங்க வந்து மல்டிப்ளை பண்றீங்க. அப்ப புதுசா மேட்ரிக்ஸ் கிடைக்குமா உங்களுக்கு. ஒரு ரோ மட்டும் மாறி பண்றீங்களா, மறுபடியும் போய் 10ஆல் வந்து ஒரே ஒரு ரோ வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு மறுபடியும் இந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சுனாக்க என்ன இருக்குனாக்க, டெட்டு இந்த மேட்ரிக்ஸ் டெட்டு கண்டுபிடிச்சுனாக்க 10 டைம்ஸ் இருக்கும். அப்ப என்ன இருக்கும், 50 வரும் ஆன்சர். ஒரு ரோ வந்து எந்த கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்றீங்களோ அத்தனை டைம்ஸ் டெட்டு மாறும். இதுதான் சார் உங்களுக்கு வந்து ஸ்கேல் பண்ணும்போது நடக்கிற ப்ராசஸ். நீங்க உள்ளே நல்லா தெரியும் உங்களுக்கு, இதெல்லாமே உங்களுக்கு தெரியாது. நம்ம இதை லாஜிக் புரிஞ்சுக்கும் போது முக்கியமான விஷயம். இது என்ன பார்த்தோம், உங்களுக்கு வந்து 2 ரோ ஸ்வாப் பண்ணும்போது எனக்கு வந்து டெட்டு எனக்கு பிளஸ்ல இருந்து மைனஸ் ஆனிச்சு. இப்போ ஒரே ஒரு ரோ என்ன பண்றாங்க, எடுத்து நான் மல்டி ஸ்கேல் பண்றேன். எதால ஸ்கேல் பண்றீங்க, 5ஆல ஸ்கேல் பண்றோம்னாக்க ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் டெட் இருக்குல்ல, அது என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு வந்து அப்புறம் 5ஆல வந்து நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க உங்களுடைய புது மேட்ரிக்ஸ் டெட் என்ன பண்ணும் உங்களுக்கு 5 டைம்ஸ் இருக்கும். தான் சார் விஷயம். அதை அப்போ ப்ரூவ் பண்ணி பார்த்துருவோம் உங்களுக்கு.
என்ன படிச்சிருக்கோம் நம்ம வந்து ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். அது 3 ஆப்ரேஷன் இருக்குது. ரோ ஸ்வாப்பிங் இருக்குது, அப்புறம் வந்து ரோ மல்டிபிளை இருக்குது, ரோ ஸ்கேலிங் இல்லை மல்டிபிளை இருக்குது, ரோ அடிஷன் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்துறோம். ரைட், இப்போ வந்து அந்த மேட்ரிக்ஸ் பி அனுப்புறாங்க, 1,2 2 அனுப்புறாங்க. அப்புறம் இதான் என்னுடைய ஸ்கேல் பண்ணியாச்சு. 1,2 அனுப்புறான். என்ன பண்றேன், அந்த மேட்ரிக்ஸ் உள்ள 1,2 நான் இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் பியோட ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல, அதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்றாங்க. ஏன்னா 1,2 அனுப்புறோம் பாருங்க. என்ன அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோவை வந்து ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல, அது வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. சரிதானே? அதாவது பி மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பி மேட்ரிக்ஸ் என்ன பண்றோம் வந்து 2ஆல வந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப என்னன்னாக்க வந்து டெட்டும் 2 மடங்கு அதிகமா இருக்கும். அதை பார்த்துடணும். மறுபடியும் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இருக்குது, என்னுடைய கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இது வந்து கான்ஸ்டன்ட் வெக்டார்னு சொல்லணும். இப்போ வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து இப்போ என்ன பண்றீங்க, இப்போ வந்து ஆனால் டெக்னிக்கலாக 3 ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. நான் தனியாக பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்றீங்க, அப்போ ஒரு ரோ வந்து 2ஆல வந்து நான் என்ன பண்றேங்க மாத்தியாச்சு. ஓகேவா? பாருங்க, ஒரிஜினலா இப்போ எனக்கு என்ன இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் 3 இருந்துச்சு. இப்போ இங்க பாருங்க, ஒரிஜினலா மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, ஏ மேட்ரிக்ஸ் என்ன இருந்துச்சு, எனக்கு வந்து டெட் 62 இருக்குது. 62 இருக்குது. இது என்ன பண்றேன், ஒரு ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல, இது மட்டும் எடுத்து என்ன பண்றேன், போயிட்டு 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? 2ஆ மல்டிப்ளை பண்ணா அப்ப என்ன இருக்கு பாருங்க, 2 நாங்க 8, 2 10 20, 2 12 12 உங்களுக்கு 2ஆல மல்டிப்ளை பண்ணேன். அதான் பண்ண முடியும் உங்களுக்கு. அப்புறம் பண்ணாக்க அப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் டெட் கண்டுபிடி பார்த்தோம்னாக்க, ஓகேவா, இந்த மேட்ரிக்ஸ் 2ஆல பண்ண வாசி இதுக்கு என்ன டெட் இருந்துச்சோ 2 டைம்ஸ் இருக்குமா. ஏன்னாக்க வந்து இந்த ரோ வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன், அதனால டெட் என்னமா 2 டைம்ஸ் இருக்குமா. ஒரிஜினலுக்கு என்ன இருக்குது 62 இருந்துச்சு. இங்க புது மேட்ரிக்ஸ் இருக்கு பாருங்க, அது 62 124 சரியா போச்சு. கன்ஃபார்ம் பண்ணிட்டோமா? என்ன முக்கியமான விஷயம், சைன் மாறல. ஏன் சைன் மாறல? சைன் எப்ப மாறும், ஸ்வாப் பண்ணா மட்டும் தான் சைன் மாறும். நாங்க வந்து 2 ரோ ஸ்வாப் பண்ணல, ஸ்கேல் பண்ணிருக்கேன். ரோ வந்து 2ஆல ஸ்கேல் பண்ணிருக்கேன். இது அசல் விஷயம். 2 மேட்ரிக்ஸ் கிடைச்சிட்டு, இது ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் கிடைச்சிட்டு, இந்த என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து 2ஆல பண்ணிருக்கேன். இந்த பாருங்க 2ஆல பண்ணி முடிச்சு இந்த இருக்குது. அதனால எனக்கு வந்து இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் டெட் வந்து 100னாக்க இது 200 கிடைக்கும். ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் டெட் வந்து -62, 2ஆல ரோ வந்து 2ஆல ஸ்கேல் பண்ணிருக்கேன், -124 சரியா போச்சு. குழப்பம் இல்லை. லாஜிக் தான் முக்கியமான விஷயம். குழப்பம் இல்லை, இதான் சார் விஷயம். இதான் இப்ப என்ன பண்றாங்க, ரோ இது பேர் வந்து இதான் உங்களுக்கு வந்து இந்த ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ். இந்த 2 மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல் தான். ஓகேவா? ஏன் ஈக்குவல்னாக்க வந்து எனக்கு ஒரு ரோ எடுத்து என்ன பண்றதுனாக்க ஸ்கேல் பண்ணிருக்கேன். ஓகேவா? அப்படின்னு இதுதான் ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸும் இந்த மேட்ரிக்ஸும் ஒன்று தான் பண்ணிருக்காங்க. இப்போ கிளியராச்சா? அப்புறம் இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது. அப்புறம் ரோ அடிஷன் பார்க்க போறோம், அதையும் பார்த்துறோம். நம்ம ரோ அடிஷன் பார்க்க போறோம். சரியா? இப்போ போயிட்டு நம்ம இந்த என்ன பண்ணி பார்த்தோம், ரோ வந்து ஸ்வாப் பண்ணி பார்த்தோம், மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம். இப்போ ரோ அடிஷன் பண்ணி பார்க்க போறோம். சரி, அதாவது ஒரு மேட்ரிக்ஸோட ரோ வந்து ஒரு பர்டிகுலர் நம்பரோட வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு பிறகு ஆட் பண்றோம். அவ்வளவுதான் விஷயம். 2 அனுப்புறேன், ஒரு மேட்ரிக்ஸ் அனுப்புறேன், அப்புறம் வந்து 3 வெளியே அனுப்புறேன். பி அனுப்புறேன், பி மேட்ரிக்ஸ் 2 0 -1 அனுப்புறேன். 2 0 -1 2 0 -1 அனுப்புறேன். 2 0 -1 2 0 -1. ஓகேவா? 2 0 -1 2 0 -1. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐ என்னது 2. 2னாக்க வந்து 3வது இண்டெக்ஸ். அந்த 3வது ரோ இருக்குல்ல, 3வது ரோ எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துக்கிட்டு 3வது ரோ எடுத்தாச்சு. எது 2 தான் 3வது இண்டெக்ஸ் தானே, எடுத்தாச்சு. எடுத்துட்டு அந்த அந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல, அது என்ன பண்றேன்னாக்க வந்து 0ல வந்து சாரி அதனுடைய ஜே மைனஸ் சொன்னா இந்த மேட்ரிக்ஸுடைய -1 எப்படி இருந்துச்சுல, 201 201. ஓகே, மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ்னாக்க அந்த 0th இண்டெக்ஸ் பிளஸ் 2 இந்த ஓகே -1 அதனுடைய ஸ்கேலர் வேல்யூ சார், கேன்றது ஸ்கேலர் வேல்யூ சார். அந்த IJ வரல சார், கீழ இது ஸ்கேலர் வேல்யூ இல்ல. இப்ப கே தான் சார் ஸ்கேலர் வேல்யூ -1 -1 சொல்லுங்க. மேட்ரிக்ஸோட 0th ரோ வந்து மல்டிப்ளை பண்றோம் சார். ஜேங்கிறது 0 சார். ஓ, இந்த 0th வேல்யூ. ஓகே, இது வந்து மேட்ரிக்ஸோட 0th வேல்யூ வந்து
ஆமா சார். எங்க மேட்ரிக்ஸ் ஐன்றது வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் 2ன்னு வரும். 2ன்றது தேர்ட் ரோ சார். தேர்ட் ரோ பிளஸ் கேன்றது -1 ஸ்கேலர் இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஜேன்றது வந்து 0th இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஓகே. ஃபர்ஸ்ட் ரோ வந்து -1ஆல ஸ்கேலர் வேல்யூவெல்லாம் மல்டிப்ளை பண்ணி தேர்ட் ரோவோட ஆட் பண்றோம் சார். ஆட் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. திருப்பி சொல்லுங்க. நம்ம வந்து அந்த -1 வந்து -1 ஸ்கேலரால எந்த ரோ வந்து மல்டிப்ளை பண்றோம்? தேர்ட் ரோ சார். செகண்ட் இண்டெக்ஸ் உள்ள தேர்ட் ரோ சார். தேர்ட் ரோ வந்து -1 மல்டிப்ளை பண்ணிட்டு அதோட ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஆட் பண்றோம் சார். ஆட் பண்றோம். சரி ஓகே தானே? எஸ் சார். சரி ஓகே ரைட். இதான் உங்களுக்கு வந்து ஒரு நம்மளுடைய நம்ம உங்க என்ன படிக்க முடியும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் தான். உங்களுடைய பிசினஸ் லாஜிக்கை பொறுத்து நீங்க வந்து என்ன ஆப்ரேஷன் பண்ண முடியும். சாம்பிள் பண்ணி காமிச்சிருக்காங்க. நீங்க அவ்வளவு வேற ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ரோ அடிஷன் பண்றோம். அவ்வளவுதான். ரோ அடிஷனாக்கு வந்து ஒரு ரோ வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கேலரை வந்து மல்டிபிள் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு வந்து இன்னொரு ரோ ஆட் பண்ணிக்கிறோம். இதான் விஷயம். ஓகேவா? இப்ப பண்றோம். இப்போ என்ன பார்த்துங்க. நம்ம என்ன சொல்றோம் நம்ம வந்து பார்க்கும்போது இதான் உங்களுக்கு ஷிவரிங்னு சொல்லிருக்கோம். ஷியரிங்னு சொல்லிருக்கோம் உங்களுக்கு சரியா? இது வந்து நம்ம வந்து ரோ வந்து ஸ்வாப் பண்ணோம். ஸ்வாப் பண்ணும்போது டெட்டு வந்து பிளஸ் வந்து மைனஸ் மாறிச்சு. ரோ மல்டிப்ளை பண்ணும்போது டெட்டு வந்து ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வந்து டெட்டு 5 வந்து எந்த கான்ஸ்டன்டால வந்து ஒரு ரோவை நீங்க வந்து ஸ்கேல் பண்றீங்களோ அத்தனை டைம்ஸ் வந்து டெட்டு மாறும்னு பார்த்தோம். பெருசா இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்க என்ன பண்றோம்னா உங்களுக்கு வந்து இதுல என்ன பார்த்தோம். உங்களுக்கு வந்து டெட் எல்லாம் மாறாது. உங்களுக்கு டெட்டு வந்து டெட்டு மாறாது. அதனுடைய ஷேப் வந்து மாறிருக்கும் உங்களுக்கு சரியா? பார்த்தோம். அதையும் பார்த்தோம். இந்த இருக்குது ரோ ஆட் பண்ணி பார்த்தோம். ரைட்டு பாருங்க. ஒரிஜினல் தான் இருக்குது. மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு. அப்புறம் இப்போ வந்து நான் என்ன பண்றாங்க ஷேரிங் பண்ணிக்கிட்டேன். பண்ணி பார்த்துட்டோம். அதாவது எனக்கு வந்து என்ன பண்ணியாச்சுனாக்கா வந்து என்னுடைய தேர்ட் ரோ வந்து மாத்திக்கிட்டேன். ஓகேவா? அந்த மாடிஃபிகேஷன் பண்ணி மாத்தியாச்சு. உங்களுக்கு பண்ணும்போது டெட்டு வந்து மாறாது. ஓகேவா? என்ன இருக்குது என்னன்னாக்க டெட்டு என்ன இருந்துச்சோ அதான் இருக்க போதும் உங்களுக்கு. ஏன் நம்ம வந்து ஒரு கோடு போட்டு பார்ப்போம். நம்ம இங்க கோடு போட்டு பார்க்கும்போது ஓகே அந்த இமேஜ் எங்க இருந்துச்சு பார்க்கணும். நம்ம இமேஜ் டே 14 அது என்ன பார்த்தோம். ஈக்குவல் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். இமேஜ் இருந்துச்சு அதுல. இமேஜ் ஒன்று எங்க இருந்துச்சு. இமேஜ் நேற்று கிளாஸ்ல இருந்துச்சாங்க. நேற்று கிளாஸ்ல இருந்துச்சா ரோஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இமேஜ் மட்டும் போட தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் ஒரு நிமிஷம் பாருங்க. அந்த இமேஜ் காமிச்சாதான் இந்த காட் பண்ணி வச்சிருக்கோம். தனியாக காட் பண்ணி வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும். ரைட் இப்போ ஈஸியாக இருக்கும். சரி வாங்க. சரி நம்ம என்ன பார்த்தோம்னாக்க இந்த இமேஜ் பஸ் பாருங்க. நான் வந்து ரோவை ஸ்வாப் பண்ணேன். ஸ்வாப் பண்ணும்போது டெட்டு வந்து மைனஸை மாறின வாசி எனக்கு மிரரை கிடைச்சிச்சு. அப்புறம் வந்து ஒரு ரோ வந்து ஸ்கேல் பண்ணேன். அதனுடைய இந்த பாருங்க இதனுடைய இதான் இதனுடைய ட்ரையாங்கிள். இப்போ சரிதானே? இந்த மாடல் ட்ரையாங்கிள் இருக்குது. படுத்த மாடல் இருக்குது. அது அப்படியே ரெஃப்ளெக்ஷன் மாறினுச்சு. அப்புறம் வந்து நேற்று போட்டு பார்த்தோம் நம்ம இதை. அப்புறம் ஸ்கேல் பண்ணும்போது இதனுடைய ஷேப் மாறல. ஸ்கொயரா தான் இருக்குது. அந்த ஏரியா மாறி போயிட்டு 5ஆல ஸ்கேல் பண்ணிட்டேன். 4ஆல ஸ்கேல் பண்றேன். ஷேர் பண்ணும்போது பாருங்க எனக்கு வந்து டெட்டு மாறல. அதனுடைய வேல்யூ அதனுடைய டெட்டு லென்த் மாறல. ஆனா ஷேப் மாறி இருக்குது. அப்புறம் இப்ப போய் பாருங்க உங்களுக்கு அப்புறம் டெட்டு மாறி இருக்காது. அப்படியே இருக்கு. டெட்டு மாறல அப்படியே இருக்க போது உங்களுக்கு சரியா? உங்களுக்கு மாறவே இல்லை. மறுபடியும் ரெண்டு சேம் ஈக்குவல். ரெண்டும் ஈக்குவல் மேட்ரிக்ஸ். ஆமா ஓகேவா? ஈக்குவல் மேட்ரிக்ஸ். ஓகேவா? எப்படி பாத்தீங்க நீங்க வந்து அப்புறம் இப்ப நான் வந்து சொல்யூஷன் மாத்தி பார்க்கும்போது கரெக்டா எக்ஸ் ஒய் இசட் ரெண்டுமே சமமா இருக்கும். ஒரிஜினல் மேட்ரிக்ஸுக்கும் அதே எக்ஸ் ஒய் தான் கிடைக்கும். என்னுடைய ரெடியூஸ்டு மேட்ரிக்ஸுக்கும் எக்ஸ் ஒய் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் இப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து இதான் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். இதனுடைய ரெடியூஸ்டு ஃபார்ம் தான் இந்த மேட்ரிக்ஸ். எனக்கு இதான் 3 ஆபரேஷன் பண்ணப்பட்ட பிறகு எனக்கு என்ன இதான் உங்களுக்கு இது ரெடியூஸ்டு ஃபார்ம். ரெண்டு ஈக்குவல் மேட்ரிக்ஸ் இருக்கு. இது வந்து ரோ ரெடியூஸ்டு மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. ஏன் பண்ணீங்க? ரோ போய் ஆப்ரேஷன் பண்ணேன். என்ன ஆப்ரேஷன் பண்றீங்க? எனக்கு வந்து என்னோட தேர்ட் ரோ போய் நான் வந்து -1ஆல வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஆட் பண்ணேன்.
அப்புறம் என்ன பண்ண உங்களுக்கு வந்து இந்த 2 ரோ ஸ்வாப் பண்ணேன், ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும். அப்புறம் என்ன பண்ணா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோ போய் வந்து நான் என்ன பண்ணேன், 2ஆல வந்து நான் வந்து ஸ்கேல் பண்ணேன். இது மாதிரி பண்ணும்போது எனக்கு அதனால இந்த ஏ மேட்ரிக்ஸ் போய் ரோ ரிடக்ஷன் ஃபார்மட் பண்ணி கிடைக்கப்பட்ட மேட்ரிக்ஸ் இது. அதனால இது 2 கரெக்டா இருக்கும், சேமா இருக்கும். இந்த சேமா இருக்கு, கண்டுபிடிச்சு டெட் வந்து சேமா இருக்கு. ஓகே, ஆனா நீங்க பாருங்க விசிபிளா கிடையாது, சேமா இல்ல. நமக்கு விசிபிளா பார்க்கும்போது சேமா இல்ல பாருங்க உங்களுக்கு. சரியா, இங்க வந்து 8 இருக்கு, இங்க 5 இருக்குது. ஆனா என்ன பண்றோம் வந்து டெக்னிக்கலா வந்து சேம், அது வந்து ஈக்குவலன்ட் இருக்காங்க, ஈக்குவலண்டா இருக்குன்னு இருக்காங்க. ஈக்குவல் இருக்க வாசி தான் 2 மேட்ரிக்ஸ் கரெக்டா வருது. ஓகேவா, அது சரியா வருது. இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன எக்ஸ் ஒய் செட் கண்டுபிடிச்சு நீங்க சொல்யூஷன் கொடுக்குறீங்களோ அதே தான் எனக்கு என்ன கிடைக்குது, இது கிடைக்குது. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஒரிஜினலா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ரெண்டுமே ஈக்குவலா இருக்குது. ஆமா, ஈக்குவலா இருக்குது. எனக்கு வந்து ரெண்டுக்குமே சொல்யூஷன் பாருங்க. 2 மேட்ரிக்ஸ் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் ஏவுக்கும் அதே எக்ஸ் ஒய் செட் தான் இருக்குது. அப்புறம் ரெடியூஸ் பண்ணப்பட்ட மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னு உங்களுக்கு வந்து அதே தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணி முடிச்சாச்சு. இதான் சார் பண்றது. சரிதானே? உங்களுக்கு என்ன தெரியும்னாக்க டெட் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணு தெரியும் உங்களுக்கு அப்படின்ட்டு. ரோஸ் ஸ்வாப் பண்ணும்போது டெட் வந்து பிளஸ் மைனஸ் ஆனிச்சு. அப்புறம் வந்து நான் வந்து ஸ்கேல் பண்ணும்போது டெட் வந்து எத்தனை மடங்கு வந்து நான் வந்து ரோ வந்து நான் வந்து ஸ்கேல் பண்ணணும், அத்தனை மடங்கு டெட் வந்து ஸ்கேல் ஆகுது. அப்புறம் நான் வந்து ஷேரிங் பண்ணும்போது ஓகேவா, டெட் வந்து என்ன மாறவே இல்லை. ஸோ டெட் மாறவே இல்லை, அப்படியே இருக்குது. ஏன் டெட் மாறவே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு அப்புறம் இங்க பாருங்க, என்னுடைய ஏரியா அப்படியே தான் இருக்கு பாருங்க. அதனுடைய இதாக மாறி இருக்குது, அது ஷேப் மாறி இருக்கு. ஏரியா அதே தான் இருக்குறோம். ஓகே, அதே சேம் ஏரியா தான் இருக்குது. ஷேப் மாத்திருங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு. திருப்பியும் பழைய ஷேப் கொண்டு முடியும் என்னால. இதுதான் உங்களுக்கு வந்து இதான் ஷேரிங்கோட கான்செப்ட். ஓகேவா, இதுதான் ஷேரிங்கோட கான்செப்ட். இதுதான் சார் விஷயம். முடிச்சாச்சு, இவ்வளவுதான் விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா ரேங்க் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பாருங்க ரேங்க் வந்து என்ன உங்களுக்கு வந்து ஒரிஜினல் மேட்ரிக்ஸுக்கும் ரேங்க் 3 தான் இருக்குது. அப்புறம் வந்து ரெடியூஸ் பண்ணப்பட்ட மேட்ரிக்ஸும் ரேங்க் 3 தான் இருக்குது. ஏன்னா அதனுடைய ஒரிஜினல் வெர்ஷனுடைய மினியேச்சர் வெர்ஷன் தான். அது என்னென்னலாம் இருக்கோ ரெண்டு இங்க இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் சரிதானே, நீங்க வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ ரெடியூஸ் பண்ணப்பட்ட மூலம் இது கிடைச்சிட்டுல. அதனால வந்து 2 டிஃபரெண்ட் கிடையாது. ஏன்னா 2 மேட்ரிக்ஸும் சமமா தான் இருக்கு உங்களுக்கு. இப்போ மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் ரேங்க் மாறல, டெட் மாறவே இல்லை. கிளியரான விஷயம் உங்களுக்கு. சரியா, மாறவே இல்லை உங்களுக்கு. அப்புறம் பாருங்க, இப்போ இது மட்டும் சொல்லிடுறவங்களுக்கு வந்து இந்த ரோ ஸ்பேஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரோ ஸ்பேஸ் மாறவே இல்லை. ரோ ஸ்பேஸ்னாக்க உங்களுக்கு வந்து இது வந்து வெக்டார் ஸ்பேஸ் பேர் உங்களுக்கு. அதை பற்றி படிக்க போறோம். வெக்டார் ஸ்பேஸை பத்தி சாப்டர் 3ல படிப்போம் நம்ம. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்பேஸ் நடக்கும் உங்களுக்கு. பாருங்க ஸ்பேஸ் மாறவே இல்லை பாருங்க. அந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் என்ன ஸ்பேஸ் இருந்துச்சோ அதே இருக்குது உங்களுக்கு. இதுக்கு க்ளோஸாக கவனிச்சிங்க. இதை ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் பண்ண போறோம், கவனிச்சிங்க. இப்போ ரோ ஸ்பேஸ் இப்போ சாமதான் இருக்க போறோம். நான் அப்புறமா அந்த லாஜிக் படித்து சொல்றேன். ஒரு இடத்துல மாறும் எப்படின்னு பார்க்கணும். நம்ம ஒன்று குழப்பம் உங்களுக்கு வந்து இந்த லாஜிக் கிளியரா புரிஞ்சுங்க. ரோ ஆப்ரேஷன் பண்ணும்போது என்னென்னலாம் எப்பெல்லாம் ஆப்ரேஷன் மாறுது, டெட் எப்படி மாறுது, அப்புறம் வந்து ஸ்வாப் பண்ணும்போது டெட் எப்படி மாறுது, அப்புறம் வந்து ஸ்கேல் பண்ணும்போது டெட் எப்படி மாறுது, அப்புறம் ஷிவரிங் பண்ணும்போது வந்து எப்படி வந்து மாறுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இதுதான் சார் உங்களுக்கு வந்து ரோ பத்தி பேசுறது. கோடு முடிச்சாச்சு, இன்னமே கான்செப்ட் மட்டும் தான் உங்களுக்கு. அப்புறம் பார்த்து முடிச்சு நம்ம இப்ப கேள்வி பாருங்க. இப்ப வரிசையா பார்க்க போறோம். நிறைய நோட்ஸ் இருக்குது, பார்ப்போம். நான் சவியை படிக்க சொல்றேன், ஒன்று ஒன்றா பார்ப்போம் நம்ம. சரி, ஒன்றா பார்க்கணும். கோடு முடிச்சாச்சு, நம்ம எல்லாம் கோடு போட்டு முடிச்சாச்சு. நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம இதான் கோடு முடிச்சு, நம்ம இதான் பார்த்து முடிச்சோம். அது இது போட்டு காமிச்சோம்னா சொல்யூஷன் போட்டு காமிச்சோமா, சொல்யூஷன் ஆன்சர் வந்துச்சா, சொல்யூஷன் ஆன்சர் வந்துச்சா, 6 வருதா? சரி, ஓகே. இந்த காமிச்சு நினைக்கல. அந்த சொல்யூஷன் இருக்குல்ல, அப்ளை பண்ணி பார்க்கும்போது என்ன வந்து உங்களுக்கு 6, 13, 21 வந்துச்சு. ஏதாவது காமிஷன் போட்டு காமிஷன் தெரியல. இதை பண்ணி பார்த்தோம்ல உங்களுக்கு. இதனுடைய சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் உங்களுக்கு பார்த்தா நம்ம உங்களுக்கு வந்து இதான் ஓரக்ஸ் 1 இன்ட்டு எக்ஸுக்குள்ள வேல்யூ என்ன சார், 2.09 இந்த இருக்கு பாருங்க. இதான் 1.09. 1 இன்ட்டு இந்த இடத்துல ஓரக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் 2y 2 இந்த இடத்துல இந்த 2 இன்ட்டு ஒய்க்கு வேல்யூ என்ன -0.47 இருக்குது. அப்புறம் இசட்டுக்கு வேல்யூ என்ன உங்களுக்கு வந்து பாருங்க 3z 3x இருக்குது. இப்படி வச்சுக்கலாம், ஈஸியா வச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் பாருங்க 3z இசட் வேல்யூ என்ன உங்களுக்கு வந்திருக்கு, இசட் என்ன வந்து வேல்யூ உங்களுக்கு அப்புறம் இந்த இருக்குங்க 159 வந்துச்சு உங்களுக்கு. அப்புறம் 3ஐயும் நம்ம வந்து இது 1ஐயும் 2 எக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி, அப்புறம் அதோட பிளஸ் 2ஐயும் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி 2y, அப்புறம் 3ஐயும் இசட்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னாக்க என்ன ஆன்சர் எனக்கு வந்து 6 வரணும். LHS லெஃப்ட் உள்ள ஈக்குவேஷனும் ரைட் உள்ள வேல்யூ சம 6 வரணும். 6 வருதா பாருங்க. அப்புறம் 6 வருது. சரியா சார், 6 வருது. அப்புறம் மறுபடியும் பாருங்க,
அப்படி அடுத்த ஈக்குவேஷன் பாருங்க. அப்புறம் அடுத்த ஈக்குவேஷன் 4x + 10y + 6z. இதுக்கு வந்து நீங்க அந்த எக்ஸ் ஒய் செட் கண்டுபிடிச்சாச்சு. எப்படி கண்டுபிடிச்சிங்க? நீங்க வந்து அதனுடைய ரோ ரிடக்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிச்சிங்க. அப்புறம் மறுபடியும் 4 × x 4 × x வேல்யூ என்ன? இந்த 2 கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் வந்து ஒய்க்கு வேல்யூ வந்து 10 10 × மைனஸ் போட்டாச்சு. 10 × -0. போட்டாச்சு. 6 இசட்டுக்கு வேல்யூ என்ன கொடுக்க போறோம்? இசட்டுக்கு வேல்யூ வந்து இந்த இருக்குது 1.57 போட்டாச்சு. ஓகேவா? இதை மூணையும் நம்ம வந்து இதெல்லாமே கரெக்டாக ஸ்கேல் இதை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையும் சம் பண்ணோம்னாக்க என்ன ஆன்சர் வரணும்? உங்களுக்கு 13.74 வரணும். வரணும் பாருங்க, உங்களுக்கு 13.74 வருதா உங்களுக்கு? அப்புறம் அப்போ என்ன பண்ணியாச்சு? நம்ம ஒரு நம்ம என்ன பண்ண முடிஞ்சு எக்ஸ் ஒய் செட் வந்து கண்டுபிடிச்சி, எப்படி கண்டுபிடிச்சி எக்ஸ் ஒய் செட்? நம்ம வந்து ரோ ரிடக்ஷன் மெத்தட் மூலம் எக்ஸ் ஒய் செட் கண்டுபிடிச்சி, அதாவது ரோ ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி நம்மனாக்க நமக்கு என்ன கிடைச்சிச்சு? நமக்கு வந்து எக்ஸ் ஒய் செட் கிடைச்சிட்டு, அதாவது நம்ம இந்த சிஸ்டம் ஆஃப் லினியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டோம். இதற்கு எப்படி சால்வ் பண்ணோம்? உங்களுக்கு டெக்டரையும் கிராமர் வச்சு சால்வ் பண்ணி பார்த்தோம், மேட்ரிக்ஸ் ரேங்க் வச்சு சால்வ் பண்ணி பார்த்தோம், இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் வச்சு சால்வ் பண்ணி பார்த்தோம். இப்போ புதுசாக என்ன பண்ணுறோம்? உங்களுக்கு வந்து அந்த என்னது இந்த புது மேட்ரிக்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு அப்புறம் ரோ ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அது மூலமாகவும் நமக்கு என்ன பண்ண முடியுது? எக்ஸ் ஒய் செட் அன்னோன் வெளியே கண்டுபிடிக்க முடியுது. இதான் அசல் விஷயம். ஓகேவா? ப்ரூவ் பண்ணியாச்சு. கரெக்டாக அப்ளை பண்ணி பார்த்தோம், கரெக்டாக செல் வருது. உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சாச்சு. நம்ம வந்து ரேங்க் பார்த்து கரெக்டாக இருக்குது, டெட்டு கரெக்டாக இருக்குது, ரோ ஸ்பேஸ் காலம் ஸ்பேஸ் சரியா இருக்குது. ஓகேவா? இது இடத்துல மாறும், ஏன்னு சொல்றோம், அது மட்டும் சொல்றோம் உங்கள்கிட்ட. ஓகேவா? அப்புறம் வந்து சொல்யூஷன் கரெக்டாக இருக்குது. இதான் முடிச்சுட்டேன் உங்களுக்கு. அப்போ ரெண்டு அந்த மேட்ரிக்ஸ் ஏலேருந்து மேட்ரிக்ஸ் பி கிடைச்சிருக்குது. ரெண்டும் ரோ ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். ஏன் ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் சொல்றோம்னாக்க, மேட்ரிக்ஸ் ஏ இருக்குல்ல, அது போய் ரோல போய் ஆப்ரேஷன் பண்ண அப்படிங்கிற விஷயம். தளபதி இருக்காரா? தளபதி இருக்காரா? தளபதி அந்த ரோ ஆப்ரேஷன் பண்ண தளபதி என்னென்ன ரோ ஆப்ரேஷன் பண்ண தளபதி? ரோட போய் ஆப்ரேஷன் பண்ண என்ன ஆப்ரேஷன்? ஸ்வாப்பிங் பண்ணோம். அப்புறம் வந்து ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம். அது பண்ணோம். அப்புறம் வந்து ஸ்கேல் பண்ணோம். கரெக்டா? ஸ்கேல் பண்ணோம். ஆப்ரேஷன் சரியா போச்சு. அவ்வளவுதான். ஓகே. இப்போ வந்து ஒண்ணு பார்க்க போறோம் உங்களுக்கு. அப்புறம் சரியா பார்த்து முடிச்சிடும். இதான் ஆன்சர். இதான் கோடு போட்டு முடிச்சாச்சு. இந்த கோடு தான் பார்த்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ லாஜிக் படிக்க போறோம். முதல்ல பேசிட்டு நம்ம அந்த வெக்டார் கான்ஸ்டன்ட் வெக்டார் பி என்ன பார்க்கணும். கான்ஸ்டன்ட் வெக்டார்னா என்ன பார்த்தோம்? உங்களுக்கு வந்து இதான் கான்ஸ்டன்ட் வெக்டார் பார்த்தோம். எது அந்த கான்ஸ்டன்ட் வெக்டார் பார்த்தோம் நம்ம. இதான் என்னுடைய 6 13 இப்படி 7 4 20. அதாவது இந்த மேட்ரிக்ஸ் இந்த இருக்குல்லையா, இது வந்தது. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து வந்து 6 13.74 அப்போ 24. இதுதான் கான்ஸ்டன்ட் வெக்டார் பேர் உங்களுக்கு. அப்புறம் சரியா? இதுல இருந்து பார்ப்போம். நம்ம ஒரு விஷயம் பார்க்க போறோம். ப்ளஸ் கவனிச்சுங்க. இந்த கோடை வச்சா மாற்றி லாஜிக் பேசிட்டு இருப்போம். ப்ளஸ் கவனிச்சுங்க. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து தான் இந்த மேட்ரிக்ஸ் நான் உண்டாக்கினேன். இதான் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் உண்டாக்கினேன். இது வந்து கான்ஸ்டன்ட் வெக்டார் 6 13.7 74 24 இருக்கு நம்ம. சரி. அப்புறம் இப்போ ஒன்று பார்க்க போறோம். கவனிச்சுங்க. வெறும் லாஜிக் தான். சரியா புரிஞ்சுங்க. இப்போ நோட்ஸ் ஆன் கான்ஸ்டன்ட். சபி படிங்க சபி. இதை Yes, sir. Notes on constant vector B. When we perform row operations on matrix A, you must also apply the same operations to the constant vector B to maintain the integrity of the system of linear equations. அவரு நீங்க சொல்லுங்க சபி. நான் திருப்பி டவுட்டா திருப்பி சொல்றேன் உங்களுக்கு. என்ன பண்ணீங்க இப்ப சொல்லுங்க. இப்ப அதாவது என்னன்னா, நம்ம வந்து இந்த ரோ ஆபரேஷன் பண்றதுக்கு வந்து அந்த சரி இப்ப படிங்க. எஸ் சார், அந்த வெக்டார் பில வந்து நம்ம வந்து அந்த சேம் அந்த ஆபரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். இதுக்கு அந்த சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல ரைட். அதாவது மேட்ரிக்ஸ் ஏல என்ன ஆப்ரேஷன் பண்ணீங்க? மேட்ரிக்ஸ்ல வந்து ரோ ஆப்ரேஷன் பண்றீங்க. ரோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ மாத்தினீங்கல்ல, அதே மாதிரி என்ன பண்ணுமா, இதனுடைய இந்த இருக்கு இல்லையா, இந்த வெக்டார் கண்டுபிடிச்சோம்ல, அதை உங்க இதையும் மாத்தமா உங்களுக்கு அப்படின்னாக்க சரிதானே? இந்த இருக்குல்ல வெக்டர் இதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுடைய இந்த இருக்கு இல்லையா, என்ன பண்ணீங்க, இதனுடைய முதல் ரோ வந்து செகண்ட் ரோ மாற்றும் போது அதே மாதிரி என்ன பண்ணுமா, இந்த 6 கான்ஸ்டன்டையும் சேஞ்ச் பண்ணும். எப்படி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து இந்த 1 2 3 இருக்கு பாருங்க, 1 2 3 இதான் உங்களுக்கு வந்து இதான் உங்களுடைய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அதை வந்து 4 10 6 கொண்டா வச்சுட்டு 4 10 6 மேல கொண்டா போட்டீங்க இல்லையா, அப்படி பண்ணும்போது அது மட்டும் பத்தாதான். அதே மாதிரி என்ன பண்ணும், இதனுடைய உங்களுடைய கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் கான்ஸ்டன்ட் வெக்டார் இருக்குல்ல பி, இதான் பி பார்த்தோம்ல, பி இதான் பி மேட்ரிக்ஸ் பார்த்தோம்ல, அதையும் என்ன பண்ணும் 6 கீழே வந்துடணும், 11.74 வந்துடணும். இதான் சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் உள்ளது விஷயம். ஓகேவா? அடுத்தது ரோ மல்டிப்ளை. ஸோ ரோ ஸ்வாப். ரோஸை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ரோ மல்டிப்ளை. When you multiply a row in A by a scalar, you must also multiply the corresponding entry in
country B. in B by the same scalar. Wonderful. சரியா சரி. இப்போ நம்ம என்ன சொல்றோம், இப்போ என்ன பண்றோம், உங்களுக்கு வந்து இப்போ நீங்க வந்து சொல்லுங்க சரி. ஸோ அதே தான் நம்ம வந்து ரோ மல்டிப்ளிகேஷன், நம்ம வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ரோல மட்டும் ஸ்கேலரால மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னாக்க அதே ஸ்கேலரால அந்த கான்ஸ்டன்ட்டையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல, இது ரெண்டால மல்டிப்ளை பண்ணும்ல, ரெண்டால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும், அதோட கரஸ்பாண்டிங் வெக்டார் இருக்குல்ல, கரஸ்பாண்டிங் இருக்கு இல்லையா, கரஸ்பாண்டிங் கான்ஸ்டன்ட் வெக்டார் இருக்குல்ல, அதையும் பண்ணுவான். 4 10 6 வந்து இந்த இருக்கு, 4 10 6. இதை நீங்க ரெண்டால மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க என்ன பண்ணும், இந்த கான்ஸ்டன்ட் பண்ணுமா, கான்ஸ்டன்ட் பண்ணாக்கா 26 27 சம்திங் வரும் உங்களுக்கு. அப்புறம் சரிதானே, இதை மட்டும் பண்ணக்கூடாது நீங்க. இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் 4 10 6 இந்த இருக்கு, 4 10 6 இதை மட்டும் ரெண்டாவது நீங்க மல்டிப்ளை பண்ணக்கூடாது, இதையும் சேர்த்து பண்ணணும், முக்கியமான விஷயம். ஓகேவா, அதான் வந்து ரெண்டாவது சொல்ல போகுது. அடுத்தது மூணாவது ரோ ஆடு. Row addition. When you add a multiple of one row to another in A, you must do the same operation in B also. ஸோ நம்ம வந்து ஒரு எந்தெந்த ரோவையெல்லாம் நம்ம வந்து சம் பண்ணி ஒன்ல ஸ்டோர் பண்றோமோ அதே மாதிரி கான்ஸ்டன்ட்லையும் அதே மாதிரி கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் வந்து சம் பண்ணி சேவ் பண்ணணும். ரைட். இப்போ என்ன பண்ணாங்கன்னா வந்து அப்புறம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்புறம் இந்த இருக்கு இல்லையா, மூணாவது ரோ இருக்குல்ல, இது வந்து 5ஆல வந்து நம்ம ஸ்கேல் பண்றோம். 7 5 35 8 5 40 8 40 கிடைக்கும். இந்த ரிசல்ட்டோட என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஆட் பண்றோம். இங்க வந்து 7 35 + 1 36, 8 5 40 + 42, 8 5 40 + 43 பண்றோம்ல. இது வந்து நீங்க வந்து 5ஆல நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க, நம்ம 5 அதே மாதிரி பண்ணீங்கன்னாக்க அதே மாதிரி என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து இதையும் பண்ணுமா, எதை அதனுடைய இதாக இருக்கு இல்லையா, இதையும் வந்து என்ன பண்ணணும், இங்க என்ன ஆப்ரேஷன் பண்றீங்களோ அதே ஆப்ரேஷன் கரஸ்பாண்டிங் பி வெக்டார்னு பண்ணணும். இதான் முதல் லாஜிக். ஓகேவா, அது இது மட்டும் பண்ணிட்டு இது பண்ண இருக்கக்கூடாது, பண்ணாக்க உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்காது, லினியர் ஈக்குவேஷன் சொல்யூஷன் கிடைக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட் லாஜிக். பண்ணிடுறோம் உங்களுக்கு. அப்புறம் இதான் சொன்னாப்ல அப்படின்னு. ஓகே ரைட். இப்போ அடுத்தபடி இது முடிச்சுட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் நோட்ஸ் ஆன் கான்ஸ்டன்ட் வெக்டர் பி. ஓகேவா, பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ when to use original matrix and its reduced form matrix in ML and DL. அப்படியே ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ இங்க பாருங்க, நம்ம வந்து 2 மேட்ரிக்ஸ் கிடைச்சிட்டு, இதான் நம்மளுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் தான் கிடைச்சிட்டு, ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் கிடைச்சிட்டு, இதான் ரெடியூஸ் ஃபார்ம் கிடைச்சிட்டு போங்களுக்கு. சரிதானே, எனக்கு மெஷின் லேர்னிங் அதாவது இதான் டேட்டா செட் சார், இது வந்து ஒரிஜினல் டேட்டா செட் கிடைச்சிச்சு. இதை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டேன், ரோ ரெடியூஸ் டேக்லாம் ஃபார்மேட் மூலம் என்ன பண்ணாக்க இந்த மேட்ரிக்ஸ் பண்ணேன், அது ரெடியூஸ் பண்ணியாச்சு. இந்த இருக்குது ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் கிடைச்சிட்டு, ரெடியூஸ் பண்ணப்பட்ட மேட்ரிக்ஸ் இது ஒரிஜினல் மேட்ரிக்ஸ், ரெடியூஸ் பண்ணப்பட்ட மேட்ரிக்ஸ் இந்த இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியாச்சு உங்களுக்கு. நான் எதை யூஸ் பண்ண அப்படின்னாக்க, இந்த மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாமா மெஷின் லேர்னிங்ல, இல்ல இந்த மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாமா, இதான் கேள்வி. ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு இல்ல, அப்ப எதை யூஸ் பண்ணலாம்ல சார், ஏன் என்ன ரூல்ஸ், எதை யூஸ் பண்ண போறோம், அதுக்கு லாஜிக் ஒன்று இருக்கு. அதான் பேச போறோம் உங்களுக்கு. எதை வந்து யூஸ் பண்ண போறோம், மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஓகேவா, இது மெயினா இதுக்கு யூஸ் பண்றாங்கன்னாக்க டீப் லேர்னிங்ல வந்து இந்த ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்றாங்க. நான் போட்டு பார்த்துட்டாங்க. சரியா, அப்புறம் ஸோ 2 மேட்ரிக்ஸ் கிடைச்சிட்டு, ரெண்டும் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் பி எப்படி கிடைச்சுனாக்க, மேட்ரிக்ஸ் ஏ வந்து ரோ ரிடக்ஷன் பண்ணவாசி கண்டுபிடிக்கப்பட்ட மேட்ரிக்ஸ். அதனால ரெண்டு என்ன பண்றோம், ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் இருக்காங்க. இந்த ரோ ஈக்குவல், ஒவ்வொரு ரோ ஈக்குவல் சொல்லியாச்சு. அப்புறம் இப்போ எந்த மேட்ரிக்ஸ் பயன்படுத்தலாம், இதான் கேள்வி. இதான் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் பயன்படுத்தலாமா, இல்லைனாக்கு வந்து அந்த மினியேச்சர் வெர்ஷன் அனுப்பி பார்க்கலாமா, ரெண்டும் சேம் டேட்டா வேற இருக்குது, ஆனா ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும் உங்களுக்கு இல்லையா, எதை பயன்படுத்தலாம் பார்க்குறோம். அது போல ஆன்சர் பார்க்க போறோம். அது ஒண்ணு, அடுத்த ஆன்சர். அப்புறம் அடுத்தது how det behaves when we convert the original matrix to row equivalent matrix. நம்ம என்ன பண்ண உங்களுக்கு வந்து நம்ம டிட்டர்மின் கண்டுபிடிச்சோம்ல, நம்ம வந்து ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணோம், ரோ ஈக்குவலா மாத்தோம். எப்படி மாத்தணும், உங்களுக்கு ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் உடைய 2 ரோ ஸ்வாப் பண்ணோம்ல, ஸ்வாப் பண்ணும்போது டெட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுச்சு அப்புறம் பாருங்களேன். ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் உள்ள ஃபர்ஸ்ட் ரோ வந்து என்ன பண்றவங்களுக்கு வந்து ஸ்கேல் பண்ணோம்ல உங்களுக்கு. அப்புறம் ஓகேவா, இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணவங்களுக்கு வந்து ஸ்கேல் பண்ணோம், இந்த ரோ வந்து ஸ்கேல் பண்ணோம் 2ஆல. ஓகேவா, இந்த பாருங்க 2ஆல ஸ்கேல் பண்ணிருக்கோம். ஸ்கேல் பண்ணும்போது டெட் எப்படி பிஹேவ் பண்ணுச்சு, அப்புறம் ஆட் பண்ணோம்ல அப்ப டெட் எப்படி பிஹேவ் பண்ணுச்சு, அதையும் பார்க்க போறோம். அடுத்தது, when we have matrix rank and inverse matrix to solve linear equations, why do we use row equivalent matrix to solve linear equations? முக்கியமான கொஸ்டின் பாருங்க. இப்ப நம்ம என்ன படிச்சோம் சார், நான் தான் மெல் கொஸ்டின் இருக்குது, நான் வந்து என்ன பண்ண போறீங்க, இப்ப எக்ஸ் ஒய்ஸ் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வந்து சிஸ்டமா லினியர் ஈக்குவேஷன். சிஸ்டமா லினியர் ஈக்குவேஷன் குறைஞ்சபட்சம் என்ன இருக்கணும், உங்களுக்கு வந்து 2 ஈக்குவேஷன் இருக்கணும், 2க்கு மேல இருக்கணும். ஓகே, 3 இருக்கு. என்னதான் ஏற்கனவே வந்து எக்ஸ் ஒய்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சு, டெட் வச்சு கண்டுபிடிச்சேன், மேட்ரிக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சேன், இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சேன். அப்புறம் ஏன் மறுபடியும் நீங்க வந்து இந்த ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, தேவையில்லையே, என்ன பண்றீங்க. இதுதான் உள்ளதுலேயே முக்கியமான, இதான் ஹார்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். இதுதான் உள்ளதுலேயே உங்களுக்கு. ஓகேவா, என்னென்ன கண்டுபிடிச்ச போனவங்க வந்து
முதல்ல வந்து ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வந்து எந்த மேட்ரிக்ஸ் யூஸ் பண்றான், ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் பண்ணலாமா, ரிடியூஸ் மேட்ரிக்ஸ் பயன்படுத்த முடியுமா மெஷின் லேர்னிங்ல, அது ஒரு கேள்வி. அப்புறம் டெட் எப்படி பிஹேவ் பண்ணுது, ஸ்கேல் பண்ணும்போது டெட் எப்படி பிஹேவ் பண்ணுது, ஸ்வாப் பண்ண எப்படி பிஹேவ் பண்ணுது, ஆட் பண்ண பிஹேவ் பண்ணுது, அது ஆன்சர் வரல, அது கொஸ்டின் இருக்கு. அப்புறம் என்னட்டு ஏற்கனவே என்ன பண்றோம், நம்மள டெட் வச்சு மேட்ரிக்ஸ் ரேங்க வச்சு இன்வெர்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும், நம்மளால வந்து நம்மளால லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியுது. அப்புறம் ஏன் why do we have to use நம்மளா நம்மளா போட்ட கொஸ்டின்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. இந்த நோட்ஸ் படிச்சுட்டு நம்மளா உண்டாக்கி வச்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே. why do we have to use ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் டு சால்வ் linear equation? இதை வச்சு ஏற்கனவே இந்த இருக்குது, இந்த 3 வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் வச்சோ, டெட்டை வச்சோ, மேட்ரிக்ஸ் ரேங்கை வச்சோ நம்மளால வந்து என்ன செய்ய முடியும், நம்மளால வந்து இதே கான்செப்ட் வச்சு நம்ம எக்ஸ் வைஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் எதுக்கு நீங்க தேவையில்லாம நீங்க வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சு அது மூலம் கண்டுபிடிக்கிறீங்களே, இப்ப கண்டுபிடிச்சு பார்த்தோம்ல, இப்ப நம்ம வந்து கண்டுபிடிச்சு பார்த்தவங்களுக்கு அப்புறம் ஓகே தானே, இந்த வருங்க இது எக்ஸ் கண்டுபிடிச்சோம், ஒய் கண்டுபிடிச்சோம், எக்ஸ் கண்டுபிடிச்சோம். ஏன் தேவையில்லாம பண்றோம், ஏற்கனவே 3 மெத்தட் இருக்கு. டெட் வச்சு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும், இதே தான் டெட் வச்சா வரும், இதே தான் மேட்ரிக்ஸ் வச்சா வரும், இதே தான் உங்களுக்கு வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் வரப்போகுது. அப்புறம் ஏன் சார் வந்து நம்ம வந்து இந்த ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் வச்சு எக்ஸ் ஒய் செட் கண்டுபிடிச்சு ஏன் ஏன் வந்து அந்த 3 ஈக்குவேஷன் சால்வ் கண்டுபிடிக்கிறீங்க, அது கொஸ்டின் ஒன்று இருக்கு. சரிதானே, அது ஒன்று இருக்கு. அப்புறம் அடுத்தது how to decide to use original matrix or its reduced form matrix in ML and DL. 1 4 1 டிஃபரெண்ட், கிட்டத்தட்ட ஒன்று தான். எனக்கு வந்து எப்போ வந்து நம்ம வந்து ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வந்து பயன்படுத்தணும், ரெண்டும் ஈக்குவல் சார் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ரெண்டு ஈக்குவல் தான் ஓகேவா. எப்போ வந்து ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் எப்போ வந்து ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம், எப்போ வந்து அதனுடைய மினியேச்சர் வெர்ஷன் ரிடியூஸ்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். திட்டம் சொல்லியாச்சு, ஏன்னா ஈக்குவல் மேட்ரிக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ட்ரூன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், நம்ம வச்சுங்க ட்ரூ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஓகேவா, ட்ரூன்னு பண்ணியாச்சு. ஏன் எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம், டெட் சேமா இருக்கும் வந்து, அப்புறம் ரோ ஸ்பேஸ் காலம் ஸ்பேஸ் சேமா இருக்குது, அப்புறம் வந்து ரேங்க் சேமா இருக்கு, திட்டம் சொல்லியாச்சு. அப்பனா ரெண்டு ஒன்று தானே. அப்போ எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வந்து நம்ம ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அதனுடைய ரெடியூஸ்ட் ஃபார்ம் இருக்குல்லையே அந்த மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் பயன்படுத்துவோம். இவ்வளவு கொஸ்டின் தொக்கி நிற்குது. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அதெல்லாம் ஆன்சர் பண்ண போறோம். உங்களுக்கு புரியுதா, வெறும் லாஜிக் தான் தெரிஞ்சுங்க. இப்போ ஒன்றுனா பார்க்க போறோம், ஆன்சர் பார்த்துட்டு போறோம். முதல்ல உண்மையான பார்த்துருவோம். முதல்ல உங்களுக்கு முதல்ல அந்த நம்ம வந்து அந்த ரோ ஈக்குவலண்ட் பண்ண ஆசைப்பட்டோம்னாக்க நம்ம என்ன ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் வேற என்ன, ரோ ரிடியூஸ்டு எக்லான் ஃபார்ம் சொல்லிருக்கோம். ரோ ரிடியூஸ் எக்லான் ஃபார்ம் தான் பண்ண போறோம். அதாவது அந்த காஸ்டோட எலிமினேஷன் சொல்லிருக்கோம். இப்போ உங்களுக்கு அந்த 3 மெத்தட் இருக்குது, 3 மெத்தட் தான் இருக்கு உங்களுக்கு அப்படின்ட்டு. சரி தானே, சரி. முதல்ல வந்து ஏன் பண்ண போறோம் பார்த்துருவோம். முதல்ல வந்து அதனுடைய பெனிஃபிட், அதாவது நம்ம வந்து இந்த ஈக்குவல் மேட்ரிக்ஸ் மூலம் நம்ம வந்து சால்வ் பண்ண லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னாக்க என்ன பெனிஃபிட் பார்த்துக்கலாம். முதல்ல உங்களுக்கு சரி என்ன சொன்னது சார், இங்க பாருங்க. நம்ம முதல்ல கிளாஸ் ஆரம்பிச்சு சொன்னவங்கள்ட்ட போகிறோம். நம்ம டேட்டா அப்படி ஒன்று இருக்கு, என்கிட்ட இருக்குதுப்போம். 5000 இருக்குது, இப்போ வந்து 10,000 இருக்குது, 7,000 இருக்குது. இதெல்லாம் போய் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னாக்க போயிட்டு இது தேவையெல்லாம் போய் நான் வந்து இப்போ இவ்வளோ பெருசு டேட்டா என்ன பண்ணுறேன், 1000 வெயிட் பண்ணிக்கிட்டேன். ஆன்சர் என்ன இருக்க போகிறோம், 5, 10, 7 சரியா போய் சிம்பிளான விஷயம். ஏன் சார் முதல்ல பண்ணுறேன் அப்படின்னாக்க எனக்கு என் கண்ணால் பார்த்தாலே பண்ண முடியுது. இப்போ இதை போயிட்டு நான் வந்து ஒரு 5ஆல் மல்டிப்ளை பண்ணாக்க 25,000, அப்புறம் வந்து 50,000, 35,000 வரப்போகுது உங்களுக்கு. அப்புறம் இது தேவை 10,000 1 10 10,000. முதல்ல என்னக்க பார்க்கறது சிம்பிளா இருக்கு சார், இதான் விஷயம். எனக்கு பார்க்கறது என்ன இருக்கு, அப்புறம் பார்க்கறது சிம்பிளா இருக்கு, ஈஸியா பண்ண முடியுது நம்மளால. இவ்வளவு பெரிய மேட்ரிக்ஸ் இன்ஃபர்மேஷன் போய் நான் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றதை விட எனக்கு 5, 10, 7 ஈஸியா இருக்கு பார்க்கறது. முதல்ல ஏன் சிம்பிளிசிட்டி பண்ண அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 5, 10, 7 பார்த்தா தெரிஞ்சு எனக்கு ஏதோ சம்திங் இருக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் அதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், படிங்க சபி. Solving linear systems. The primary use of row equivalence matrix is in solving systems of linear equations. Any matrix representing a system of linear equations can be row reduced to its R or EF form, which makes the system easier to solve in this form. ஏன் நான் வந்து பார்த்தோன்னே எனக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும், ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இப்ப ஏன்னா இவ்வளவு பெரிய மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ண விட அதோட மினியேச்சர் வெர்ஷன் வந்து சால்வ் பண்ண ஈஸியா பண்ண முடியும். அதான் மெயின் பர்பஸ். அடுத்தது The main advantage of using row equivalent matrices, especially in R or EF form, is that they simplify the process of solving linear equations. இவ்வளவு பெரிய மேட்ரிக்ஸ் நான் பண்றதை விட எனக்கு வந்து சின்னதா இருக்கு, சரியா போச்சு. இவ்வளவு பெரிய ரோ நான் வந்து ப்ராசஸ் பண்றத விட எனக்கு வந்து சிம்பிளிஃபையா இருக்கு, ஈஸியா இருக்கு பண்றது எனக்கு. அதான் அது மெயின் பர்பஸ் எனக்கு அப்படின்னு உங்களுக்கு. சரி அடுத்தது
By reducing the system of equations into a simpler form, we make it easier to directly read off the solutions. எனக்கு வந்து எக்ஸ் ஒய் செட் இருக்குல்ல, நான் பார்த்தா கண்டுபிடிச்சேன். எனக்கு எக்ஸ் ஒய் செட் வந்து அன்னோன் வேரியபிள் இருக்குல்ல, இதை பார்த்தா கண்டுபிடிச்சேன். சரியா போச்சு. எனக்கு ஏன் கண்டுபிடிச்சேன் உங்களுக்கு பாருங்க. இந்த பாருங்க, பார்த்தோன்னே எனக்கு போய் பார்த்தேன். எனக்கு அப்புறம் சார் அவ்வளோதான் சார் இருக்கு, இவ்வளோதான் கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸுக்கு வந்து 2 இன்ட்டு சரியா போச்சு, ஒய்க்கு இந்த இருக்குது, டேரெக்டாக அப்படியே கண்டுபிடிச்சனால ஈஸியான விஷயம். எனக்கு வந்து லினியர் சொல்யூஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதான் என்னுடைய மேட்ரிக்ஸ் இந்த இருந்துச்சு. 1x 2/3 செட்டு, 1x 2/3 செட் இருக்குது. ஜஸ்ட் என்னுடைய கண்டுபிடிச்சேன், அப்ளை பண்ணியாச்சு, கையில் மேட்டு முடிஞ்சு போயிட்டு எனக்கு அப்புறம் சரியா ஆன்சர் வந்துச்சு எனக்கு. ஓகேவா அப்படின்ட்டு அடுத்தது It also avoids having to rely on more computationally expensive methods like calculating the determinant or inverting the matrix, which may not always be possible in this case of singular matrices. ஜென்ரலா பாருங்க, மெஷின் லேர்னிங்ல வந்து நம்ம இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் பெரிய ப்ராசஸ். நமக்கு ஆன்சர் உடனே வந்துருது. உள்ளடி வந்து நம்மளுடைய CPU இருக்குல்ல, இட் டேக்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி, நிறைய எஃபிஷியன்சி தேவைப்படுறதுக்கு, நிறைய வந்து ரேம் தேவைப்படும். ஏன்னாக்க இவ்வளவு பெரிய மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து 10 லட்சம் ரோ இருக்குது, 100 காலம் இருக்குது. நான் என்ன பண்றேன், ரிடியூஸ் பண்ணிட்டு ரிடியூஸ் பண்ண பிறகு என்ன பண்றேன், இந்த 10 லட்சத்துல போயிட்டு என்ன பண்றேன், நான் ரிடியூஸ் பண்ணும்போது இந்த ரோ 0 போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது 0 போயிடும். இந்த மொத்த ரோவும் 0 போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது 0 போயிடும். ஓகேவா, இது 0 போயிடும். இது மாதிரி என்ன நமக்கு 1 லட்சம் 0 போயிடும். ஏன் ரிடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். அந்த நான் என்ன பண்றேன், அந்த ஸ்கேலால ஸ்வாப் பண்ணி பாக்குறேன், அப்புறம் வந்து ஸ்கேல் பண்றேன், 2 ரோ சம் பண்ணி பாக்குறேன். மாறி மாறி பண்ண இப்போ 10 லட்சம் டேட்டாவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 லட்சம் டேட்டா வந்து இது மாதிரி எல்லாம் ஆயிடும், வெறும் 0 ஆகிடும். ஓகேவா, இல்லைனாக்கா வேல்யூ கம்மியாகும். இந்த வேல்யூ கம்மியானுச்சு உங்களுக்கு அப்புறம் இது மாதிரி எனக்கு வந்து வேல்யூ என்ன, இது மாதிரி வேல்யூ எனக்கு கம்மியாயிடும். இது மாதிரி வேல்யூ வந்துடும் எனக்கு அப்புறம். ஓகேவா, வேல்யூ வந்துடும். அப்படி வரும்போது எனக்கு என்னன்னாக்க கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்சி கிடைக்குது. இந்த டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணணும்னாக்கா எனக்கு என்ன கிடைக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 10 MB தேவைப்படுது. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் 10 MB ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு. 10 MB ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு எனக்கு. ஓகேவா, மெகாபைட் தேவைப்பட்டுச்சு. இதையே நான் ரிடியூஸ் ஃபார்மேட்டை மாத்திட்டேனாக்க, அதாவது இதை ஸ்டோர் பண்ணுறது நிறைய எனக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது, வேற இதை ஸ்டோர் பண்ணுறது கம்மியான ஸ்பேஸ் போதும் உங்களுக்கு அப்புறம். ஸோ 10 ஸ்பேஸ் டேட்டாவை 10 MB என்ன பண்ணாக்க 1 MB ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ என்னன்னாக்க ப்ராசஸிங் ஸ்பீட் அதிகமாகிடுது, கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்சி ஸ்பேஸ் கம்மியாகுது. எனக்கு ஒரு பெரிய டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 3 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் மினியேஸ்ட் வெர்ஷன் சேவ் பண்ண எனக்கு வந்து 1 செகண்ட் ஆகிடும். பாருங்க, எனக்கு 300 டைம்ஸ் வந்து என்ன பண்றாங்க, 200 டைம்ஸ் மிச்சம். எனக்கு அப்புறம் 3 செகண்ட் ஆகுது டேட்டா ப்ராசஸ் பண்றதுக்கு. இதே மினியேஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணப்பட எனக்கு 1 செகண்ட் ஆகுது அப்படின்னாங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு 200% லாபம் எனக்கு அப்புறம். சரியா, அப்புறம் 1:3 உங்களுக்கு அப்புறம். இதுதான் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் எஃபிஷியன்சி. புரியுதா? நம்ம இதுக்கு வந்து இப்போ இது வந்து நம்ம வந்து ரிடியூஸ் பண்றோம் தெரியுதா உங்களுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு அப்புறம். இதுதான் கம்ப்யூட்டேஷனல் இது வந்து எஃபிஷியன்சி கிடைக்குது உங்களுக்கு. இல்லைனாக்கா நம்ம வந்து கால்குலேட் டிட்டர்மெண்ட்லாம் இருக்குல்ல, அப்புறம் டேட்டா வந்து நம்ம வந்து இன்வெர்ட் பண்றோம்ல, இதெல்லாம் பெரிய ப்ராசஸ். இது என்னன்னாக்கா நிறைய வந்து கன்சம்ஷன் பண்ணும், எனர்ஜி வந்து கன்சம்ஷன் பண்ணும், நிறைய ரேம் வேணும் உங்களுக்கு, ரேண்டம் ஆக்சஸ் நிறைய வேணும் உங்களுக்கு அப்புறம். இதே உங்களுக்கு சின்ன மேட்ரிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்மியா இருந்தா போதும், பவர் கம்மியா இருந்தா போதும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா, அடுத்தது அப்புறம் சார், It is easier to see if the system has no solution, one unique solution, or infinitely many solutions. நம்மளுடைய மெயின் பர்பஸ் பார்த்தோம். எப்போதுமே உங்களுக்கு வந்து லினியர் ஈக்குவேஷன் மெயின் பர்பஸ், லினியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்றது என்ன ட்ரை பண்றோம்னாக்க வந்து அந்த லினியர் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குதா, இல்லைனாக்க வந்து யூனிக் சொல்யூஷன் இருக்குதா, இல்லை மெனி சொல்யூஷன் இருக்குதா, இல்லைனாக்க வந்து சொல்யூஷன் இல்லையா, இதான் கண்டுபிடிக்க போறோம். இது வந்து கண்டுபிடிக்க ஈஸி. நம்ம அதையும் பார்த்துடணும். இப்போ என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடும். அடுத்தது directly helps to see the solution as a matrix is simplified to the form where the leading variables can be easily identified. The leading variables வார்த்தை ஒன்று இருக்கு, இது வச்சுங்க நான் சொல்றேன் மாட்டாரு. இது மட்டும் ஏன் வச்சுங்க, ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குதுல. சரி, அடுத்தது The process leads directly to the solution through batch substitution or provides parametric forms for multiple solutions. மெஷின் லேர்னிங்ல MCQ क्वेश्चंस லினியர் அல்ஜிப்ரால மட்டும் கிடையாது, மெஷின் லேர்னிங் கான்செப்ட் ஆக்சுவலாவே இதான். மெஷின் லேர்னிங் டிஃபரெண்ட்னாக்கா அகைன் வந்து இதான் பேசிக் வந்து உங்களுக்கு லினியர் அல்ஜிப்ரா தான். பேக் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு சார். இந்த பேக் சப்ஸ்டிடியூஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, 2 இடத்துல தான் மொத்த டேட்டா யூஸ் பண்ணுறீங்க. 2 இடத்துல தான். ஒன்று வந்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் வந்து இந்த ரோ ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல யூஸ் பண்ணுவீங்க. 2 இடத்துல தான் என்ன பண்ண போறோம், பேக் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இது வந்து பேக் சப்ஸ்டிடியூஷனாக்கு வந்து ரிவர்ஸ்ல போய் நம்ம வந்து அந்த எக்ஸ் ஒய் செட்டை கண்டுபிடிக்கிறது. இந்த பாருங்க,
இப்போ என்ன கண்டுபிடிச்சா உங்களுக்கு வந்து இப்போ 3 வேல்யூ இருந்துச்சு, எக்ஸ் ஒய் செட் இருக்குல்ல உங்களுக்கு. அப்புறம் இப்போ எப்படி பேக் சப்ஸ்டியூஷன் இருக்குன்னு சொல்றவங்கள்ட்ட முதல்ல அந்த டேட்டா சயின்ஸ்ல வந்து 2 இடத்துல தான் இது பயன்படுத்துறாங்க. ஒன்று வந்து ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்ல, அது நம்ம பார்க்கல, நம்ம ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் பார்க்க போறோம். அப்புறம் எப்படி யூஸ் பண்றாங்கனாக்க வந்து இந்த ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி இந்த ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம் நம்ம. ஓகேவா, எப்படி பார்க்க போறோம் பாருங்க. கீழே போட்டிருக்கோம், கீழே பாருங்க. இப்போ எப்படி வந்து அந்த பேக் சப்ஸ்டியூஷன் எப்படி ஒர்க் பண்ணுன்னு பார்ப்போம் நம்ம. 2 தான் யூஸ் பண்றாங்களா வந்து. எப்பனாக்க வந்து ஒன்று வந்து இந்த அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, அப்புறம் வந்து நம்மளுடைய ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 2 தான் யூஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சரிதானே? சரி, ரொம்ப ஈஸி தான், பார்த்த புரியும் உங்களுக்கு அப்படின்றவங்களுக்கு. இப்போ எனக்கு வந்து 3 அன்னோன்ஸ் இருக்கு பார்த்தோம் உங்களுக்கு. எக்ஸ் இருந்துச்சு, ஒய் இருந்துச்சு, இசட் இருக்கு. ஓகேவா, இது இருக்குது இப்போ. ஓகேவா, இப்பதான் சிஸ்டம் உங்களுக்கு இருக்கு. அப்புறம் அப்பர் ட்ரையாங்கிள், அப்புறம் வந்து 2 இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்களாம், இந்த அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸையும் அப்புறம் வந்து இந்த நம்மளுடைய ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் தான் வந்து இது பயன்படுத்துறாங்களாம். அப்பர் ட்ரையாங்கிள் பாருங்க. முதல்ல என்ன இருக்கு உங்களுக்கு, பேக் சப்ஸ்டியூஷன். பேக் கடைசியில் வர்றாங்க, ரிவர்ஸ் கீழே இருந்து வர்றாங்க. எனக்கு வந்து x1 x2 x3 எனக்கு வந்து 3 அன்னோன் இருக்கு. அப்புறம் இப்போ என்ன பண்ற போயிட்டு எனக்கு முதல்ல ஒரே ஒரு அன்னோன் போய் செக் பண்ணிக்கிறேன். x3 கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. 1 தான் கண்டுபிடிக்கிறேன், 3 கண்டுபிடிக்கிறேன், 1 தான் கண்டுபிடிக்கிறேன் x3ல. ஓகேவா, x3ல போய் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்போ x3 கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணியாச்சு. முதல்ல இதுல போய் இந்த x3 கண்டுபிடிச்சிட்டு போய் இந்த சொல்யூஷன்ல போய் நான் அப்ளை பண்றேன். ஓகேவா, அப்போ எனக்கு 1 தான் கண்டுபிடிக்கிறேன், x3 தான். மொத்தம் x3 எனக்கு வேணும். x1 x1 x2 x3 நம்ம வந்து இப்படி வச்சிருக்கோம். நம்ம வந்து x1 x2 x3 வைக்காம நம்ம வந்து x பொசிஷன் வச்சிருக்கோம். எல்லாம் 1 தான். 3 அன்னோன் இருக்குது. x1 அன்னோன், x2 அன்னோன், x3 அன்னோன். இந்த a11 a12 a12 தான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் கோஎஃபிஷியன்ட். இந்த இருக்குல்லையா, இந்த 4 10 6 பேர். ஓகேவா, பண்றோம். முதல்ல நம்ம என்ன பண்றோம், x3 ஒன்னே ஒன்று கண்டுபிடிக்கிறோம், சொல்யூஷன் அப்ளை பண்ணியாச்சு. அப்புறம் பாருங்களேன், அடுத்த ஈக்குவேஷன் வந்து எனக்கு வந்து 2 அன்னோன் இருக்கு. நம்ம ஏற்கனவே என்ன பண்றோம் வந்து ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிட்டோம், x3 இருக்குல்ல. அப்புறம் ஸோ நம்ம x3 அப்ளை பண்றோங்கிற. அப்போ என்ன பெண்டிங் இருக்குது, x2 மட்டும் பெண்டிங் இருக்கு. அப்போ 1 கண்டுபிடிச்சா போதும். அப்புறம் பாருங்க, இப்போ வந்து x2 x3 கண்டுபிடிச்சிருக்காங்க இருக்குதா. அப்புறம் x2 x3 அப்ளை பண்ணியாச்சு, பேலன்ஸ் x1 தான் இருக்குது. அதாவது பேக் சப்ஸ்டியூஷன், பின்னாடில இருந்து ஒன்னா என்ன பண்றோம், அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்றோம், சப்ஸ்டியூட் பண்றோம், வந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். இதான் விஷயம். ஈச் ஈக்குவேஷன் ஒன்லி இன்வால்வ் வேரியபிள்ஸ் த ரைட் ஆஃப் த கரண்ட் ரோ. ஓகேவா, ரைட் ஆஃப் த கரண்ட் ரோ, ரைட் சைடுல உள்ள இருக்கு இல்லையா, ரைட் ஆஃப் கரண்ட் ரோ, அங்க மட்டும் தான் என்ன பண்றோம், அன்னோன் வேல்யூஸ் போய் அப்ளை பண்றோம். பேக் சப்ஸ்டியூஷனாக்க வந்து ஒரே ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்றோம். அப்புறம் வந்து இங்க 2 இருக்குது, இந்த 2 அன்னோன் இருக்குது, x2 x3 இருக்குது. ஏற்கனவே x3 வந்திருக்கு, எனக்கு இருக்குது, அதை அப்ளை பண்ணிட்டேன். அப்போ x2 மட்டும் தான் இருக்குது. இப்போ x2 மட்டும் கண்டுபிடிக்கிறேன், அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்புறம் எனக்கு வந்து இப்போ x2 x3 கிடைச்சி போயிட்டுது. அப்போ திருப்பி மேலே போறேன். எனக்கு அப்புறம் x2 x3 எனக்கு ஏற்கனவே இங்க இருந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்புறம் x1 கண்டுபிடிச்சா போகும். இதான் உங்களுக்கு பேக் சப்ஸ்டியூஷன். இதுதான் உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க வந்து இப்போ பேக் சப்ஸ்டியூஷன் இருக்காங்க. இந்த பேக் சப்ஸ்டியூஷன் வந்து எக்ஸாம்பிள் இருக்காங்க பாருங்க. இந்த இருக்குது 3 ஈக்குவேஷன் இருக்கு. இதை வந்து நம்ம அதே மாதிரி x y செட் இருக்கு. நான் இசட் மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா, 3 கண்டுபிடிக்கல. இந்த இடத்துல x y கண்டுபிடிக்கிறேன், இசட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன், 2 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, 2வது ஈக்குவேஷன் எனக்கு என்ன பண்றாங்க, ஏற்கனவே என்ன பண்றாங்க, அப்புறம் இசட் இந்த இருக்குது. இசட் 2னாக்க y பிளஸ் இசட், y பிளஸ் 2 வந்து 4னாக்க என்ன இருக்கும், இசட் சீக்குவல் என்ன இருக்கும், என்ன இருக்கும் உங்களுக்கு, இந்த பக்கம் 4 - 2 4 2 இருக்கும். இதுதான் விஷயம். இசட் வந்து 2 கண்டுபிடிச்சிட்டேன், அதுல போய் அப்ளை பண்றேன். உங்களுக்கு இங்க 2 அன்னோன் இருக்குது. இந்த 2 y பிளஸ் இசட் அன்னோன்ல எனக்கு ஏற்கனவே இசட் கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். y பிளஸ் 2 = 4. அப்புறம் ஓகே தானே, y பிளஸ் 2 = 4. y என்ன வரும் உங்களுக்குனாக்க, இது வந்து 4 இந்த கொண்டு வந்தோம்னாக்க கண்டுபிடிச்சிடலாம், y கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் பாருங்க, எனக்கு இதுல வந்து என்னன்னாக்க வந்து எனக்கு ஒய்யும் தெரியும், இசட் தெரியும். அப்புறம் ஓகேவா, அப்போ ஏற்கனவே வந்து எனக்கு என்ன இசட் வந்து 2, y 2 6, ஒய் இதுல என்ன இருக்குனாக்க ஒய் கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு. ஸோ இங்க என்ன இருக்குது, அன்னோன் வந்து ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அதான் பேக் சப்ஸ்டியூஷனாக்க என்ன பண்றோம், கீழே இருந்து லெஃப்டா வருது உங்களுக்கு. அப்புறம் இதுதான் உங்களுக்கு வந்து பேக் சப்ஸ்டியூஷன். இந்த இது அதாவது நம்ம எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு ஒண்ணா கண்டுபிடிச்சிட்டு வந்து அதை பேக் சப்ஸ்டியூஷன் பண்ணாலே எனக்கு என்ன பண்ண முடியும், உங்களுக்கு வந்து எனக்கு ஆன்சர் வந்துடும். எனக்கு ஒண்ணா கண்டுபிடிச்சா போதும். அதான் உங்களுக்கு வந்து பேக் சப்ஸ்டியூஷன் கான்செப்ட். இப்போ வந்து அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்க வந்து அந்த பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தடை வந்து இந்த இந்த ரோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, ஓகேவா, ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு இருக்காங்க. 2 மேட்ரிக்ஸ் சப்போர்ட் பண்ணுது. ஒன்று வந்து அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் வந்து இந்த பேக்வர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் வந்து இந்த ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் சப்போர்ட் பண்ணுது. இது எல்லாமே ரீசன்ஸ் எல்லாமே ஓகேவா பண்ணுது. இதான் விஷயம். அதாவது பண்றோம். அப்புறம் பாருங்க, the back substitution method is only possible if the system is upper triangle இருக்கணும், இல்லனாக்க வந்து அது reduced form ல இருக்கும். இப்போ பார்த்தோம்ல, இது ரெண்டு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். back substitution is only possible
எப்ப உங்களுக்கு வந்து அந்த சிஸ்டம் லீனியர் ஈக்குவேஷன் வந்து அப்பர் ட்ரையாங்கிள் மெத்தட் இருக்கு. அப்பர் ட்ரையாங்கிள் பார்க்க போறோம். மொத்தம் 8 ட்ரையாங்கிள் மெட்ரிக்ஸ் இருக்கு மொத்தம். அப்பர் ட்ரையாங்கிள், லோயர் ட்ரையாங்கிள், ஸ்ட்ரிக்ட்லி அப்பர், ஸ்ட்ரிக்ட்லி லோயரு, யூனிட் அப்பரு, அது மாதிரி வந்து 8 டைப்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்க போறோம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். அப்புறம் வந்து அப்புறம் என்னக்கா இந்த பார்த்தோம்ல ரோ ரிடக்ஷன் எக்ஸ்ட்ரா ஃபார்மட் இருக்கு இல்லையா, இந்த 2 கான்செப்ட்ல தான் இந்த பேக் சப்ஸ்டிடியூஷன் கான்செப்ட் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் இதனுடைய பெனிஃபிட். ஓகே சார், பார்க்கலாம் சார். என்ன அதாவது லோவர் ட்ரையாங்குலர் ஃபார்ம்லையும் சால்வ் பண்ணலாம்ல, பண்ண முடியாது? ஓகே, அது மேலே கீழே வரும். என்ன சார்? இல்ல மேல இருந்து கீழே வரும். x1 இருக்கும், x1ல இருந்து திருப்பி கீழே x கண்டுபிடிச்சு y கண்டுபிடிச்சு அடுத்த z கண்டுபிடிச்சு சார். உங்களுக்கு மொத்தம் 8 ட்ரையாங்கிள் இருக்குது. நம்ம இது 2 ஸ்பெஷல் மட்டும் விட்டுருங்க. லோயர் ட்ரையாங்கிளவா நான் செக் பண்ணி பார்க்குறேன் சார். அப்பர்ல போட்டு பார்த்துருக்கு தெரியும், நான் லோயரை செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? இது வந்து பேக் இன்ஸ்டிடியூஷன் தானே, பேக் சப்ஸ்டிடியூஷன், QBSTITU. பேக் சப்ஸ்டிடியூஷன் சொல்ல முடியாது. பேக்னா பின்னாடி இருந்து வர்றோம், அதனால சொல்லலாம் இல்லையா? அதான், அதாவது இப்படி ஒரு பார்த்து கூட ஏற்கனவே இது ஃப்ரண்ட்ல இருந்து வர்ற மாதிரி இருக்கும். என்ன சார்? இது ஃப்ரண்ட்ல இருந்து வர்ற மாதிரி இருக்கும். x plus y கோடு போட்டு பார்த்துருவோம். கோடு பார்த்து வருவோம். எப்பவுமே கோடை வச்சு செக் பண்ணி பார்க்கணும். அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி கரெக்டா இல்லையான்னு கோடு வந்து கன்ஃபார்ம் பண்ண நம்ம எப்பவுமே அதை செக் பண்ணி சொல்லுவோம். இது கட்டாயம் அப்பர் ட்ரையாங்கிள் தெரியும் எனக்கு, லோயர் ட்ரையாங்கிள் செக் பண்ணி சொல்லுவோம். இதான் பேக் சப்ஸ்டிடியூஷன் வந்து இந்த 2 தான் அப்ளிகபிள் ஆகுதான். ஒன்று வந்து நம்மளுடைய அப்பர் ட்ரையாங்கிளும் அப்புறம் வந்து நம்மளுடைய இந்த RREF சப்போர்ட் பண்ணுறது. அவ்வளோதான் விஷயங்கள். சரியா? ரைட். நம்ம என்ன பண்ணா ஒரே ஒரு வேரியபிள் இன்வால்விங் ஜஸ்ட் 1 வேரியபிள் இருக்குது, அது சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு என்னென்ன கிடைக்கும், அப்புறம் 2வது ஈக்குவேஷன் வந்து 1 தான் எனக்கு வந்து பெண்டிங் இருக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 1 தான் பெண்டிங் இருக்குது. இது 1 தான் பெண்டிங், இது 1 தான் பெண்டிங், இது 1 தான் பெண்டிங். அப்போ சப்ஸ்டிட் பண்ணி போகுது. சப்ஸ்டிட் பண்ணி போக எனக்கு என்ன கிடைக்குனாக்க வந்து ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் எனக்கு வந்து 1 கிடைச்சா 1 தான் பெண்டிங் இருக்குது. இப்போ ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க வந்து 3 இல்லைனாக்க என்ன பண்ணுறோம், நார்மலாக நம்ம என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு வந்து அப்புறம் இது மாதிரி எனக்கு 3 எனக்கு வேணும், எக்ஸ் செட் எனக்கு வேணும். அப்புறம் ஒரே ஒரு அன்னோன்றதெல்லாம் போதும். அதை வச்சு என்ன பண்றாங்கன்னா போயிட்டு நான் அப்ளை பண்ணிட்டு மேலே கொண்டு போய் முடியுது. அப்புறம் at any point of time I need only 1 unknowns. ஓகேவா? 1 மட்டும் இருந்தால் போதும். அதை வச்சு எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நான் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிருவேன். அப்புறம் 2வது வந்து எனக்கு என்ன பண்றேன், 2ல வந்து 2 அன்னோன் இருக்குது. அதுல இருந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போய் நானால ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். இது வந்து இந்த அப்பர் ட்ரையாங்கிளையும் இந்த RREF மட்டும் தான் பாசிபிள். அப்புறம் இதுதான் பார்க்குறேன். அப்புறம் மேட்ரிக்ஸ் ரேங்க் வந்து எப்படிலாம் மாறுதுன்னு பார்க்க போறோம். கொஞ்சம் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். கோடு வந்து ஸ்ட்ரெயிட் சின்ன கோடு தான், லாஜிக் வந்து இவ்வளவு லாஜிக் இருக்கிறப்ப நான் லாஸ்ட்டாக என்ன நினச்சோம்னாக்க ரோ ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் தானே 1 டேல நினச்சிட்டு உள்ளே போய் பார்த்தோம்னாக்க எக்கச்சக்கமா இருக்கு. எவ்வளவு லோயர் ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதை டிரான்ஸ்போஸ் பண்ணா ஒரு அப்பர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் வரும். அப்போ வந்து நம்ம பேக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணிக்கலாம். லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னாக்க அப்படி சார் பார்ப்போம். லோயர் ட்ரையாங்கிள் படிக்கும்போது ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் சார். லோயர் டிரான்ஸ்போஸ் வந்து பண்ண என்ன கிடைக்குன்னு பார்ப்போம், ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். போட்டுருக்கு, ஃபுல்லாக கிளியரா போட்டுருக்கு. மொத்தம் 8 போட்டுருக்கு சார். இதோட மொத்தம் இவ்வளோ தான் இருக்கு. எல்லாம் போட்டு முடிச்சிருக்கோம் நம்ம. ஓகே, எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த பேண்டட் மேட்ரிக்ஸும் இதெல்லாம் நார்மலான ட்ரையாங்கிள் தான். இந்த பேண்டட் மேட்ரிக்ஸும் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸும் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரிதானே? புதுசா இன்ஃபர்மேஷன் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இப்படி இருக்கான்ட்டு ஒவ்வொரு நுவான்சஸையும் எடுத்து போட்டிருக்கோம் நம்ம. சரியா? நார்மல் இது அடுத்து தானே நம்ம அந்த ஈக்குவல் மேட்ரிக்ஸ் முடிச்சோடனே இதான் பார்க்க போறோம். இந்த எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் வந்து இந்த ஈக்குவல் மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னே நாளைக்கு தான் பார்க்க போறோம். மொத்தம் இருக்கு. எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இப்போ இந்த இதெல்லாம் படிக்கும்போது பேண்டட் மேட்ரிக்ஸ் எல்லாமே ட்ரையாங்கிள் எல்லாமே ரியல் டைம்ல வந்து நம்மளால வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. டேட்டா செட்டோட நம்ம வந்து அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு எங்களால. ரைட், அது அப்புறம் பார்ப்போம். சரி, இது வந்து இப்போ மேட்ரிக் முடிச்சிருவோம். 9, 20 ஆச்சு, 10 நிமிஷம். இப்போ நம்ம எல்லாம் பண்ண பார்த்தவங்களுக்கு நம்ம வந்து எப்படி உங்களுக்கு வந்து பேக் சப்ஸ்டிடியூஷன் போட்டு பார்த்தோம் நம்ம. அப்புறம் வந்து எப்படி லினியர் சிஸ்டத்தை வந்து லினியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு எப்படிலாம் நம்ம வந்து பயன்படுத்தணும் பார்த்தவங்களுக்கு அப்புறம் பார்த்தோம். அப்புறம் பேக் சப்ஸ்டிடியூஷன் பார்த்தோம். இப்போ மேட்ரிக்ஸ் ரேங்குக்கும் அந்த நம்மளுடைய ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸுக்கும் ஏன் தொடர்பு இருக்குன்னு பார்க்க போறோம். சரியா? முதல்ல கோடு வச்சுக்கிறேன், இன்னும் வச்சுக்கிறேன், அப்புறம் தெரியும் கோடை வச்சுக்கிட்டு காமிக்கிறேன் ஒண்ணுங்க. ஓகே சார், இப்படிங்க சார் இது. Yes, sir. Matrix rank. Row equivalence can be used to determine the rank of the matrix. The rank of a matrix is the number of non-zero rows in its RREF. அப்படியே விடுங்க சார், அதான் சார் விஷயம். நம்ம வந்து முதல்ல என்ன உங்களுக்கு வந்து இந்த இங்க வாங்க, மெயின் மேட்ரிக்ஸ் வாங்க போறோம்.
சப்போஸ் எனக்கு இந்த ரோ ஃபுல்லாகவே எனக்கு ஒரு 10 ரோ 100 ரோ வச்சிருக்கேன், இது ஃபுல்லாக 0 வருது சார். இதெல்லாம் 0 இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஒன்று பயமா வச்சுங்க. இது பெருசாக காமிச்சிட்டோம். இப்போ சின்னது போகும். இந்த மேட்ரிக்ஸ் இதாக இருக்கு சார். இதான் ஒர்க்கிங் மேட்ரிக்ஸ், இதான் மேட்ரிக்ஸ். எனக்கு இந்த ரோ ஃபுல்லாக 0 இருக்கு சார். என்ன சார் வரும் உங்களுக்கு? அப்புறம் 3 ரோ இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ பார்க்கும்போது மேட்ரிக்ஸ் ரேங்க் என்ன வந்து உங்களுக்கு 3 வந்துருக்கு சார். உங்களுக்கு சப்போஸ் எப்போ சார் ரோ வரும் அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், இந்த ஆப்ரேஷன் பண்றோம்ல, என்ன ஆப்ரேஷன் பண்றோம், மேட்ரிக்ஸ் போயிட்டு நம்ம வந்து ரோ ஸ்வாப் பண்றோம். அப்போ வந்து ரோ ஸ்வாப் பண்றேன், ஓகேவா? அப்போ வந்து 0 வர வாய்ப்பு கிடையாது, சரியா? ஆனா வந்து என்ன பண்றாக்க வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நான் என்ன பண்றேன், ஸ்கேல் பண்றேன், ஓகேவா? அப்போ வரது வாய்ப்புகள் இருக்கலாம் ஸ்வாப் பண்ணும்போது. இல்லைனாக்க ரோ அடிஷன் இருக்குல்ல, அப்போ வந்து ஒரு ரோ வந்து எனக்கு 0 வர வாய்ப்புகள் இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. அப்புறம் சரி, ஏன்னாக்க நம்ம வந்து என்ன சொல்லிருக்கோம், இந்த ரோ ஸ்வாப்பிங் பேர் தான் பர்முட்டேஷன் மேட்ரிக்ஸ் சொல்லிருக்கோம். ஏன்னா 1000 ரோ இருக்கு. அப்புறம் அப்போ 1000 ரோவை நீங்க வந்து நிறைய வாட்டி, அதாவது உங்களுக்கு அந்த பர்முட்டேஷன் சான்ஸ் நிறைய இருக்கு, நிறைய கலவை பர்முட்டேஷன் கலவை இருக்குல்ல, 1 2 2ஆம் மேட்ரிக்ஸ் 5ஆலையும் மாறி மாறி நீங்க ஸ்வாப் பண்ணி பார்க்க முடியும் உங்களுக்கு, இல்லையா? அப்ப அதான் பேர் வந்து பர்முட்டேஷன் மேட்ரிக்ஸ் சொல்றாங்க, ரோ ஸ்வாப்பிங் மட்டும் உங்களுக்கு. அப்புறம் ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன பண்ண முடியும், நீங்க வந்து ரெண்டு அதை நீங்க வந்து ஸ்கேல் பண்ணும்போதோ, அப்புறம் வந்து அப்புறம் என்ன பண்ண போறீங்க, ரோ அடிஷன் பண்ணும்போதோ ஒரு ரோ வந்து 0 ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது, ஓகே? நிறையவே இருக்கு. அப்புறம் சரி, அதை இப்போ பண்றேன், நான் ஏதோ ஆப்ரேஷன் பண்றேன். ஆப்ரேஷன் பண்ண பிறகு என்ன பண்றோம், நான் வந்து ஸ்கேலிங் ஆப்ரேஷனோ 2 ரோ வந்து ஆட் பண்ணி மைனஸ் பண்றேன். அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு இந்த ரோ என்னன்னாக்க வந்து 0 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றோம், 0 ஆகிட்டுனாக்க இப்போ மேட்ரிக்ஸ் நான் கண்டுபிடிச்சினாக்க மேட்ரிக்ஸ் அங்கே என்ன சொல்லுது, நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் பேசிட்டு இருக்கோம் உங்களுக்கு, ஓகேவா? இது என்ன 0 ஆகிட்டுனாக்க ரேங்க் என்ன இருக்கும்னாக்க 2ன்னு ஆயிடும். ஏன்? மேட்ரிக்ஸ் அங்கே என்ன பண்ணுனாக்க உங்களுக்கு வந்து இண்டிபெண்ட் ரோ எத்தனை இருக்குதோ, இண்டிபெண்ட் காலம் எத்தனை இருக்குதோ அதான் வந்து மேட்ரிக்ஸ் ரேங்க் பேர் உங்களுக்கு. அப்புறம் இது இருக்குல்ல, இப்போ மேட்ரிக்ஸ் ரேங்க் இருக்குல்ல, எத்தனை வந்து ரோவோ காலம், எத்தனை இண்டிபெண்ட் காலம் இருக்குதோ அது இப்போ இந்த காலம் பூரா என்ன ஆயிட்டா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 0 ஆயிட்டும் உங்களுக்கு, எல்லாம் காண போயிட்டோம் வச்சுங்களா? அப்புறம் அப்போனாக்கா எனக்கு வந்து ரோ இருக்கு, ஹெட்டிங் மட்டும் இருக்கும், கண்டென்ட் இருக்காது. அப்புறம் இப்போ எனக்கு வந்து டெக்னிக்கலாக எனக்கு வந்து மேட்ரிக்ஸ் ரேங்க் 6 7 வரணும், 3 3 6 7 வரணும் எனக்கு. அப்புறம் ஆனால் எனக்கு 6 தான் வரும், ஏன்னா ரோ 0 போயிட்டு வந்து எப்படி 0 வந்துச்சு, ஏதோ ஆப்ரேஷன் பண்ணேன் ரோஸ், நான் வந்து இந்த ரோஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிட்டுனாக்கா எல்லாமே 0 ஆயிட்டும் உங்களுக்கு. அப்புறம் சரியா? அப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸோட ரோவோ காலமோ வந்து 0 ஆயிட்டுனாக்க அது இட் அஃபெக்ட் த மேட்ரிக்ஸ். அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து 2 தான் உங்களுக்கு வந்து லினியர்லி இண்டிபெண்ட் இருக்காங்க, 0 ஆயிட்டு 2 தான் இருக்குன்னு இருக்காங்க. இதுதான் ஐடென்டிஃபை இந்த ரோ ஈக்குவல் மேட்ரிக்ஸுக்கும் மேட்ரிக்ஸ் ரேங்க் தொடர்பு லிங்க் தான், ஒரு தொடர்பு, ஓகே? ஒரு கனெக்ஷன் இருக்கு, பார்த்துருக்கோம். அடுத்து பார்க்க போறோம் அப்படின்ற போது இப்போ என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து ரேங்க் என்ன பண்ணும், போய் நான் 0 ரோ மட்டும்தான் தேடும் பார்த்துருக்கோம். நான் 0 ரோ மட்டும் தான் தேடிட்டு இருக்கோம். நம்ம எக்ஸாம்பிள் போட்டு வச்சிருக்கோம், நாளைக்கு வந்து இந்த செம்பையில போட்டு வச்சிருக்கேன் எக்ஸாம்பிள் ஒன்று, செம்பையில எக்ஸாம்பிள் போட்டு வச்சிருக்குது, அது நாளைக்கு காமிக்கிறோம் உங்களுக்கு, கண்டினியூ பண்றவங்களுக்கு. அப்புறம் மேட்ரிக்ஸ் அங்கே என்ன பண்ணுது, எத்தனை நான் 0 ரோ இருக்குதோ அதான் தேடும். ஏன்னா வந்து நான் வந்து ஏதோ நம்ம இந்த ரோ ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த எந்த ரோவாச்சும் 0% வாய்ப்பு ரொம்பவே இருக்குது, அதுக்காக வேண்டி அதுக்கு வந்து எனக்கு என்ன மேட்ரிக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் எனக்கு, சரியா? அடுத்தது சார், அடுத்த பிடிங்க சரி. This is the important for understanding the dimension of the row space or column space and whether the system of equations is consistent, that is has solutions. Then determine the rank of the matrix. சார் இப்போ நீங்க பாருங்களேன், இது வந்து நீங்க ஒரு வார்த்தைக்கு மீனிங் உண்டு. இப்போ என்ன சொன்னாப்ல, நான் 0 ஆயிட்டா என்ன செய்யும், ரேங்க் குறைஞ்சு போயிட்டு. அப்புறம் இது என்ன இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் டைமென்ஷன் ஆஃப் த ரோ ஸ்பேஸ் காலம் ஸ்பேஸ் இருக்காங்க. வெதர் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்ட், அதாவது கன்சிஸ்டன்டாக வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குதா, மெனி சொல்யூஷன் இருக்குதா, இல்லை நோ சொல்யூஷன் இருக்கா அப்படின்ட்டு உங்களுக்கு. நம்ம ரோ வந்து என்ன ஆயிட்டுனாக்க ரேங்க் குறைஞ்சிட்டுனாக்க டெட்டு மாறும் உங்களுக்கு. சப்போஸ் என்னன்னா வந்து டெட்டு வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும்தான், நம்ம படிச்சிருக்க ஏற்கனவே ஒரு மேட்ரிக்ஸ் உடைய டெட்டு வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும், அப்போதான் ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு சொல்லிருக்கோம். நம்ம ஞாபகம் இருக்குல்ல, நம்ம வந்து பார்த்துருக்கோம்ல, டெட்டுக்கு என்ன பார்த்துருக்கோம் வந்து டெட்டு வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும், நாட் ஈக்குவல் டு ஸ்பெல்லிங் எடுக்காதீங்க, நாட் ஈக்குவல் டு 0, நாட் ஈக்குவல் டு, ஓகேவா? நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும்தான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் படிச்சிருக்கோம். சப்போஸ் டெட்டு என்ன இருக்குன்னா 0 ஆயிட்டுன்னு வச்சுங்களேன், இப்பதான் என்ன இருக்கு உங்களுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் போட்டுருக்குதா, ஒன் சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன் இல்ல ஒன்னு சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன் ஆர் ஒன்னு சொல்யூஷன் பார்த்தோம், ஒன் சொல்யூஷன் பார்த்தோம். 8 0 ஆயிட்டுனாக்க வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு என்னன்னாக்க வந்து மெனி, அதான் மெனி, இல்லைனாக்க வந்து என்னது இன்ஃபைனைட் சொல்யூஷன் பார்த்துருவோம், இன்ஃபைனைட் பார்த்துருவோம். இல்லைனாக்க என்ன 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு வந்து
நோ சொல்யூஷன் பார்த்துருக்கோம், 2 ஆப்ஷன் பார்த்துருக்கோம். ஓகேவா? என்ன பார்த்தோம் உங்களுக்கு வந்து நோ சொல்யூஷன் என்ன உங்களுக்கு 2 லைன் இருக்கும், 2 பேரலா போன்றிருக்கும். என் ஒர்க்கில் 2 பேரலா போகும், ஒன்று இன்டர்செக்ட் ஆகாது. மெனி சொல்யூஷனாக்க என்ன உங்களுக்கு ஒரே லைன்ல வந்து நிறைய வாட்டி இன்டர்செக்ட் ஆயிடும் மெனி சொல்யூஷனாக்க. யூனிக்னா என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு ஈக்குவேஷன் இப்போ ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷனும் ஒரே ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். நான் போட்டு பார்த்துருக்கோம், என் ஒர்க்கில் ஜியோமெட்ரிக்கை போட்டு பார்த்தோம், ஒரே இடத்துல இன்டர்செக்ட் ஆனிச்சு உங்களுக்கு. அதை யூனிக் சொல்யூஷன் பார்த்தோம் உங்களுக்கு. அப்புறம் சரியா, அதான் சொல்றாங்க. இப்போ அது வந்து நம்ம என்ன பண்ணோம், ட்ராங் குறைச்சினாக்க டெட்டை பாதிக்கும். அதனால வேண்டி என்ன செய்யும் உங்களுக்கு டெட்டு சப்போஸ் என்ன நம்மளுக்கு வந்து இது சிறுவருக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து அப்போ என்ன செய்ய முடியாது, சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்டா இல்லையா. கன்சிஸ்டன்ட்னாக்க என்ன இருக்கணும் உங்களுக்கு வந்து 0 சொல்யூஷன் இருக்கணும். சாரி, கன்சிஸ்டன்ட்னாக்க என்ன அர்த்தம், 1 சொல்யூஷன் யூனிக் சொல்யூஷன் இருக்கும். அதான் அடுத்தபடிங்க. சரி, determine the rank of the matrix. The number of non-zero rows in the RREF matrix represents the rank of the original matrix. For matrix A, all rows are non-zero. So the rank of matrix B equivalent matrix is 3. This tells that the original matrix. எல்லாமே நான் ஜீரோவா இருக்குது. இப்போ ஸோ ரேங்க் வந்து எனக்கு ஒரு 3 ஆயிட்டு எல்லாமே நான் ஜீரோ கரெக்டாக இருக்கு. அப்புறம் தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் வந்து எல்லாமே எனக்கு லினியர்லி இண்டிபெண்ட் அர்த்தம். ஓகேவா? எனக்கு 2வது ரோ வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோடைய எதுவுமே வரல உங்களுக்கு அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் சரியா, லினியர்லி இண்டிபெண்ட் அர்த்தம் உங்களுக்கு. சரியா, அதாவது ஃபர்ஸ்ட் ரோக்கும் செகண்ட் ரோக்கும் எந்த டிபெண்டன்சி இல்லை. அவர் ஃபர்ஸ்ட் ரோக்கும் தேர்டுக்கு எந்த டிபெண்டன்சி இல்லை, அவர் செகண்டுக்கு தேர்டுக்கு இல்லை. எப்படி பண்ணி பார்த்தாலும் எந்த டிபெண்டன்சி இல்லை, எல்லாம் யூனிக்கா இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. இப்போ காலமும் இண்டிபெண்டா இருக்கு, ரோவும் இண்டிபெண்டா இருக்கு. சரி, கேப்டர் ஏன் வச்சுங்க, காலமும் இண்டிபெண்டா இருக்கணும், ரோவும் இண்டிபெண்டா இருக்கணும், ஏன் வச்சுங்க. ஓகேவா? எப்படி பண்ணாலுமே இருக்கலாம். சப்போஸ் இப்போ பாருங்களேன், எனக்கு இங்க என்ன இருக்குனாக்க ஒரு நாள் 4, 2 நாள் 8 லெட்டர் இருக்குது, ஏன்னா முன்னாங்க 12 இருக்கு. அப்ப என்னாக்க வந்து இந்த செகண்ட் ரோருக்கு டிபெண்டன்சி ஆயிடும். செகண்ட் ரோ டிபெண்ட்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ரோ ஆகி போயிடும் உங்களுக்கு. சரிண்ணா, எல்லாமே உங்களுக்கு வந்து இண்டிபெண்டா இருக்குது. அதனால என்ன இண்டிபெண்ட் இருக்கிற வாசி எனக்கு மேட்ரிக்ஸ் 3 இருக்கு. அதாவது நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு மேட்ரிக்ஸுடைய டைமென்ஷன் சைஸ் இருக்குல்ல, இது சைஸ் வந்து 3x3. அந்த சைஸும் 3 இருக்கணும்னாக்க ரேங்க் கட்டாயம் 3 இருக்கணும். அப்பதான் 1 சொல்யூஷன் யூனிக் சொல்யூஷன் அர்த்தம். இது பேர் தான் வந்து ஃபுல் ரேங்க்னு பேர். அப்புறம் இப்ப சைஸ் வந்து 3 இருக்குது, ரேங்க் 2 இருந்துச்சுனாக்க அது பேர் வந்து என்ன வந்து டிஃபிஷியன்சி ரேங்க். அந்த வார்த்தை புக்கை போட்டுருக்காங்க, அது பேர் வந்து டிஃபிஷியன்சி ரேங்கா. ரேங்க் குறையுதா, டிஃபிஷியன்சி தான் குறைபாடு. ரேங்க் 3 இருக்குன்னு 2 தான் இருக்குதா உங்களுக்கு. அப்படி ரேங்க் 2 தான் காமிச்சிச்சுனாக்க ஏதோ ஒரு ரோவோ காலமோ என்னன்னாக்க வந்து டிபெண்டன்ஸா இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு. அப்புறம் சரியா, யார்கிட்ட சொல்லிருக்கோம், டிபெண்டன்சியா தான் என்ன சார் அர்த்தம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து மெஷின் லேர்னிங்ல வந்து டிபெண்டன்ட் ரோவுடைய இம்பாக்ட் வந்து கம்மி. ஓகேவா? லினியரா இண்டிபெண்ட் இருந்தாதான் உங்களுடைய அல்காரிதம் வந்து இந்த டேட்டா போய் படிச்சு இதனுடைய சிமிலாரிட்டியை வந்து கத்துக்கும். ஓகேவா? லேர்ன் பண்ணிக்கும், கத்துக்கும். உள்ள டிஸ்கஷன் தான் இந்த பாயிண்ட் போறாங்க. அடுத்தது சார் இது பாத்திரம் உங்களுக்கு அந்த பார்த்தோம். அடுத்தபடிங்க சார். This is important for understanding the dimension of the row space or column space and whether the system of equation is consistent. அடுத்தது பார்க்கணும், determining the rank of the matrixல வந்து yes. இது பாத்தீங்க. Yes, sir. The number of non-zero rows in the RREF matrix represent the rank of the original matrix. For matrix A, all rows are non-zero. So the rank matrix B equivalent matrix is 3. This tells us that the original matrix A has full rank, which means the columns are linearly independent. Full rank இருந்துச்சுனாக்க அதாவது உங்களுக்கு என்னக்க ஒரு மேட்ரிக்ஸோட சைஸும் மேட்ரிக்ஸ் சைஸ் 3 இது 3யும் அது ரேங்க் வந்து சாமா இருந்துச்சுனாக்க என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து அதான் ஃபுல் ரேங்க் இருந்துச்சுனாக்க வந்து எல்லாமே நீங்க கண்ணை மட்டும் சொல்லிடலாம் உங்களுக்கு. அப்புறம் சரிங்க, இப்போ வந்து 3 இருக்குது. இது வந்து நான் என்ன சொல்றேன், கண்ணால பார்த்து சொல்றேன், இல்லப்பா எல்லாம் வந்து டிபெண்டன்ஸ் இல்லப்பா அப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்போ ரியல் டேத்துல உங்களுக்கு வந்து 1,00,000 ரோஸ் இருக்கும் சொல்ல முடியாது உங்களுக்கு. அப்புறம் ஓகேவா? இப்போ என்ன செய்ய முடியும் உங்களுக்கு வந்து ரேங்கும் அதனுடைய சைஸும் வந்து ஒன்னா இருந்துச்சுனாக்க கண்ணை மூட்டு சொல்லலாம். கட்டாயமே எல்லாமே உங்களுக்கு வந்து லினியர் இண்டிபெண்டன்ட் தான், கவலைப்படாதுன்னு சொல்லி முடிச்சிடலாம். அப்போ என்ன லினியர்லி இண்டிபெண்டன்ட் இருக்க மிஷினுக்கு நல்லது, அல்காரிதம் நல்லது. அது என்ன செய்யும் உங்களுக்கு வந்து நிறைய போய் கரெக்டாக போய் என்ன பண்ண உங்களுக்கு வந்து கற்றுக்கும், அதை லேர்ன் பண்ணிக்கும். அதோட சிமிலாரிட்டி பேட்டர்ன். ஓகேவா? 3 இருக்கு ஏமா வச்சுங்க, எஸ்பிஆர்னு சொல்லுவாங்க சார். ஷார்ட்டாக ஏமா வச்சுங்க, நீங்கள் நம்ம டிஆர் மாதிரி ஏமா வச்சுங்க, எஸ்பிஆர் சொல்லுவாங்க. சும்மா நம்மளா இடம் பேர் இருந்தால் படிக்கும்போது ஏமா வச்சுன்னு சொல்கிறேன். சிமிலாரிட்டி பேட்டர்ன் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, இதுதான் முக்கியமான, இதுதான் சொல்லுவாங்க. இதுதான் மிஷின் வந்து கற்றுக்க போகுது. எப்படி இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் டேட்டாவுக்கும் 2வது டேட்டாவுக்கும் என்ன சிமிலாரிட்டி இருக்குது, அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ரோவுக்கும் செகண்ட் ரோவுக்கும் என்ன வந்து என்னது எஸ்பிஆர் சிமிலாரிட்டி என்ன இருக்குது,
அப்புறம் வந்து என்ன சொன்னா எஸ்பிஆர்ல வந்து பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் மேட்சிங் பேட்டர்ன் இருக்குதா பேட்டர்னாக்க உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்புறம் என்னுடைய பிஎம்ஏ வந்து இப்படி வச்சுங்களேன் ஏஜ் வந்து எனக்கு வந்து அப்புறம் இப்போ என்ன இருக்கு இப்போ 19 38 இந்த இருக்கு வச்சுங்களேன் இப்போ வந்து ஏஜ் வந்து 19 இருக்குது ஏஜ் வந்து 2 டைம்ஸா இருக்குது பேட்டர்ன் எத்தனை என்ன இருக்குன்னா ஒரு டைம்ஸ் 2 டைம்ஸா இருக்குது அது ஒரு பேட்டர்னா இருக்குல்ல இப்போ அப்படியா அப்போ வந்து ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது எஸ்பிஆர் இருக்குல்ல இதை வச்சு என்ன உங்களுக்கு வந்து மெஷின் கற்றுக்கணும் இதான் லேர்ன் பண்ணி ஓகேவா ஸோ இந்த பார்க்கமா இப்போ சார் ஃபோன் பண்ணுங்க அவருக்கு எஸ் சார் ஹீஸ் ரெடி சார் ஸோ அப்படிதான் முடிச்சிடலாம் பார்க்கலாம் இது நாளைக்கு எஸ் சார் இது வந்து பார்க்குறோம் இதை பார்த்தீங்களா இப்போ என்ன இருக்குது உங்களுக்கு வந்து அப்புறம் ஃபுல் ரேங்க் இருந்துச்சுனாக்க நீ கண்ணை மூட்டு சொல்லலாம் எது உங்களுடைய ரேங்கும் நம்மளுடைய சைஸும் வந்து சேமாக இருந்துச்சுனாக்க ஃபுல் ரேங்க் இன்னொன்று ரேங்க் பேர் என்னது டிஃபிஷியன்சி ரேங்க்னு பேர் குறைன்னு அர்த்தம் உங்களுக்கு சரி ஃபுல் ரேங்க் டிஃபிஷியன்சி ரேங்க்னு புக்கில் போட்டிருக்காங்க அவ்வளோதான் டிஃபிஷியன்சி ரேங்க்னாக்க வந்து நம்ம சைஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸும் அதனுடைய ரேங்க் வந்து சாமா இல்லை டெஃபிஷியன்சி ரேங்க் நாங்கள் அப்படின்னாக்க ஏதோ உங்களுக்கு வந்து 3 ரோ இருக்குல்ல ஏதோ வந்து உங்களுக்கு வந்து டிபெண்டன்ட் ரோ இருக்குது டிபெண்டன்ட் கார்னர் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு அவ்வளோதான் நம்ம வந்து டே நாளைக்கு 16 15 டே 15 நாளைக்கு இருக்கு அவருக்கு சொல்கிறேன் ஃபுல்லாக லாஜிக் தான் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்குது போதும் பக்கம் ஸ்டாப் பண்ணுங்க நான் கண்டினியூ பண்ணுவோம்